இருக்கிறது தமிழ் சூழலில். அந்த வகையில் கடந்த 6 ஆண்டு காலமாக இந்து தமிழ் திசை நாளிதழ் UPSC TNPSC தேர்வாளர்களுக்கான பல்வேறு வழிகாட்டு நிகழ்ச்சிகளை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி வந்தோம். 2 ஆண்டு காலங்கள் கொரோனா புண்ணியத்துல சந்திக்க முடியாம போயிருச்சு. ஆனாலும் கூட அந்த இடைப்பட்ட காலத்திலும் கூட இணைய வழியே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிறப்புமிக்க இந்த ஆழப்பிறந்தோம் நிகழ்ச்சியை பெருமைமிகு சங்கர் IAS அகாடமியோடு இணைந்து இந்து தமிழ் இசை நாளிதழ் முன்னெடுத்தது. கொரோனா தடைகளை தாண்டி தொடங்கப்பட்டிருக்கிற இந்த 6வது ஆண்டின் முதல் நிகழ்ச்சி கொங்கு மண்ணிலிருந்து கோவையிலிருந்து முகிழ்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் இதயமான திருச்சி மலைக்கோட்டையில் மையம் கொண்டிருப்பது மகிழ்வளிக்கிறது. இப்ப கைத்தட்டினவங்க மட்டும் தான் திருச்சிக்காரங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நினைக்கிறேன். பரவாயில்ல, உங்க ஊருக்கு விஷயம் இருக்கு சொல்றேன். அப்புறம் ஏன் இதை சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயங்களும் அது துவங்கிய வேகத்தில் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் பரவ வேண்டும் என்கிற முயற்சியில் சங்கர் IAS அகாடமியோடு இணைந்து கடந்த 3 ஆண்டு காலமாக கொரோனா காலத்தில் இணைய வழியிலும் அதற்கு முன்பும் அதற்கு பிறகும் நேரடியான நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால், எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்ல, ரொம்ப சின்னூண்டு ஆசை தான். என்ன ஆசைனா, வருகிற ஆண்டுகளில் UPSC தேர்வு முடிவுகள் வரும்போது அதில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலில் இங்க உட்கார்ந்திருக்கிறவர்களின் பெயர் அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற சின்ன சின்ன ஆசை தான் எங்களுக்கு. உண்மையில திருச்சிக்கு எப்பவுமே பல பெருமைகள் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நான் கூடுதலா பாக்குறது, நிறைய தம்பி தங்கைகள் வந்திருக்காங்க. அதாவது பள்ளி பருவத்திலேயே நான் IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும், IAS ஆக வேண்டும் என்று விளையும் பயிர் முளையிலேயே தெரிவது போல நிறைய தங்கைகளும் தம்பிகளும் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. எனது முதல் வணக்கமும் நன்றியுமா இருக்குன்னா உங்களுக்கு இல்ல, உங்களின் இளைய கைகளை பிடித்து இந்த அரங்குக்கு அழைத்து வந்திருக்கிற உங்கள் பெற்றோர்களுக்கு தான் எனது முதல் வணக்கம். ஏன்னா நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனா நம்ம பெற்றோர்கள் நம்ம கனவுகளை ஊக்கப்படுத்தணும். பல வீடுகள்ல தெரியும், குழந்தைக்கு நல்லா ஓவியம் வரையணும்னு ஆசை இருக்கும். பேனாவை எடுத்து நோட்டு எடுத்தா படிக்கிற புள்ள இது தேவையான வேலையா, நோட்டு வாங்கி கொடுத்தா கிறுக்குது பாரு என்று சொல்கிற சில பெற்றோர்களுக்கு மத்தியில் எனது குழந்தை IAS ஆக, IPS ஆக, IFS ஆக ஆசைப்படுகிறான். அவனுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்திருக்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமையை இந்து தமிழ் திசைக்காகவும் சங்கர் IAS அகாடமிக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழைத்து வந்திருக்கிற பெற்றோர்களை வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்று, இந்த சிறப்பு மிக்க நிகழ்வில் நாம் பெற்றுக்கொள்வதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காகவும் ஏராளமான விஷயங்களை நண்பர்கள் தர இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நமது மத்திய மண்டலத்தின் காவல்துறை IG திரு V பாலகிருஷ்ணன் IPS அவர்கள் வருகை தந்து அவருடைய அனுபவங்களை பகிர இருக்கிறார். அவரை வருக வருக என்று வந்து கொண்டிருக்கிறவரை இப்போதே ஒரு கரவொலி மூலமாக அன்போடு வரவேற்போம். அதே போல மருத்துவம் படித்துவிட்டு நான் ஒரு IAS ஆக வேண்டும் என்கிற கனவோடு IAS முடித்து இன்றைக்கு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக பல சிறப்பான பணிகளை முன்னெடுத்து தமிழக முதல்வரின் திருக்கரங்களால் விருதினை பெற்று பெருமை சேர்த்திருக்கிற கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபு சங்கர் IAS அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கும்போது 4000-5000 பேர் கலந்துக்கிறாங்க. எனக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. உண்மையில அவ்வளவு குழந்தைங்க நம்ம நாட்டுல பாஸ் பண்றாங்களான்னு இல்ல, ஆனால் அந்த ஆர்வம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அப்படி ஆர்வம் வந்திருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு நம்ம பதில் கொடுத்தாலே நிச்சயம் அவர்களால் வெற்றி பெற முடியும். என்னென்ன சந்தேகம்? நம்ம ஆட்களுக்கு வர சந்தேகம்லாம் பயங்கரமா இருக்கும். சார், என்ன கலர் பேனாவில் பரிச்சை எழுதலாம்? இந்த சந்தேகம் வருதா இல்லையா? வரும். அதை விட இன்னொரு சந்தேகம் வரும். ஏன்னா எல்லா இதுலயும் சங்கர் IAS அகாடமி சீனியர் ஃபேக்கல்டி திரு சந்துரு சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், சார் படிக்கும் போது நல்லா படிக்கிறேன் சார், பரீட்சையில போய் உட்கார்ந்தா மறந்து போகுது சார், அதுக்கு ஏதாவது லேகியம் கிடைக்குமா என்று. அவர் லேகியம் எல்லாம் கேட்டவங்களே எனக்கு தெரியும். அதே மாதிரி என்கிட்ட தனியா கேட்பாங்க, அதுக்கு என்ன சார் பண்றது? ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு நினைச்சு படிச்சின்னா உன் மனசுல உள்ளது மறைஞ்சு போகும். ஒரு சின்ன விஷயம் தான். நான் பரீட்சைக்காக இதை எழுத படிக்கிறேன்னா நீ எக்ஸாம் காலுக்குள்ள போறதுக்குள்ள மறைஞ்சு போயிடும். ஆனால் நீ படிக்கும் போது ஒரு புதிய விஷயத்தை நான் கற்றுக்கொள்கிறேன், எனது சமுதாயத்திற்கு கொடுப்பதற்காக நான் தெரிந்து கொள்கிறேன் என்ற ஆர்வத்தோடு யார் படிக்கிறார்களோ அவர்கள் தான் UPSC தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். அப்படியான கனவுகளோடு வந்திருக்கிற உங்களுக்கு அந்த கனவுகளை விதைப்பதற்காகவும் அந்த கனவுகளில் நீர் ஊற்றி வளர்ப்பதற்காக வருகை வந்திருக்கிற சங்கர் IAS அகாடமியின் சீனியர் ஃபேக்கல்டி திரு சந்துரு சார் அவர்களை வருக வருக என்று கரவொலி எழுப்பி அன்போடு வருகிறேன். நமக்கெல்லாம் கைவிரல்கள் எத்தனை? 10, அவருக்கு 50.
குத்து குத்து அவர் கையை பார்க்காதீங்க. அவரோட கைவீரர்கள் என்று சொன்னது இந்த யூபிஎஸ் தேர்வுகளை எந்த சந்தேகம் ஏ டு ஜெட் எந்த சந்தேகம்னாலும் கரெக்டா சொல்லக்கூடியவர். நினைவுல இருந்தே சொல்லுவார். நோட்டு புத்தகம் எதுவும் பாருங்க, நான் வரவேற்புரை சொல்றதுக்கு ஒரு பெரிய டைரி தூக்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய குறிப்புகளோட பேசுறாள், கை வீசிட்டு வர்றாருன்னா அவரோட திறமை என்னன்னு பாருங்க. இன்று முழுக்க உங்களோடு இருந்து நீங்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு தான் சாப்பிட போவேன் என்று கொள்கை முடிவோடு வந்திருக்கிற திரு சந்துரு அவர்களை வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்கிறேன். அதே போல பெருமைமிகு இந்து தமிழ் திசையின் முதன்மை உதவி ஆசிரியர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த கட்டுரையாளர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முக திறன் படைத்த எங்கள் அன்பிற்குரிய எழுத்தாளர், இந்து தமிழ் திசையின் முதன்மை உதவி ஆசிரியர் செல்வ புவியரசன் அவர்களை வருக வருக என்று கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கிறேன். இந்து தமிழ் சேர்ந்து வந்திருக்கிறதுனால யாரோ நினைச்சிருக்காங்க, அவர் நம்மூர்காரர் தான். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிறவர். வழக்கறிஞருக்காகவும் அது குறித்த பணிகளுக்காகவும் மிகச்சிறந்த தேர்வுகளை எழுதி இன்றைக்கு இந்து தமிழ் திசையின் நடுப்பக்கங்களில் தமிழ் சமூகம் சார்ந்த ஆழமான கட்டுரைகளை தந்து கொண்டிருக்கிற முதன்மை உதவி ஆசிரியர் எழுத்தாளர் செல்வ புவியரசன் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்து தமிழ் திசையும் சங்கர் IAS அகாடமியும் இணைந்து நடத்துகிற இந்த ஆழப்பிறந்தோம் நிகழ்வு இனிதே தொடங்குகிறது. தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க பெருமைமிகு நமது திருச்சி ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் மாணவ தங்கைகளை உங்கள் கரவொலியோடு வரவேற்கிறேன். வருக, தமிழ்தாய் வாழ்த்து தருக. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெற்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் மாணவ தங்கைகளுக்கு எங்கள் அன்பான வணக்கம். பொதுவாகவே இன்றைக்கு இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டின் பெருமையும் சிறப்பும் பல மடங்கு பல துறைகளிலும் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் நிச்சயம் ஒரு அறிவில் சிறந்த சமூகமாக தமிழ் சமூகம் உயர்ந்திருப்பதுதான் காரணம். ஆனால் இதில் என்ன கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக பார்த்தா UPS தேர்வு முடிவுகள் வரும்போது தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா கல்வியில் தொழில்துறையில் முன்னேறி வருகிற தமிழ்நாடு UPSC தேர்வுல மட்டும் ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருது? ஏன்னா நிறைய எண்ணிக்கையில் தேர்வானதெல்லாம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. சந்துரு சார் அதோட புள்ளி விவரங்களோட சொல்லுவாரு, அந்த டீட்டெயிலுக்குள்ள நான் போகல. ஆனால் கடந்த சில ஆண்டுகளா ஏன் குறையுதுன்னா நம்மளோட கவனச்சிதறல். நிச்சயமா பெற்றோர்கள்லாம் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு தெரியும். பல பெற்றோர்களோட வருத்தம் என்னன்னா, நல்லா தான் படிக்கிறான் என் பையன், ஆனா கையில செல்போன் எடுத்துட்டால வேற ஆளா ஆயிடுறான், அந்நியன் விக்கிற மாதிரி ஆயிடுற மாதிரி. போனை எடுத்துட்டா நம்ம ஆளுங்களுக்கு பசி வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. உண்மையா என்ன? உண்மையா என்ன? ஏன்னா போன்னா நமக்கு அதை வந்து அடிக்ட் ஆயிடும். அதாவது கையில இருக்கிற அந்த போனுக்கு நம்ம எல்லாம் அடிமை ஆயிடுறோம். எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு போன்ல சார்ஜ் இல்லைனாலே பாதி பேர் உயிர் போன மாதிரி ஆயிடுறான். சார்ஜ் இல்ல, சார்ஜ் தானடா இல்ல, போட்டுக்கலான்டான கேட்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி டவர் கிடைக்கலனாலும் பாதி பேர் பைத்தியம் ஆயிடுறான். என்னோட நண்பர் ஒருத்தர் தனியார் கல்லூரி வச்சிருக்காரு. மாணவர்கள்லாம் போராடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மாணவர்கள் எப்பவும் போராடினாலே நல்ல கல்விக்காக போராடுறாங்கன்னு. ஆனா அந்த தாளாளர் சொன்னார், சார் நீங்க வேற, அவங்க எதுக்கு தெரியுமா சார் போராடுறாங்க? நெட்வொர்க் வசதி ஏற்பாடு படுத்தி தருமா, அதுக்கு போராடுறாங்க சார். ஒரு நல்ல கல்வி வேணும், நல்ல உணவு வேணும்னு அவங்க போராடினா பரவாயில்ல, டவருக்காக போராடுறாங்க சார் நாங்க. ஏன்னா நம்மளோட கவனம் இன்னைக்கு வந்து அப்படி சிதறிக்கிட்டு போகுது. அதனாலதான் ஒரு கவிஞன் ரொம்ப அழகா சொன்னான், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சுப்பிரமணிய பாரதி யாரு பெரியவங்களுக்கு கூட தெரியாது. ஏன்னா நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும், தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நம்மளோட மிகச்சிறந்த அறிவீனமா இருக்கு. அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு விளக்கங்களை சொல்ல வேண்டும். 2004ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட சங்கர் IAS அகாடமி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான UPSC வெற்றியாளர்களையும் 2000 கணக்கான வங்கி தேர்வாளர்கள் TNPSC தேர்வாளர்களை உருவாக்கிறது என்றால் அவர்கள் கொடுத்த அந்த தகவல்களும் செறிவான விஷயங்கள் தான் இன்னைக்கு அடுத்தடுத்த உயரங்களை நோக்கி போகுது. இப்போ ஒரு கேள்வி வரலாம்,
இந்து தமிழிசை நாளிதழ் என்பது ஒரு நாளிதழ், தினமும் செய்திகளை தர நாளிதழ். அவங்களுக்கு என்ன அக்கறை? அவங்க எதுக்கு யூபிஎஸ்சிக்கு சிறப்பு வகுப்பு எடுக்கிறாங்க, ஆலோசனை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி தமிழால் இணைவோம் என்கிற முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்து தமிழிசை நாளிதழுக்கு உள்ள பெரிய ஆசை என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவின் உயர் பதவிகளில், குறிப்பாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற உயர் பதவிகளில் ஏராளமான தமிழர்களை இடம் செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய கனவு எங்களுக்கு இருக்கு. ஏன் இந்த கனவு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த உயர் பதவியில் இருக்கவங்க தமிழர்களா இருக்கணும். அப்பதான் அவங்க தமிழ்நாட்டை பத்தி யோசிப்பாங்க. சமீபத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நேர்காணல சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுக்கான அவரோட தொகுதிக்கான ஒரு நன்மைக்காக டெல்லியில் உள்ள அலுவலகத்துக்கு போய் செக்ரட்டரியேட்ல அங்க போய் பாக்குறாரு. ஒரு அதிகாரி கூட தமிழ்நாட்டுக்காரங்க இல்லையா? அவர் ஏதாவது தமிழ்ல சந்தேகத்தை சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லாம்னா அந்த இதில் இருந்த உயர் அதிகாரிகளில் ஒருவர் கூட தமிழ் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் இங்கு அமர்ந்திருக்கிற தம்பி தங்கைகளும் வருங்காலங்களில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஐபிஎஸ் அதிகாரிகளாக, ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகளாக வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்கிற அந்த உயரிய கனவோடுதான் இந்து தமிழிசை நாளிதழ் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோடு இணைந்து இந்த ஆழப்பிறந்தோம் நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறோம். இன்னைக்கு டெய்லி பேப்பர்லாம் எனக்கு தெரியும். அந்த கொரோனாவுக்கு பிறகு பல பேர் பேப்பர் எடுக்கவே பயந்தாங்க. வீட்டு வாசல்லே 2 நாள் வெயில்ல போட்டு வச்சு பேப்பர் எடுத்து படிச்சவங்கலாம் உண்டு. ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்த பிறகு பேப்பர் படிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உண்மையா என்ன? வாட்ஸ்அப்ல தள்ளி விட்டு நிறைய பேரோட ஆட்காட்டி வரல தொட்டு பார்த்தா சுடுது. ஏன்னா தள்ளிக்கிட்டே இருக்காங்க 24 மணி நேரமும். அதானே அந்த செய்தி படிக்கிறவங்களுக்கு எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, அவங்களுக்கான செய்தியை மட்டும் தான் பாக்குறாங்க. ஒரு தேர்வுக்கு படிக்கிற மாணவனா இருந்தா அவன் தேர்வுக்கு மட்டும் பாக்குறான். ஒரு கிரிக்கெட்ல ஆர்வமானவனா இருந்தா அதை மட்டும் பாக்குறான். சினிமா ரசிகன் அதை மட்டும் பாக்குறான். பக்கத்துல உலகமே அழிய போகுதுன்னு கூட அதை பத்தி கவலைப்படுறது. இது ஒரு தவறான விஷயம். நாம் வாழ்கிற சமூகத்தில் நம்மை சுற்றி என்ன நடக்க வேண்டும் என்று யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அப்படியான ஆளுமைகளால் தான் யூபிஎஸ்சி தேர்வுகளை வெற்றி கொள்ள முடியும். தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. தேர்வுக்காக மட்டும் படிச்சுட்டு போய் உட்கார்ந்தா நீங்க அட்டன் பண்ணீங்கன்னு மனநிறைவு இருக்குமே ஒழிய வெற்றி பெற முடியாது. அதனாலதான் எங்களது இந்து தமிழிசை நாளிதழ் இளைஞர்கள் மத்தியில் எப்போதும் நேர்மறையான சிந்தனையை மட்டுமே விதைக்க வேண்டும் என்கிற நோக்கில் நாங்க செய்திகளை தர்றோம். நீங்க மத்த பேப்பர் படிச்சீங்கன்னா தெரியும், காலையில பிரிக்கையிலே நமக்கு பீதியை கிளப்பிடுவாங்க. சதக்கென்று குத்தினான், குபீர் என்று ரத்தம் வந்து இருக்கும். சுத்தி நமக்கே பயம் வந்துடும், எப்பா இன்னைக்கு வெளியில போக வேண்டாம்டா அப்படின்னு வந்துடும். ஆனால் இந்து தமிழிசை நாளிதழ் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை ஒரு கத்தி குத்து செய்தி கூட வராத நாளிதழ் என்பதை பெருமையோடு சொல்வேன். கொஞ்சம் பேர் கை தட்டினீங்கன்னா அத்தனை பேர் தான் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களும் படிங்க. இன்னைக்கு யூபிஎஸ்சி தேர்வுகளில் வருகிற அந்த கட்டுரைகளை இந்து தமிழிசை நாளிதழ் நடுப்பக்கங்களாக தந்து கொண்டிருக்கிறது. அப்படி காலந்தோறும் நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான செயல்பாடுகள் என்பதை முன்னெடுக்கிற இந்து தமிழிசை நாளிதழ் தமிழகத்தின் இதயமான திருச்சியில் முன்னெடுத்திருக்கிற இந்த ஆழப்பிறந்தோம் நிகழ்வில் இன்றைக்கு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் சீனியர் ஃபேக்கல்டி திரு சந்துரு சார் உங்களோடு பேச போறாரு. அவரோட உரை வந்து 2 பார்ட்டா இருக்கும். இப்ப பண்ண போறது பார்ட் ஏ. சில முக்கியமான குறிப்புகளை தர இருக்கிறாரு. 2வது பகுதியில் உங்களோட நேர்முகமான உங்களோட எல்லா கேள்விகளுக்குமான பதிலையும் தர இருக்கிறார். அனைத்து கேள்விகளையும் பதில்களையும் பெற்று மிகச்சிறந்த இந்திய குடிமக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று இந்து தமிழ் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார வாழ்த்தி இப்போது முதல் உரையை தொடங்குவதற்காக சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் சீனியர் ஃபேக்கல்டி திரு சந்துரு அவர்களை உங்கள் கரவொலியோடு வணங்கி வரவேற்கிறேன். நன்றி முருகேசன் சார் அவர்களே. அனைவருக்கும் காலை வணக்கம். எனது உரையில் 2 பகுதிகளாக, ஒன்று வந்து இந்த தேர்வு பற்றிய சிறிய குறிப்பு, 2வது வந்து கேள்வி பகுதி. கேள்வி பகுதி வந்து நம்ம கடைசியாக கொண்டு போயிடலாம். இந்த தேர்வு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிடம் வந்து நிறுவனத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது எங்களுடைய நிறுவனர் திரு சங்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு வெறும் 36 மாணவர்களை மட்டுமே வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்று இந்தியா முழுவதும், அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, டெல்லி, இந்த மாதிரி கொல்கத்தா, அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஓகே சார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் எங்களுடைய நிறுவனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் படிக்கிறாங்க. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் 3க்கும் சேர்ந்து. இந்த நிறுவனத்தை துவங்கிய திரு சங்கர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் நிறுவனர். அவர் வந்து யூபிஎஸ்சிக்கு 28 வயசுல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு 4 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு அவர்னால பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை மூலதனமாக கொண்டு துவங்கப்பட்டது தான். அதுதான் எங்களுடைய மந்த்ராவே. அதாவது எங்களுடைய அனுபவங்கள் தான் எங்களுடைய மூலதனம். இந்த
தேர்வு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா உங்களுடைய அதாவது இத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள்ல ஒரு மிக பெரும் பாதையை உங்க வாழ்வில் வந்து தேர்ந்தெடுத்ததுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி. ஏன் அப்படின்னா இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது வெறும் அதாவது உங்களுக்கு போதுமான அந்த திறன் இருக்கும் பட்சத்தில் வெறும் ஒரு 300 ரூபா செலவு பண்ணி உங்களால வந்து உச்சபட்ச அதிகார மையத்தில் உள்ள உச்சபட்ச பதவியை அடையக்கூடிய ஒரே தளம் வந்து இந்த குடிமைப்பணி தேர்வு தான். ஸோ பெருமரிக்கு வந்து ஒரு 100 ரூபா, மெயின்ஸுக்கு வந்து 200 ரூபா ஃபீஸ், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு மற்ற அனைத்து விஷயங்களுமே இலவசமாக கிடைக்கக்கூடியது. புத்தகங்கள் எல்லாமே இலவசமாக கிடைக்குது, நீங்களே படிச்சிடலாம். தேர்வு எழுதுறதுக்கு வந்து வேற எந்த ஒரு கட்டணமே கிடையாது. ஸோ ஒரு எளிமையான பின்புலத்தில் இருந்து ஒரு உச்சபட்ச அதிகார மையத்துக்கு வர முடியும் அப்படின்னா அது வந்து சிவில் சர்வீஸ் மட்டும்தான். அரசு இயந்திரத்தில் எத்தனையோ துறைகள் உள்ளன. அந்த துறைகளில் உள்ள செல்வதற்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ வகைகள் இருக்கு. இப்போ குரூப் 4ல போனீங்கன்னா கிளரிக்கல் கேட்டர்லேருந்து உள்ள போவீங்க. குரூப் 2 அப்படின்னா குரூப் பி ஆஃபீஸர் ரேஞ்சு போவீங்க. அதுக்கு வந்து குரூப் 1 இருக்கு. பட் இது எல்லாமே போகிறப்போ அந்தந்த துறையில பார்த்தீங்க அப்படின்னா உச்சபட்ச, இப்போ உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதிகபட்ச உச்சபட்ச பதவி அப்படிங்கிற டிஜிபி. ஸோ அந்த நிலை அடைவதற்கு எது மூலமா போக முடியும் அப்படின்னா இப்போ போலீஸை போனால் கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணலாம். கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்ச் வரைக்கும் நீங்க வந்து ப்ரொமோட் ஆகி ரிட்டையர்ட் ஆயிருவீங்க. இது எஸ்ஐயா வந்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஸ்பி ரேஞ்ச் வரைக்கும் வருவீங்க. ஒரு டிஎஸ்பியா குரூப் 1ல பாஸ் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஐஜி ரேங்க்ல வந்து ரிட்டையர்ட் ஆயிருவீங்க. எக்ஸப்ஷனலி ஏடிஜிபி வரைக்கும் போவீங்க. இதுவே நீங்க டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்க இந்த டிஜிபி ரேங்க் வரைக்கும் போக முடியும். ஸோ ஒவ்வொரு அரசு துறைகளிலும் இப்போ இதே வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போறீங்க அப்படின்னா கிளரிக்கல் கேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ஐஆர்எஸ் மக்கள் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துறைகளிலுமே உச்சபட்ச அந்த என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த சிவில் சர்வீஸ் மூலமா மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு வந்து முதல்ல வந்து ஒரு வில் பவர் வேணும். அது வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த தேர்வை எதிர்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். வெளியிலிருந்து பார்க்கறப்ப தான் இந்த தேர்வு வந்து பயங்கர பிரம்மாண்டமான தேர்வா இருக்கும். ஆனா உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மற்றொரு 12ஆம் வகுப்பு தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ 12ஆம் வகுப்புக்கு வந்து எப்படி தேர்வு எழுதுவீங்களோ, அதாவது படிக்கிறப்ப எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரியான ஒரு அணுகுமுறை, அதே மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட்டித் தேர்வை உங்களால் வெற்றி பெற முடியும். எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அட்லீஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க? நம்ம கை தூக்குங்களேன். ஓ, இவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி நான் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். எல்லாரும் ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஐஏஎஸ் தேர்வு, ஐஏஎஸ் பணி மாதிரி மொத்தமாக 20 பணியிடங்களை, வெவ்வேறு பணியிடங்களை கொண்ட ஒரு பொது தேர்வு தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு யூபிஎஸ்சின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, சுதந்திரமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 15 வெவ்வேறு வகையான தேர்வுகளை நடத்துறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து மொத்தம் 15 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த 15 எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது காமன் எக்ஸாமினேஷன் ஃபார் 20 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். ஐஏஎஸ் தெரியும் நமக்கு, ஐபிஎஸ் தெரியும். இதை தாண்டி வேற என்னென்னலாம் சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. எத்தனை பேருக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் தெரியும்? சும்மா கை தூக்குங்க. சூப்பர். ஓகே. ஸோ இந்த ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி, அதாவது அவங்க தான் வந்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க மூலமாக இந்தியாவுடைய நட்புறவை வந்து மற்ற நாடுகளுடன் வந்து வச்சுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ ஃபாரின் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் லைட்டஸ்ட் சர்வீஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு வந்து டாலர்ஸ் தான் சம்பளம் கொடுப்பாங்க. என்ட்ரி சேலரியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் சிவில் சர்வீஸ், நான் ஃபர்ஸ்ட் அதில் தான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஏன் சிவில் சர்வீஸ் அப்படின்னா
எத்தனையோ வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு உச்சபட்ச அந்த ஜாப் செக்யூரிட்டி கொடுக்கறது வந்து சிவில் சர்வீஸ் தான். சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமை மிகுந்த ஒரு சர்வீஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஜாப் செக்யூரிட்டி கொடுக்கறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து ஒரு என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலைக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து யூஎஸ் போய் செட்டில் ஆயிடலாம், யூரோப்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து லட்சக்கணக்கில் மாசம் சம்பளம் கொடுப்பாங்களே, நான் ஏன் வந்து வெறும் ஒரு பிகினிங்ல வந்து 60,000 சம்பளத்துக்கான வேலை வரணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா ஒரு 60,000 தான் சம்பளம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட், நான் ஏன் இதுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க சிவில் சர்வீஸ்ல வந்து அதாவது பணத்தை வச்சு உங்களால மதிப்பிடவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அரசாங்கத்தால் அளிக்கப்படக்கூடிய சலுகைகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எந்த கார்பரேட்டும் கொடுக்கவே முடியாது. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பங்களாஸ் தான் வந்து கலெக்டர் பங்களாவா இருக்கும். அந்த பிரிட்டிஷ் பங்களாக்கெல்லாம் நீங்க வாடகை கொடுத்தீங்கன்னா வாடகையே 15 லட்சம் ரூபா வரும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 15-20 பேர் வந்து வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு அத்தனை வண்டி சலுகைகள்லாம் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த அலவன்சஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இதை தாண்டி நீ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கீங்க, ஒரு 10 வருஷம் நீங்க சர்வீஸ் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, நான் எப்படியாவது வந்து ஒரு ஃபாரின்ல போய் ஒரு டிகிரி பண்ணணும், நல்ல யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி பண்ணணும் அப்படின்னு. அரசாங்கம் உங்களுக்கு வந்து லீவு கொடுத்து அப்புறம் சம்பளம் கொடுத்து படிக்கிறதுக்கு காசும் கொடுத்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஸோ 2 வருஷம் நீங்க போய் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரியான சலுகைகள் வந்து நீங்க ஒரு கார்பரேட்ல போனீங்கன்னா கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல எத்தனை கார்பரேட்ல கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம் ஏன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது. அல்டிமேட்டா நீங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனி வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஆரம்பத்துல, ஒரு 4 வருஷம் கழிச்சு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா மெக்கானிக்கல் லைஃபா இருக்கும். எங்க ஃபவுண்டர் சங்கர் சார் தான் சொல்லுவார், ஒரு மாணவன் 3 வயசுல பஸ் ஏற ஆரம்பிக்கிறான், 3 வயசுல பஸ்ல ஸ்கூலுக்கு போறான், 12வது முடிக்க வரைக்கும் ஸ்கூல் பஸ்ல போறான், அது முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் பஸ் தான் மாறுது, காலேஜுக்கு போறான், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி கம்பெனிக்கு வந்து திருப்பி பஸ்ல போறான், அவன் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரைக்கும் பஸ்லயே போயிருது. இது வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்னா நான் தப்பு சொல்ல வரல, பட் இதையும் தாண்டி ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு, அதுக்குள்ள வாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ அல்டிமேட்டா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த வேலை பார்த்தீங்கன்னாலும் அந்த வேலையில் நீங்கள் 100% திருப்தியுடன் வேலை செய்கிறீர்களா அதை நீங்க பார்க்கணும். அது வந்து சிவில் சர்வீஸ்ல 100% உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்தது தான் சிவில் சர்வீஸ். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். இந்த 20 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ஒரு காமன் எக்ஸாமினேஷன் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. 2 வகையான டாக்ஸ் இருக்கு. ஒன்று டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, அதாவது நேரடியாக வந்து இன்கம் டாக்ஸா பே பண்றது. இன்னொன்று வந்து நம்ம பொருட்கள் மீது போடக்கூடிய டாக்ஸ். இந்த டாக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம 2 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு. இதுக்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளையும் வந்து இந்த தேர்வு மூலமா தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எத்தனையோ சர்வீசஸ் இருக்கு. இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் 2, இது இல்லாம இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் ஒரு சர்வீஸ் இருக்கு, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் ஒரு சர்வீஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு, மொத்தம் 20 சர்வீஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க, அது எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். ஓகே, இந்த 20 சர்வீசஸும் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ்னு சொல்றோம். இதை கண்டக்ட் பண்றது யூபிஎஸ்சி. இப்போ இந்த தேர்வை எழுதுவதற்கு 2 அடிப்படை தகுதிகள். ஒன்று ஏஜ், அதாவது எந்த வருஷம் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த வருஷம் உங்களுக்கு 21 வயசு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு 21 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான தகுதி. ஒரு நாள் கம்மியா இருந்தாலும் உங்களால இந்த எக்ஸாம் எழுத முடியாது. உதாரணத்துக்கு 2023 நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 2023 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 21 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் வந்து கல்வி தகுதி. கல்வி தகுதி அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம், அதாவது இந்திய பல்கலைக்கழகங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம், அவ்வளவுதான், ஏதோ ஒரு யூஜி. இது 2 எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 300 ரூபாய் செலவுல உங்களால வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ண முடியும். எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க, செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. ஓகே, இந்த தேர்வை எழுதுவதற்கு இந்த 2 அடிப்படை தகுதி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல நோட்டிபிகேஷன் வரும், யூபிஎஸ்சியோட நோட்டிபிகேஷன் வரும். இந்த மாதிரி இந்த வருஷத்துக்கான இந்த தேர்வு கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல
என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், எக்ஸாமினேஷன் சிலபஸ், எப்போ எக்ஸாம் நடக்க போகுது, எங்கெங்க நடக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், இந்த ப்ராசஸ் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 பக்கம் 150 பக்கம் இருக்கும் நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்ல இருந்து 20 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 20 நாள்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றப்போ ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபீ பே பண்ணவே தேவையில்லை. ஓகே, அவங்க வந்து ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீ பே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க அப்ளை 20 நாளுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன டிகிரி, எந்த ஊர், எக்ஸாம் சென்டர் எங்க செலக்ட் பண்ண போறீங்க, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தேர்வுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது, அதாவது முதல் நிலை தேர்வு அப்படிங்கிறது எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு வருஷமும் தோராயமா இந்த தேர்வுக்கு, போட்டி தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா 1000 காலி பணியிடங்கள் இருக்கும். தோராயமா நான் சொல்றேன். அது வந்து 900 இருக்கலாம், இல்லை 1100 இருக்கலாம். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1011 வேகன்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா எவ்வளவு மாணவர்கள் வந்து இந்தியா முழுவதும் இருந்து எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமா 11 லட்சம் பேர் வந்து இந்த இதுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் குரூப் 4க்கே 21 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனா சிவில் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 வேகன்சிக்கு 10 லட்சம் பேர்னு வச்சுக்கலேன். அப்படின்னா நீங்க வந்து உண்மையாலேயே 1000ல் ஒருவன். ஓகே, ஸோ 1000 பேருக்கு ஒரு கேண்டிடேட் தான் உள்ள போக முடியும். இப்போ இந்த 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணுனா அட்டம்ப்டா கவுண்ட் ஆகுமா அப்படின்னா இல்லவே இல்லை. வெறும் அப்ளிகேஷன் மட்டும் போட்டு அட்டம்ப்டா கவுண்ட் ஆகாது. ஓகே, நீங்க எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் அட்டண்டன்ஸ் சீட்ல சைன் பண்ணீங்கன்னா தான் அட்டம்ப்ட் கவுண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்றவங்க 10 லட்சம் பேர். ஆனா இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அன்னைக்கு இந்த தேர்வு எழுதுவதற்கு அந்த அட்டண்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. மீதி எல்லாருமே ஒரு ஆசையின் காரணமா, ஒரு உத்வேகத்தின் காரணமா நானும் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைச்சு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணாதனால அவங்க வந்து எக்ஸாமுக்கே வரமாட்டாங்க. அவங்க வந்து சீரியஸ் கேண்டிடேட்ஸே கிடையாது. சரி, இப்போ 5 லட்சம் பேர் எழுதுறாங்களே, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா படிச்சிருப்பாங்களா அப்படின்னா இல்ல, அதுவும் இல்லை. தோராயமா இந்தியா முழுவதும் இருந்து எத்தனாயிரம் மாணவர்கள் வந்து சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ், அதாவது பொட்டன்ஷியல் காம்படிட்டர்ஸ், அதாவது எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புள்ள மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு கீழே தான் இருப்பாங்க. ஸோ 1000 வேகன்சிக்கு உண்மையிலேயே போட்டி போடக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 1 lakh அப்படின்னு வச்சுங்க. 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்த 1 லட்சம் மாணவர்களுக்குள்ளதான் போட்டியே இந்த 1000 வேகன்சிக்கு. இப்போ 1000 வேகன்சி அப்படின்னா ஒரு 180 வேகன்சி வந்து ஐஏஎஸ்க்கு இருக்கலாம், ஒரு 200 வேகன்சி வந்து ஐபிஎஸ்க்கு இருக்கலாம், ஒரு 30 வேகன்சி வந்து ஃபாரின் சர்வீஸ்க்கு இருக்கலாம், ஒரு 70 வேகன்சி வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸ்க்கு இருக்கலாம், ஒரு 100 வேகன்சி வந்து கஸ்டம்ஸ்க்கு இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்ந்து மொத்தமாக ஒரு 1000 வேகன்சி இருக்கு அப்படின்னா 1 லட்சம் மாணவர்கள் தான் வந்து போதிய அளவு அந்த தயார் நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மே மாசம் உங்களுக்கு எக்ஸாம் ஷெட்யூல் பண்றாங்க. பொதுவா மே 3வது வாரம் அல்லது 4வது வாரம் தான் இந்த முதல் நிலை தேர்வு நடத்தப்படும். இந்த முதல் நிலை தேர்வில் எப்படி இருக்கும் அப்படின்னா முழுவதுமாக கொள்குறி வினா வகையை சேர்ந்த கேள்வித்தாள் தான் கொடுக்கப்படும். 2 தாள்கள், காலையில 9:30 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும் முதல் தாள், மதியம் வந்து 2:30 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் வந்து 2ஆம் தாள். முதல் தாளினுடைய பெயர் பொது அறிவு தாள், 2ஆம் தாளுடைய பெயர் வந்து திறனறி தேர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து 9:30க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆரம்பிக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் அப்படிங்கிறது மொத்தம் 7 பாடத்திட்டங்களை வந்து கொண்டது. அதாவது சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இதில் ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான பாடத்திட்டங்கள் தான். ஒன்று ஹிஸ்ட்ரி, நம்ம 10th வரைக்கும் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரியில் என்ன படிச்சிருப்போம்? ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு டைனாஸ்டியாக வரிசையாக படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மிடிவல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி. 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதோட முடிச்சிருவோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஸ்கூலில் அதோட முடிச்சிருவோம். இது வந்து நம்ம சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்போம். அதற்கடுத்து சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், குடிமையியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஜியாகிரபி படிச்சிருப்போம். இது மூணுமே வந்து சோசியல் சயின்ஸ்ல 10th வரைக்கும் எல்லாரும் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். இதே சப்ஜெக்ட்ஸ் தான் இங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கு. ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு.
இதை தாண்டி இன்னொரு 3 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க சிவில் சர்வீஸ் படிக்கலினாலுமே நீங்க எக்கனாமிக்ஸ் ஒரு காமன் மேனா கண்டிப்பா டே டு டே லைஃப்க்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமிக்ஸ் வந்து இப்போ இன்ஃப்ளேஷன்னா என்ன, பேங்கிங் செக்டார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, ஸோ ஏன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து என்விரான்மெண்ட் தெரியாம இருக்க முடியாது. நம்ம பொல்யூஷன் பத்தி பேசுறோம், கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசுறோம், டிஃபாரஸ்டேஷன் பத்தி பேசுறோம், எத்தனையோ விஷயங்கள் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து நம்ம பேசுறோம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், 21ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து இந்த பூமியானது வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமா மாறிவிடும் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அறிவிப்பு. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாகவும் நீங்க படிக்கணும். ரெண்டாவது, அதுக்கடுத்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில இப்போ நம்ம காலேஜஸ்ல படிச்சிருப்போம், ஸ்கூல்ல படிச்சிருப்போம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருப்போம். இந்த கேள்விகள் வந்து அங்க அதிகமா கேட்க மாட்டாங்க. கேள்விகள் அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் இப்போ டிஆர்டிஓ வந்து ஒரு மிசைல் வந்து டெஸ்ட் பண்றாங்க. இப்போ அக்னி 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அக்னி 5 மிசைல் பத்தி உங்களுக்கு பேசிக் டீடைல் தெரியணும், டெக்னிக்கலா தெரிய தேவையில்லை, பேசிக் டீடைல் மட்டும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க எக்ஸாம்ல. ஸோ இப்போ அக்னி 5 அப்படின்னா அதோட ரேஞ்ச் எவ்வளவு, அதோட கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, வார்கெட் எவ்வளவு வெயிட் கொண்டு போக முடியும், அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், நானோ டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், நியூக்ளியர் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன. இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன, எல்லாரும் கிரிப்டோ கரன்சி பத்தி பேசுறாங்க, அப்படின்னா என்ன, பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, இந்த மாதிரி ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு மாவட்ட பொறுப்புல போய் உட்கார்றப்பவோ அல்லது தலைமைச் செயலகத்தில் வந்து உங்களோட துறையில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது ரீசெண்டா இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்பதான் வந்து உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் பியூரோக்ராட்டா இருக்க முடியும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே வந்து டெக்னிக்கலா கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து டெக்னிக்கலா கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப டெப்தா போய் கேட்க மாட்டாங்க, பேசிக்கான விஷயமா தான் இருக்கும். இதற்கு அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஏற்கனவே ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி 3 நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயே படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், இது 3 வந்து புதுசா படிக்கிறோம். இது இல்லாம முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். கிட்டத்தட்ட எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 15 மாதம், அந்த கடந்த 15 மாதமா என்ன நடந்தது, உதாரணம் இந்த வருஷம் ஜூன் மாசம் 5ஆம் தேதி எக்ஸாம், பிரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா 2021 ஜான்வரியில இருந்து 2022 மார்ச் வரைக்கும் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்ததோ அது எல்லாமே நீங்க ஹிந்து பேப்பர்ல தான் படிக்கணும். வேற எந்த பேப்பருமே கிடையாது, ஹிந்து தான். ஓகே, ஸோ ஹிந்து இங்கிலீஷ் டெய்லி தான் உங்களுடைய பைபிள் ஃபார் யூபிஎஸ்சி. ஓகே, அது இல்லாமல் நீங்க சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணவே முடியாது, ஹிந்து இல்லாம பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஹிந்து யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஹிந்து பேப்பரை யாரு வந்து ரிலீஜியஸா ஃபாலோ பண்றாங்களோ, அதாவது ஒன்னு சொன்ன மாதிரி டெய்லி யாரு ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா. 3 ஸ்டேஜ்லயுமே 50% ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாம எந்த ஒரு மாணவனாலும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து எத்தனையோ ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. சார் நான் ஏன் வந்து பேப்பர் படிக்கணும், ஆன்லைன் போர்ட்டலே படிச்சிடலாமே அப்படின்னா, ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து ரெடிமேட் ஒரு கண்டென்ட். அதை படிச்சுட்டு வந்து யாரும் சக்சஸ்ஃபுல் எக்ஸாம் எழுத முடியாது. பண்ணலாம், பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. எதையுமே வந்து நீங்க மூல ஆதாரத்திலிருந்து படிக்கிறப்ப தான் அதனுடைய அந்த முழு அந்த கண்டென்ட் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால வந்து பெட்டர் நீங்க நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் எப்படி படிக்கிறேன்னு பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 7th இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், என்விரான்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், இது 7 சேர்ந்தது தான் பொது அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பொது அறிவு தாளில் மொத்தம் 100 கேள்விகள் இருக்கும். இந்த 100 கேள்விகளில் ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மதிப்பெண்கள். ஒருவேளை நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா -0.66, ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஓகே, ஸோ இந்த தாள், பொதறிவு தாளை வந்து நீங்க காலையில 9:30 to 11:30 வரைக்கும் எக்ஸாம், 2 hours, 100 questions, each 2 marks. ஆஃப்டர்நூன் பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு சிசாட் திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த திறனறி தேர்வுல 3 முக்கியமான பாடங்கள். ஒன்னு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இந்த காலேஜில் வந்து நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்காக படிச்சிருப்பீங்க. ஆனால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அதற்கடுத்து ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங். ஓகே, கிரிட்டிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங். மூணாவது முக்கியமான இது என்ன அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது ஒரு ஆங்கில பேராகிராஃப் கொடுத்துட்டு அது சார்ந்த ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும். இதுவுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, கீழே 4 கொஸ்டின் கொடுத்து 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்க எது கரெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பேப்பரும் வந்து அப்ஜெக்டிவ் டைப், செகண்ட் பேப்பரும் அப்ஜெக்டிவ் டைப். ஓகே, ஸோ செகண்ட் பேப்பர்ல வந்து டோட்டலா 80 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 80 கேள்விகள். 80 கேள்விகளுக்கு ஒவ்வொருக்கும் வந்து 2.5 மதிப்பெண்கள், மொத்தம் வந்து 200 மதிப்பெண்கள். முதல் தாள் பொதறிவு 200 மதிப்பெண்கள், இரண்டாம் தாள் திறனறி தேர்வு 200 மதிப்பெண்கள். இந்த எக்ஸாமை வந்து தோராயமா 5 லட்சம் பேர் எழுதுறாங்க. 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க, ஆனா 50% அட்டெண்டன்ஸ். ஓகேங்களா? எத்தனை வேகன்சிக்கு? 1000 வேகன்சிக்கு. இப்போ மே மாசம் இந்த எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா மே முடிச்சுட்டு ஜூன் எண்டில் அதிகபட்சம் ஒரு மாசத்துல உங்களுடைய பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிரிலிமினரி எக்ஸாமினேஷனோட பர்பஸ் எதுக்கு அப்படின்னா டு எலிமினேட் நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ். யாரால இந்த தேர்வுக்கு வந்து முறையா தயார் செய்யலையோ அவங்களை எலிமினேட் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸாம். ஸோ உங்களுக்கு பேசிக் அவேர்னஸ் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து மேல கண்டக்ட் பண்ணி ஜூன்ல ரிசல்ட் வந்துடுது. 5 லட்சம் பேர் எழுதுனாங்களே, எவ்வளவு பேர் சார் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தோராயமா ஒரு வேகன்சிக்கு 12 பேர். அப்போ 1000 வேகன்சிக்கு 5 லட்சம் பேர்த்துல இருந்து 12,000 பேர் தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த 12,000 பேர் பாஸ் பண்ண உடனே இப்போ அவங்களுடைய அடிப்படை அந்த அந்த புரிதல் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு பாடத்திட்டத்தை அடிப்படை புரிதல் அதை செக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சப்ஜெக்ட்ல. இந்த 12,000 பேர்த்துக்கும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் பத்தி முழுமையான புரிதல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுதி வச்சா தான் அவங்க செக் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மெயின் எக்ஸாமினேஷன். இந்த மெயின் எக்ஸாமினேஷனோட பர்பஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு பியூரோக்ராட்டா வர ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோ வரக்கூடிய மாணவனுக்கு அவனுடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னு, அதாவது பாடம் சார்ந்த புரிதல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெயின் எக்ஸாமினேஷன். இந்த மெயின் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்டிவ் டைப், எஸ்ஏ டைப்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். 10 மார்க்ஸ், 15 மார்க்ஸ், 20 மார்க்ஸ் அந்த மாதிரி நீங்க ஒரு 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கத்துக்கு நீங்க விடை எழுதுற மாதிரியான கேள்விகள் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ஜூன் மாசம் வந்து ரிசல்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் தனியா திருப்பி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போகணும். ஆன்லைன் அப்ளை பண்ண உடனே அதுக்கு வந்து 200 ரூபாய் ஃபீஸ். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு செப்டம்பர் மிட்ல, செப்டம்பர் ஒரு 15th மாதிரி அவங்க மெயின் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் அதாவது முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் முதன்மையான தேர்வு. ஸோ முதன்மை தேர்வு ஏன் சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய அறிவை முழுவதுமாக பரிசோதிப்பதற்காக நடத்தப்படக்கூடிய தேர்வு தான் இந்த முதன்மை தேர்வு. ஸோ அந்த முதன்மை தேர்வு வந்து முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்டிவ். எத்தனை பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா 9 தாள்களை கொண்டு தான் அந்த முதன்மை தேர்வு. ஃபர்ஸ்ட் வந்து 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். ஒன்னு கம்பல்சரி இங்கிலீஷ், இன்னொன்று கம்பல்சரி ரீஜனல் லாங்குவேஜ். இப்போ நீங்க தமிழ்நாட்டில இருந்து போறீங்கன்னா தமிழ் எடுக்கலாம், தெலுங்கு இருக்கலாம், கன்னடா இருக்கலாம், ஸோ ஹிந்தி எடுக்கலாம். உங்களுக்கு என்ன ரீஜனல் லாங்குவேஜ் தெரியுமோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். ஒன்று கம்பல்சரி இங்கிலீஷ், இன்னொன்று கம்பல்சரி ரீஜனல் லாங்குவேஜ். ரீஜனல் லாங்குவேஜ் வந்து 22 ஷெட்யூல் லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லாங்குவேஜ் பேப்பர் அந்த சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, சிலபஸ் அண்ட் கொஷின் பேப்பர், கொஷின் ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் பேப்பர் எழுதுனா எப்படி எந்த அளவுக்கு வந்து இந்த தேர்வுத்தாளோட கடினத்தன்மை இருக்குமோ அதே அளவுக்கு தான் இந்த லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். மொத்தம் 300 மார்க். இங்கிலீஷ்க்கு வந்து 300 மார்க். தமிழ் எழுது, உதாரணத்துக்கு வந்து நீ தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து 300 மார்க். 300 மார்க்குக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பேப்பர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஸ்ஏ இருக்கும். ஒரு 100 மார்க் ஒரு எஸ்ஏ எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஒரு 3 பக்கத்துக்கு பெரிய பேசேஜ் கொடுத்துட்டு அது சார்ந்த கேள்விகள் 5 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்க ஒரு 6 பக்கத்துக்கு எழுதணும். அதுக்கப்புறம் இது ப்ரிசி ரைட்டிங் இருக்கும். இதே மாதிரி ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அது படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை 1/3 சுருக்கி எழுதணும். 3ல் 1 பங்கு சுருக்கி எழுதணும். இது வந்து லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பாதி. இதுக்கப்புறம் கிராமர் போயிடுவாங்க, பேசிக் கிராமர். ஓகே, இதுவே வந்து தமிழ் இருந்து அப்படின்னா தமிழ்ல வந்து இதே கண்டென்ட் தான், இதே ஸ்ட்ரக்சர் தான். ஒன்னு டிரான்ஸ்லேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் 2 டிரான்ஸ்லேஷன் இருக்கும்.
மொத்தமா 300 மார்க். இந்த லாங்குவேஜ் பேப்பர்ல 300 மார்க். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சிசாட் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் பேப்பர் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், திறனறி தேர்வுன்னு சொன்னேன். அந்த திறனறி தேர்வுல 200 மார்க்குக்கு நீங்க குறைஞ்சபட்சம் 67 மார்க் வாங்கினீங்கன்னா தான் நீங்க உங்களுடைய ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் கரெக்ஷன் பண்றப்போ அதோட கட் ஆஃப் வந்து அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் வந்து ஒரு 50% மார்க் வாங்கிட்டீங்கன்னா போதும். 200க்கு ஒரு 100 மார்க் மேல வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடலாம். சிசேட்ல 67 மார்க் வாங்கணும் 200க்கு. அது வாங்கினீங்கன்னா தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. உங்களோட பிரிலிமினரி பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்றதுக்கு வந்து ஜிஎஸ் மார்க் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அந்த ஜிஎஸ் வந்து இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 92 கட் ஆஃப், இதே வந்து ஓபிசி வந்து 89. ஏன்னா கேட்டகரி வைஸ் வந்து இது இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மெயின் எக்ஸாமினேஷன் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், லாங்குவேஜ் பேப்பர் வந்து சிசாட் பேப்பர் மாதிரி தான், குவாலிஃபைங் பேப்பர், அதாவது தகுதி தேர்வு. 300 மார்க்குக்கு லாங்குவேஜ் பேப்பர்ல இங்கிலீஷும் சரி தமிழும் சரி 300 மார்க்குக்கு நீங்க 75 மார்க் வாங்கினீங்கன்னாவே போதும் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணதா கணக்கு. அதாவது அந்த லாங்குவேஜ் பேப்பர் வந்து பாஸ் பண்ணதா கணக்கு. ஸோ லாங்குவேஜ் பேப்பர் முடிச்சிட்டீங்க. அடுத்து என்ன அப்படின்னா ஒரு கட்டுரை தாள், எஸ்ஏ பேப்பர். எஸ்ஏ பேப்பர்ல 250 மார்க் அந்த பேப்பர். எஸ்ஏ பேப்பர்ல 2 பகுதியா கொடுத்திருப்பாங்க, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏல 4 டாபிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பிலாசபிக்கல் கோட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதாவது தத்துவம் சார்ந்த ஏதோ ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம எழுதணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சிம்பிளிசிட்டி இஸ் தி சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்காங்க வச்சுக்கலாம். சிம்பிளிசிட்டி இஸ் தி சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன், இதுதான் டைட்டில். இதுக்கு வந்து நம்ம ஒரு 5-6 பக்கத்துக்கு வந்து எஸ்ஏ எழுதணும். இப்போ அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட்ல 4 இது மாதிரி 4 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது ஏதோ ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிட்டு நம்ம எஸ்ஏ எழுதணும். அதுக்கு 125 மார்க். செகண்ட் பேப்பர் செகண்ட் பார்ட்ல எஸ்ஏல செகண்ட் பார்ட் செக்ஷன் பில இதே மாதிரி ஒரு 4 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி எழுதணும். செக்ஷன் ஏக்கும் பிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, செக்ஷன் ஏல வந்து மோஸ்ட்லி பிலாசபிக்கல் கோட் மாதிரி இருக்கும். செக்ஷன் பில பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கக்கூடிய டாபிக்ஸா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை பத்தி நம்ம எழுதணும். ஆர் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் இந்தியா அப்படின்னா அதை பத்தி எழுதணும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து நான் இந்தியாவில் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா நம்ம படிச்சதை வச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளோட புரிதல் வச்சு நம்ம சமுதாயம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு தெரிஞ்சுன்னா அதை வச்சு நீங்க எழுதிடலாம். ஸோ எஸ்ஏ வந்து மொத்தம் 250 மதிப்பெண்கள். செக்ஷன் ஏக்கு வந்து 125, செக்ஷன் பிக்கு வந்து 125, மொத்தம் 250 மார்க். இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான பகுதி என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா பொது அறிவு தாள், ஜெனரல் ஸ்டடீஸ். நீங்க பிரிலிமினரி படிச்சீங்க பாத்தீங்களா, அதே இதுதான் இங்க. பட் மெயின்ஸுக்கு படிக்கிறப்போ, அதாவது முதன்மை தேர்வுக்கு படிக்கிறப்போ நீங்க கொஞ்சம் விரிவா படிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப எக்ஸ்டென்சிவா படிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா உதாரணத்துக்கு வந்து பிரிலிமினரி எக்ஸாம் படிக்கிறப்போ ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, இது 3 மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. ஆனா மெயின் எக்ஸாமினேஷன் வர்றப்போ 1947 அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி நீங்க படிக்கணும். ஓகே, ஸோ இது ஒண்ணு. அதற்கடுத்து மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்டரி, உலக வரலாறை பத்தி, நவீன உலக வரலாறை பத்தியும் நீங்க படிக்கணும். இந்த மாதிரி ஹிஸ்டரியில கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா படிக்கணும். ஜியோகிராஃபில அதே தான். அதுக்கடுத்து பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி கூட கவர்னன்ஸ் படிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா படிக்கிற மாதிரி வரும். பெரிய அளவுல ஒன்றும் இது வித்தியாசம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து படிக்கணும். இது எல்லாமே முதல்நிலை தேர்வா இருந்தாலும் சரி, முதன்மை தேர்வா இருந்தாலும் சரி, உங்களுடைய பாடத்திட்டம் வந்து ஒரு இளங்கலை பட்டத்திற்கு நிகரான பாடத்திட்டமா தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஈக்குவல் டு யூஜி. ஹிஸ்டரி படிச்சாலும் யூஜி ஹிஸ்டரி அளவுக்கு படிக்கணும், ஜியோகிராஃபி படிச்சாலும் யூஜி ஜியோகிராஃபி அளவுக்கு படிக்கணும், கான்ஸ்டியூஷன் படிச்சாலும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அளவுக்கு படிக்கணும். ஒவ்வொரு விஷயம் வந்து இந்த டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் 4 தாள்களாக பிரிக்கப்படும். மொத்த பாடத்திட்டத்தை 4 தாள்களாக பிரிக்கப்படும். 4 பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் தாள்ல வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அடுத்து சொசைட்டி இன் இந்தியா. இப்போ வந்து சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சொசைட்டி இந்தியா வந்து நம்ம படிக்கணும். செகண்ட் பேப்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னா முக்கியமா அதாவது கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே பிரிலிமினரி படிச்சிருப்போம், அதே கான்ஸ்டியூஷன் தான். அது கூட நீங்க கவர்னன்ஸ் அண்ட் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உக்ரைன் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. உக்ரைன் கிரைசிஸ்ல இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்.
ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சொசைட்டி இந்தியா. செகண்ட் பேப்பர் வந்து கான்ஸ்டிடியூஷன், கவர்னன்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி. தேர்ட் பேப்பர்ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கானமி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து நேஷனல் செக்யூரிட்டி, இதெல்லாம் சேர்ந்தது தான் தேர்ட் பேப்பர். ஃபோர்த் பேப்பர் வந்து எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ ஒரு காவல்துறை கண்காணிப்பாளராகவோ இல்லை வந்து ஒரு அந்த சிஸ்டத்துக்கு உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறம் சார்ந்த புரிதல் இருக்கு இல்லைங்களா, எத்திக்ஸ் பேஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றது தான் அந்த எத்திக்ஸ் பேப்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். அந்த எத்திக்ஸ் பேப்பர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தியரட்டிக்கல் பார்ட்டா இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கீங்க, 2 குழுக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். மதம் சார்ந்த குழுக்களோ இல்ல வந்து ஜாதி சார்ந்த குழுக்கள், 2 பெரும் குழுக்கள் இருக்காங்க. திடீர்னு வந்து உங்க மாவட்டத்துல வந்து கம்யூனல் வயலன்ஸ் வந்துருச்சு, உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸே இல்ல, எப்படி வந்து நீங்க சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து அதுக்கு ஒரு பக்கத்தை நீங்க பதில் எழுதணும். ஸோ உங்களுடைய முடிவெடுக்கும் திறன், அது அறம் சார்ந்த அந்த பிடிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த எத்திக்ஸ் பேப்பர்ல செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபோர்த் பேப்பர். இந்த 4 பேப்பர் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஒரு விருப்ப பாடத்தை தேர்ந்தெடுத்து அதை நீங்க படிக்கணும். மொத்தம் 42 விருப்ப பாடங்கள் இருக்கு. அந்த விருப்ப பாடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய பாடத்திட்டம் வந்து 2 தாள்களாக வகுக்கப்பட்டு, முதல் தாள் 2ஆம் தாள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வந்து உங்களுக்கு 250 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லாங்குவேஜ் பேப்பர், ஈச் 300. அதுக்கப்புறம் வந்து 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர், ஈச் 250 மார்க்ஸ், மொத்தம் 1000 மார்க் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஏ பேப்பர், அதுக்கு 250 மார்க்ஸ், அப்போ 1250. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்ம 3 சப்ஜெக்டா பிரிக்கலாம். ஒன்னு காமன் மேன் ஆப்ஷன் சொல்லுவோம். காமன் மேன் ஆப்ஷன் அப்படின்னா, எந்த கல்வி பின்புலத்திலிருந்து வந்தாலும் அவர்களால் அந்த விருப்ப பாடத்தை எடுத்து படிக்க முடியும். இப்போ ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்தாருன்னா அவனால பப்ளிக் படிக்க முடியும். இந்த மாதிரி ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமன் மேன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்து டெக்னிக்கல் ஆப்ஷன்ஸ். டெக்னிக்கல் ஆப்ஷன்ஸ்னா உதாரணத்துக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்கும். சிவில் இன்ஜினியர் மட்டும் தான் படிக்க முடியும், வேற யாரும் படிக்க முடியாது. மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் இருக்கும். மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் வந்து டாக்டர்னால தான் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு வகையான ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து லிட்ரேச்சர் இருக்கு. தமிழ் மாதிரி இந்தியன் அந்த ஷெட்யூல் லாங்குவேஜ் எல்லா லிட்ரேச்சர் பிளஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது எல்லாம் சேர்ந்தது தான் விருப்ப பாடம் சொல்றோம். மொத்தம் 42 விருப்ப பாடங்கள் இருக்கு. இந்த 42 விருப்ப பாடங்களிலிருந்து ஏதேனும் ஒரு விருப்ப பாடத்தை எடுத்து நீங்க படிக்கணும். அந்த விருப்ப பாடம் 2 தாள்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து 250 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ மொத்த தாள்கள் வந்து 9. 2 லாங்குவேஜ், ஒரு எஸ்ஏ, 4 ஜிஎஸ், 2 ஆப்ஷனல். மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பேப்பர். அந்த 9 பேப்பர்ஸ்ல 2 லாங்குவேஜ் பேப்பர் வந்து விட்டுருங்க, அது வந்து குவாலிஃபைங் பேப்பர், அதோட மார்க்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, 7 பேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 into 250 அப்படின்னா 1750 மார்க்ஸ். உங்களோட மெயின்ஸ் மார்க் வந்து 1750 மார்க்ஸ். இந்த 1750 மார்க்ஸ்க்கு வந்து 12,000 பேர் எக்ஸாம் எழுதுவாங்க, செப்டம்பர் எழுதுவாங்க. செப்டம்பர் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் லாஸ்ட் வீக் ஆர் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க மெயின்ஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இதுல எத்தனை பேர் சார் பாஸ் பண்ணுவாங்க? இப்போ 5 லட்சம் பேர் எழுதுனாங்க பிரிலிமினரி, அதுல இருந்து 12,000 பேர் வந்து பாஸ் பண்ணாங்க, 12,000 பேர் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க. இதுல இருந்து எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்டு 2.5 அப்ராக்சிமேட்லி. ஒரு வேகன்சிக்கு வந்து 2.5 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 1000 வேகன்சிக்கு வந்து 2,500 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. 1750 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு எடுத்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, கட் ஆஃப் அப்ராக்சிமேட்டா ஒரு 800 எடுத்துட்டீங்கன்னாவே நீங்க பாஸ் பண்ணிடலாம். எல்லாரும் சேர்ந்து 7 பேப்பர் சேர்ந்து 800 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன்ல 12,000 பேர்த்துல இருந்து 2,500 பேர் தான் இந்த எக்ஸாம் போவாங்க, அடுத்த நிலைக்கு போவாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா, நேர்முக தேர்வு, அதாவது ஆளுமை தேர்வுன்னு சொல்லுவோம், பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது முழுக்க அதாவது ஏற்கனவே உங்களோட அறிவை வந்து கம்ப்ளீட்டா பரிசோதனை செஞ்சு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்றது ஒண்ணுமே இல்லை.
இப்போ உங்களோட கேரக்டர் டெஸ்ட் பண்ணும், ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர் வந்து டெஸ்ட் பண்ணும். ஏன்னா ஒரு சிவில் சர்வெண்டா போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் யூனிஃபார்மும் ஒரே மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர் இருக்கும். என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எமோஷனலா நீங்க எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு கமிட்மெண்டோட இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு ரேஷனாலிட்டியோட இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கீங்க அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து கேரக்டர் பேஸ்டு அசஸ்மெண்ட் தான். நீங்க கேட்கலாம், ஏன் சார் 5 லட்சம் பேர் எழுதுறாங்க, அது என்ன, எப்படி அந்த 1000 பேர் மட்டும் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, எந்த மாணவனுக்கு போதிய அறிவும் தேவையான குணநலனும் உள்ளதோ அந்த மாணவன் மட்டும்தான் உள்ள போக முடியும். ஓகே, ஸோ நீங்க இது வந்து நான் திருப்பி நான் சொல்றேன், வெளியிலிருந்து பார்க்கறத பிரம்மாண்டமான ஒரு தேர்வு, உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான். இது நீங்க உழைக்கக்கூடிய அந்த உழைப்பின் அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு வந்து நீங்க 12ஆம் வகுப்புக்கு வந்து எந்த மாதிரியான உழைப்பை செலுத்தினீர்களோ அதே அளவான உழைப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கு மேல தேவையே இல்லை. திருப்பி அதான் சொல்றேன். ஆனா அதை மீறி என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு இன்டலெக்சுவல் அண்ட் அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அதுதான் இந்த தேர்வுக்கோட அடிப்படை தேவை. ஸோ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா, பொதுவாக 3 வகையான கேள்விகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்கா உங்களுடைய பயோடேட்டா இருக்கு இல்லைங்களா, உங்களோட நம்ம ரெஸ்யூம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த பயோடேட்டா வந்து நீங்க மெயின்ஸ் அப்போ இன்டர்வியூ அப்போ உங்களோட பயோடேட்டா கம்ப்ளீட்டா நீங்க யூபிஎஸ்சி கொடுத்துருப்பீங்க. உங்களோட பேர்ல ஆரம்பிச்சு டேட் ஆஃப் பர்த், அப்பாவோட பேர் என்ன, அம்மாவோட பேர் என்ன, அப்பா ப்ரொஃபஷன் என்ன, அம்மாவோட ப்ரொஃபஷன் என்ன, எவ்வளவு இன்கம், என்ன அசெட் இருக்கு, உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்ன, என்ன ஹாபி, என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன, உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன, எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. இப்போ உங்களோட பயோடேட்டா பேஸ்ட் கொஸ்டின், இப்போ உதாரணத்துக்கு வந்து திருச்சியிலிருந்து நீங்க போறீங்க அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகள் என்ன, 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்க திருச்சியில் இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லணும். அதுக்கப்புறம் இது வந்து பயோடேட்டா பேஸ்ட் கொஸ்டின். அப்பாவோட ப்ரொஃபஷன் பத்தி கேட்கலாம். அப்பா டீச்சரா இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியின் தரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய புரிதலை வச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இது ஒண்ணு. அதற்கு அடுத்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ரீசெண்டா நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து ரீசெண்டா பிரான்ஸ்ல ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த எலெக்ஷன் பத்தி உங்களோட கொஸ்டின் கேட்கலாம். இல்ல ஒரு ரஷ்யன் உக்ரைன் கிரைசிஸ் பத்தி கேட்கலாம். ஓகே, இல்ல ரீசெண்டா வந்து பெட்ரோலியம் பிரைசஸ் ஒரு ஹைக் பத்தி கேட்கலாம். ஏதோ ஒரு கொஸ்டின் கரண்டா ரீசெண்டா என்ன டெவலப்மெண்ட் நடந்துச்சோ அந்த கொஸ்டின் பத்தி கேட்கலாம். இதை தாண்டி 3வது என்ன அப்படின்னா ஜென்ரலா ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் வந்து ஹிஜாப்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, பெண்களுக்கு வந்து அது தேவையா தேவையில்லையா, இப்போ அது நீங்க இப்ப சொல்ல போறீங்க அப்படின்னா அப்போ வந்து சபரிமலையில வந்து பெண்களை வந்து அனுமதிக்கணுமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயம், அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க இன்டர்வியூ போர்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய சிந்தனை ஓட்டம் என்ன மாதிரி இருக்கு, நீங்க வந்து மெச்சூர்டா உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. பொதுவா நேர்முக தேர்வில் அவங்க வந்து எத்தனை, இப்போ உதாரணத்துக்கு 40 கேள்விகள் கேட்கறாங்கன்னா மொத்தமா வந்து ஒரு 30ல இருந்து 40 நிமிஷம் தான் இன்டர்வியூ நடக்கும். அந்த 40 நிமிஷத்துல 40 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மார்க் கிடையாது. எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா சொல்றீங்களோ அதுக்கு வந்து மார்க் கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க என்ன மாதிரி ஆன்சர் சொல்றீங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கு, தெரியாத கொஸ்டின் வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாம் தான், அதுதான் வந்து மார்க்கு கொடுக்குற அடிப்படை. ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்க வந்து போல்டா தெரியலன்னு சொல்றோம். அதை விட்டுட்டு நீங்க தெரிஞ்சுக்க மாதிரி காட்டணும்னு நினைச்சீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்வியூல நடக்கக்கூடிய விஷயம். நிறைய அந்த மித்தெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, கட்டுக்கதை சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறி போனாங்க, அப்போ வந்து எத்தனை ஸ்டெப்ஸ்ல நீங்க ஏறி வந்தீங்கன்னா கேட்பாங்க அப்படி. அந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இதுவே கிடையாது யூபிஎஸ்சியில். யூபிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான ஆளுமை உள்ள ஆள் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் முடிஞ்சு 2500 பேருக்கு வந்து இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னா மொத்தம் வந்து 275 மார்க் அந்த இன்டர்வியூக்கு. 275 அப்படின்னா ஒரு 160 மார்க் வாங்கினீங்கன்னா ஆவரேஜ் மார்க்னு சொல்லலாம். ஒரு 180க்கு மேல போச்சு அப்படின்னா எபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். 160 to 180 ஆவரேஜ். அதுக்கு மேல போச்சு 180க்கு மேல அப்படின்னா எபோவ் ஆவரேஜ். 200க்கு மேல வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸப்ஷனலி ஹை. இப்போ நீங்க இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட மெயின்ஸ் மார்க் இருக்கு இல்லைங்களா, 1750 மதிப்பெண்கள். இந்த 1750 மதிப்பெண்களையும் பிளஸ்
உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க் இருக்கு இல்லைங்களா, 275 ரெண்டையும் கூட்டினாங்கன்னா 2025 மார்க் வரும். இந்த 2025 மார்க்குக்கு உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்க பார்ப்பாங்க. மொத்தம் எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க? 2500 பேர் பண்ணாங்க. இந்த 2500 பேருக்கும் அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1000ல யார் வர்றாங்களோ அவங்களுக்கு சர்வீஸ். ஓகேங்களா? மீதி இருக்கிறவங்க எல்லாருமே மொத்தம் 2500 பேர் இன்டர்வியூ போனாங்க. அதுல வந்து அவங்களோட மெயின்ஸ் மார்க்கு இன்டர்வியூ மார்க்கை கம்பைன் பண்ணா 2025 மார்க். அது கம்பைன் பண்ணி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1000 யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் சர்வீஸ். அவங்களுக்கு என்ன மார்க் வாங்குறாங்களோ மார்க்கு தகுந்த ரேங்க் கொடுப்பாங்க. என்ன ரேங்க் வாங்குறீங்களோ ரேங்க் தகுந்த சர்வீஸ் கிடைக்கும். நீங்க டாப் ரேங்க்ல வாங்கிருக்கீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு டாப் 100க்குள்ள வந்திருக்கீங்கன்னா நீங்க என்ன சர்வீஸ் ப்ரிஃபர் பண்றீங்களோ அந்த சர்வீஸ் கிடைக்கும். ஓகே, ஒருவேளை வந்து நீங்க பின்னாடி ரேங்க், உதாரணத்துக்கு நீ 900 ரேங்க் வாங்கிருக்கீங்க, 800 ரேங்க் வாங்கிருக்கீங்க அப்படின்னா என்ன சர்வீஸ் அவைலபிளா இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ இப்போ ஸோ இதுதான் வந்து 3 நிலை பத்தி எக்ஸாம் சொல்லணும். ரொம்ப பிரீஃபா சொல்லணும். அப்படி இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் கொஸ்டின் ஆன்சர்ல வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரிலிமினரிக்கு எப்படி படிக்கணும், மெயின்ஸ்க்கு எப்படி படிக்கணும், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா 1000 மெம்பர்ஸ் சர்வீஸ். மீதி எல்லாரும் என்ன பண்ணணும்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் 6 தடவை இந்த எக்ஸாம் எழுதலாம். 21 வயசுல இருந்து 32 வந்து அவங்களுக்கு உச்சபட்ச வயது. ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரியில் யார் வர்றாங்களோ, அதாவது நம்ம ஊர்ல வந்து எஃப்சின்னு சொல்லுவோம், ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம், அவங்க இந்த எக்ஸாம் வந்து 32 வயசு வரைக்கும் எழுதலாம். அதிகபட்சமா 6 டைம்ஸ் எழுத முடியும். ஓபிசியில் வர்றாங்க இல்லைங்களா, நம்ம ஊர்ல வந்து பிசி எம்பிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிசி எம்பிசி 2 ஸ்டூடெண்ட்ஸும் கம்பைன் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் போறப்போ ஓபிசின்னு சொல்லுவோம், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். அவங்க இந்த தேர்வு வந்து 35 வயசு வரைக்கும் எழுதலாம். அவங்க எத்தனை டைம் எழுத முடியும் அப்படின்னா 9 தடவை இந்த எக்ஸாம் எழுதலாம். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 37 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அவங்க எத்தனை டைம் எழுதலாம் அப்படின்னா 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் அவங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அட்டம்ப்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்ல பிரிலிமினரியில ஃபெயில் ஆனாலும் திருப்பி பிரிலிம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும், மெயின்ஸ்ல ஃபெயில் ஆனாலும் திருப்பி பிரிலிம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும், இன்டர்வியூ போய் ஃபெயில் ஆனாலும் திருப்பி பிரிலிம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். சார் நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு தான் விருப்பப்பட்டேன், ஆனா எனக்கு வந்து ஐஆர்எஸ் கிடைச்சிருச்சு, என்ன பண்றது அப்படின்னா நீங்க திருப்பி இந்த எக்ஸாம் எழுதலாம். சர்வீஸ்ல இருந்துகிட்டே எழுதலாம். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்த 2 மாணவர்கள் மட்டும்தான் அவங்க வந்து திருப்பி இந்த எக்ஸாம் எழுத முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற எந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைச்சாலுமே அவங்க வந்து திருப்பி இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இது இல்லாம இந்த உதாரணத்துக்கு வந்து ஐஏஎஸ் வாங்கிட்டீங்க, பட் உங்களுக்கு வந்து திரிபுரா கேடர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். எனக்கு திரிபுரா பிடிக்கல, நான் வந்து வேற எங்க இருந்தா விருப்பம் அப்படின்னா நீங்க ஒருவேளை ஐஏஎஸ் இருந்துட்டு திருப்பி எழுத விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேடர் வந்து பிடிக்கலன்னா நீங்க ரிசைன் பண்ணிட்டு தான் எழுதணும். ஐஎஃப்எஸ் இருந்தாலும் சரி ஐஏஎஸ் இருந்தாலும் சரி நீங்க ரிசைன் பண்ணிட்டு தான் எழுதணும். ஓகே, ஸோ நான் இதோட ஓகே, ஸோ ஆக்சுவலி சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணுவோம். கொஸ்டின் ஆன்சர்ஸ்குள்ள நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் சீனியர் ஃபேக்கல்டி திரு சந்துரு சார் அவர்களுக்கு நன்றி. அவரோட உரையை சிறப்போ இதுதான். நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 11 லட்சம் பேர் கலந்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி என்று இருக்கிற யூபிஎஸ்சி தேர்வை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி வேற 5000 பேர்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. இப்படிதான் இவர் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஆசை வந்துருச்சு, இவ்வளவு ஈஸியான எக்ஸாம் ஏன் நம்ம எழுதாம இருக்கோம்னு அவர்கிட்ட போய் கேட்டேன். எழுதலாமே அப்படின்னாரு. கடைசியா எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏஜ் முடிஞ்சு போச்சுட்டாரு. அதனால என்ன பரவாயில்ல, நான் படிக்கலன்னா என்ன, என்னோட பிள்ளைங்க 3 பேரும் இப்போ அவர்கிட்ட தான் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வில் மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கிற திரு சந்துரு சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலி மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். பார்ட் 1 தான் முடிச்சிருக்காரு. பார்ட் 2 உங்களோட கேள்விகள் தான். இப்ப அவர் சொன்னதுலேருந்து நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். அந்த கேள்விகளை ஒன்னொன்னா மனசுல நினைச்சுங்க. சிறப்பு விருந்தினர்களின் உரைக்கு பிறகு அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார் என்கிற ஒரு இனிப்பான செய்தியோடு நமது சிறப்பு விருந்தினர்கள் இருவரும் இப்போது வருகை தருகிறார்கள். பொதுவா வந்து இந்த யூபிஎஸ்சி தேர்வுகளை பற்றி நமக்குள்ள பயம் என்னன்னா, அதோட அந்த நம்பர்ஸ் தான். 11 லட்சம் பேரோட நம்ம கலந்துக்க போறோமா அப்படின்னு நினைச்சாலே பாதி பேருக்கு எழுதுறதுக்கு மனசு வராது. ஆனா நம்ம உண்மையில் நம்மளை போட்டியிட போறது அந்த ஒரு 5000 பேரோட தான். ஏன்னா நம்ம நாட்டிலே பல பேர் தெரியும், வெறும் அப்ளிகேஷன் போட்டதோட மறந்து போறவங்க பல பேர், தேர்வு அன்னைக்கு படிச்சுட்டு போற பல பேர் இருப்பாங்க, தேர்வு அன்னைக்கு கூட படிக்காம போறவங்க இருக்காங்க, தேர்வுக்கே போகாதவங்கன்னு இப்படி பல கேட்டகரிகள் அவர் பட்டியலிடும் போதே பார்த்தா அந்த 11 லட்சம் என்பது சுருங்கி சுருங்கி
வெறும் 5000 எப்படி வந்ததோ அந்த 5000 ஒருவராக நீங்க போட்டி போடணும். அதுவும் இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு நான் சொல்றது, உங்களோட இடது கையும் வலது கையும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க பாஸ் பண்ண முடியும். அது என்ன சார் திடீர்னு புதுசா சொல்றீங்க? கைக்கு எழுதுறதுக்கு என்னன்னா, உங்களோட லெஃப்ட் ரைட்ல யாரு உட்கார்ந்துருக்காங்களோ அந்த ஆட்களை நல்ல ஆளா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். குறைஞ்சபட்சம் தூங்குற ஆளா இல்லாம இருக்கணும். நல்லா படிச்சுக்கிட்டு இருந்து பக்கத்துல இருக்க ஆளு தூங்குற ஆளை பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வரும். அதனால நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது சொல்ல, இங்க யார் வேணாலும் உட்கார்ந்துருப்பாங்க. பொதுவா நீங்க டீமா படிக்கும்போது உங்களோட இடது கை வலது கை 2 பக்கத்துல இருக்கவங்களையும் நல்ல ஆளா தேர்வு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கல, நிச்சயம் வெற்றி நிச்சயம். ரொம்ப நேரம் யோசிச்சு புத்தகத்தை கையில் எடுப்பா, அப்பதான் சொல்லுவார் கொஞ்ச நேரம் கழிச்சு படிப்பேன். இப்ப வேற ஏதாவது படிக்கலாம்னா உங்களை காலி பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படியான நண்பர்களை தயவு செஞ்சு நீங்க தேர்வு பண்ணக்கூடாது. உங்களோட பெற்றோர்களின் வழிகாட்டுதலோடு மிகச்சிறந்த அதிகாரிகளாக நீங்க வர வேண்டும் என்று இந்து தமிழ் தேசிய குடும்பத்தின் சார்பாகவும் சங்கர் IAS அகாடமி சார்பாகவும் நெஞ்சார வாழ்த்துகிறோம். அதே மாதிரி சந்துரு சார் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. என் குழந்தை கலெக்டர் ஆகணும், என் குழந்தை IPS அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கு. ஆனா அதற்கான சரியான வழிகாட்டுதலும் பயிற்சியும் கொடுக்கணும்னா நிச்சயம் இல்லை. முறையான பயிற்சியும் அதற்கான முயற்சியும் இருந்தால் வெற்றி பெற முடியும். வெறும் எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்வதனால் மட்டும் ஒரு இலக்கை அடைந்து விடவே முடியாது. அதனாலதான் ஒரு அறிஞன் ரொம்ப அழகா சொன்னான், நேற்றின் வரலாறு தெரியாமல் போனால் இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போகும், இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போனால் நாளை என்பது நம் கையில் இல்லைன்னா. அப்படி நேற்றின் வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சராசரியாக பேப்பர் படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். நமக்கு பல பேர்த்த இல்லாத ஒரு பழக்கம் பேப்பர் படிக்கிற பழக்கம் தான். அதுல என்னத்தை படிச்சு தெரிஞ்சுக்க போறோம், நமக்கு இருக்க பிஸியான ஷெட்யூல் அப்படின்னு நினைக்கிறானா, பேப்பர் படிக்கிறது என்பது அன்றாட அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? சும்மா தேர்வுக்காக கேட்கிறேன், ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன். எத்தனை கோடி மக்கள்? எத்தனை கோடி? 8. சரி, சகோதரி சொன்ன மாதிரி 7.5 சொல்றாங்க, 8 கோடி வச்சுக்குவோம். 8 கோடி தமிழர்கள் இருக்கிறதா பெருமை பேசுகிற நம் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை நாளிதழ்கள் விற்கும் நினைக்கிறீங்க? நியூஸ் பேப்பர் மொத்தம் எல்லா பேப்பரும், இந்து தமிழ் இசை தொடங்கி எல்லா பேப்பர்லையும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேப்பர் விற்கும்னா 1 கோடி பேப்பர் கூட விற்கிறது இல்லை. அதுதான் யதார்த்தமான நிலைமை. ஆனால் நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள், பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் 3.5 கோடி மலையாளிகள் இருக்காங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 2.5 கோடி பேப்பர் விற்கிறதா அங்க ஒரு புள்ளி வர சொல்லுது. 2.5 கோடி பேப்பர். நல்லா கை தட்டலாமே. அதனாலதான் இந்தியாவில் முதல் எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக கேரளாவின் எர்ணாகுளத்தை தேர்வு பண்ணாங்க. ஏனென்றால் புத்தக வாசிப்பு என்பது வெறும் பேப்பர்ல படிக்கிறது இல்ல, வெறும் ஒரு பேப்பரை எடுத்து படிக்கிறதுனா ஒரு வாசிப்பு கிடையாது. அதன் மூலமாக இந்த சமூகத்தையும் இந்த உலகத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க கேரளாவில் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 பேப்பர் படிப்பாரு. ஈநாடு, மலையாள மனோரமா எல்லா பேப்பரும் படிப்பாரு. ஏன் படிக்கிறீங்கன்னா அவர் சொல்ற காரணம், என்னோட நாடு எப்படி போகுது நான் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் என்று சொல்கிற ஒரு வாசிப்பும் ஒரு அறிவு தளமும் இருக்கு. அதனால்தான் கேரளாவில் தனது மாநில முதல்வரை ஒரு 5ஆம் வகுப்பு மாணவனால் பேர் சொல்லி கூப்பிட முடியுது. தமிழ்நாட்டில் முடியுமா? முடியுமா? நீங்களே பாருங்க, அதான் நிலவரம். ஏனென்றால் அறிவு மட்டம் வளர வளர தேவையற்ற பகட்டுகள் நொறுங்கி விழும். அப்படியான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாற வேண்டும் என்கிற ஒரு பெரிய பெரிய கனவுகளோடு தான் இந்த ஆழப்பிறந்தோம் சிறப்புமிக்க நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் திருச்சியில் நடைபெறுகிற இந்த நிகழ்விலும் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பெற்றோர்களோட வந்திருக்கீங்க. எனக்கு என்னமோ பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளோட பெற்றோர்கள் தான் குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கவனிச்சு பார்த்தேன், அந்த இடத்துல 2-3 அப்பாக்கள் அம்மாக்கள் தான் எடுக்கிறாங்க. பிள்ளைங்க அவங்க தான் எடுக்கிறாங்களேன்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க எடுங்க. உங்க பசிக்கு நீங்க தான் சாப்பிடணும். என்னதான் உங்களோட உதவிக்கு உங்க பெற்றோர்கள் வந்திருந்தாலும் குறிப்புகளை நீங்க எடுத்தாதான் நல்லா இருக்கும். ஆகவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்கள் சொல்கிற பல குறிப்புகளையும் எடுத்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி, நமது அன்பின் அழைப்பை ஏற்று சிறப்பு மிகு ஆழப்பிறந்தோம் நிகழ்வுக்கு வருகிற சிறப்பு விருந்தினர்களை ஒரு பலமான கரவொலியோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். இந்து தமிழ் இசை நாளிதழும் சங்கர் IAS அகாடமியும் இணைந்து நடத்துகிற தமிழகத்தின் இதயமான திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் நடத்துகிற புகழ்மிக்க ஆழப்பிறந்தோம் நிகழ்விற்கு நமது அன்பின் அழைப்பை ஏற்று வருகை தருகிற மரியாதைக்குரிய காவல்துறை மத்திய மண்டலத்தின் துறை தலைவர் V. பாலகிருஷ்ணன் IPS அவர்களை வருக வருக என்று அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கிறோம். நமது அன்பின் அழைப்பை ஏற்று வருகை தருகிற கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபு சங்கர் IAS அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தின் புகழ்மிக்க ஆளுமைகள் இருவரும், அவர்களின் அனுபவம் ஒன்றும் இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு பயன்படும். அந்த வகையில் நமது அன்பின் அழைப்பை ஏற்று வருகை தருகிற
காவல்துறை மத்திய மண்டலத்தின் காவல்துறை தலைவர் திருமிகு வி பாலகிருஷ்ணன் IPS அவர்களை வருக வருக என்று அன்போடு கரவொலி எழுப்பி வணங்கி வரவேற்கிறோம். இந்த சிறப்புமிக்க நிகழ்விற்கு வருகை தர இருக்கிற மரியாதைக்குரிய நமது கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் தா பிரபு சங்கர் IAS அவர்களையும் வருக வருக என்று வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம். இந்த சிறப்புமிக்க நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி கு சந்திரசேகரன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். அன்பான மாணவ செல்வங்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளுமே நமக்கு இனிய நாள் என்றாலும் கூட இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் ஒவ்வொருவரின் வாழ்வையும் பொன்னான நாள். IAS அதிகாரியாக, IPS அதிகாரியாக, IFS அதிகாரியாக விரும்புகிற நீங்கள் உங்கள் கனவின் விதை விழுந்து இன்றைக்கு அந்த கனவின் விதையில் நீரூற்றுகிற மிகச்சிறந்த ஆளுமைகளாக 2 ஆளுமைகள் நம்மோடு இந்த மேடையில் இருக்கிறார்கள். அவரை இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாகவும் சங்கர் IAS அகாடமியின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த சிறப்புமிக்க நிகழ்வை இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி மரியாதைக்குரிய கு சந்திரசேகரன் அவர்களை வரவேற்புரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மரியாதைக்குரிய மத்திய மண்டல IG திரு பாலகிருஷ்ணன் IPS அவர்களே, மரியாதைக்குரிய கரூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கர் IAS அவர்களே, இந்து தமிழ் டீம்லேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி சங்கர் IAS அகாடமிலேருந்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு சந்திரசேகர் அவர்களே, இந்திரா காந்தி கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகளே மற்றும் சிவில் சர்வீசஸ் aspirants from all over Trichy. I'm very happy and honored to welcome all of you to Srimati Indira Gandhi College and to the program called இந்த ப்ரோக்ராம் தமிழ் ஹிந்து பேப்பரில் ஆள பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. இது த்ரூ அவுட் தமிழ்நாடு இவங்க வந்து 8 டிஸ்ட்ரிக்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் என்டையர் தமிழ் தி ஹிந்து டீமுக்கும். எனக்கு ஒரு 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அப்போ வந்து ஹிந்து யங் வேர்ல்டில் ஒரு ஆர்டிக்கல் சின்ன குழந்தைங்களெல்லாம் அப்போ கவர் பண்ணுவாங்க. உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ IPS ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் சொன்னேன். அதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் அமெரிக்கா போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கூடையும் IAS IPS ஆஃபீஸர்ஸ் இந்த மேடலில் இருக்கிறது மிகப்பெரிய கௌரவம், மரியாதை நம்ம எல்லாருக்குமே. முதல்ல மரியாதைக்குரிய IG ஐயா பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மாணவிகளில் 75% மேற்பட்டவங்க கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம் சார். அதே மாதிரி IG ஐயா அவர்களும் கிராமப்புறத்தை சேர்ந்தவர் தான். அதில் ஒரு மிகப்பெரிய பெருமை நம்ம எல்லாருக்குமே. இன்னைக்கு மதுரை, திருச்சி இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கு அப்படின்னா நம்ம IG ஐயாவுடைய தலைமை தான் அதற்கு முக்கியமான காரணம். அதே மாதிரி தற்காப்பு கலைகளில் அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுல, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிற்காக டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுலையும் அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. ரொம்ப நன்றி சார் நீங்கள் நம்ம கேம்பஸ்க்கு வந்ததுக்கு. அடுத்து மரியாதைக்குரிய கரூர் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் MBBS MD படித்த டாக்டர். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளுடைய கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் MBBS மற்றும் MD படித்து முடித்த ஒரு டாக்டர் அவர்கள். அப்போ சேவை செய்கிறதுக்கு எந்த விதத்தில் அவருக்கு ஆர்வம் இருந்தால் அவர் ஒரு டாக்டர் ப்ராக்டிஸ்லாம் பற்றி கவலைப்படாமல் சிவில் சர்வீசஸ் எழுதி ஒரு IAS ஆஃபீஸராக இன்னைக்கு நமக்கு இவ்வளவு சேவை செஞ்சிட்ருப்பாரு. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அவருக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி சார். கலெக்டர் சார், நீங்கள் நம்மளுடைய கேம்பஸ்க்கு வந்தது மிக்க நன்றி சார். வெரி ஹாப்பி. நானும் உங்கள் எல்லாரும் போலவே நம்மளுடைய IG சார் அண்ட் கலெக்டர் சார் பேசுகிறத கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஜஸ்ட் 2 சம்பவம் ரொம்ப
பிரீஃபாக 2 சம்பவங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் பற்றி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அப்பா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தவறி போயிட்டார். இந்த பேண்டமிக் பீரியடில் அவர் தவறிட்டார். நாங்கள் வந்து நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தையும் அமெரிக்காவில் நாங்கள் செட்டில்டாக இருந்தோம். என்னுடைய பாப்பா வந்து அங்கே அமெரிக்காவில் பிறந்ததுனால அவங்க அமெரிக்கன் சிட்டிசன். ஷீ ஹோல்ட்ஸ் அன் அமெரிக்கன் பாஸ்போர்ட். ஸோ நாங்கள் இமீடியட்டாக என்னுடைய அப்பாவுடைய காரியத்துக்காக இந்தியாவுக்கு உடனடியாக வரணுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அங்கே உள்ள யூஎஸில் உள்ள இந்தியன் எம்பசியில் உள்ள ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய சின்சியாரிட்டி அண்ட் அவங்களுடைய கம்பேஷன்னால தான் ஒரே நாளில் என்னுடைய பாப்பாவுக்கு இந்தியன் வீசா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எங்களால் இமீடியட்டாக இந்தியாவுக்கு வர முடிஞ்சதுக்கு காரணம் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ். இதே மாதிரி காவல்துறையை பற்றியும் சொல்லணும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு நிம்மதியாக டே டு டே நம்ம உறங்குறோம் அப்படின்னா அதற்கு ஆர்மியில் உள்ளவங்களும் காவல்துறையில் உள்ளவங்களும் தான் முக்கியமான காரணம். இதை நான் வந்து உணர்ந்தது எப்போ அப்படின்னா, அமெரிக்காவில் 2006ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி சீஸ் கேக் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக நானும் என்னோட மனைவியும் போயிருந்தோம். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா கண்ணாடி உடையிற சத்தம் கேட்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல கண்ணாடி உடையிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறோம், ஒரே பதட்டமாக இருக்குது. திரும்ப அடுத்த 2 நிமிஷத்தில் இன்னொரு கண்ணாடி உடையிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மால்லேருந்து 50 பேர் ஓடி வராங்க, கத்திக்கிட்டே ஓடி வராங்க. கன் மென், மக்கள் வந்து துப்பாக்கியை வச்சுட்டு சுட்டுட்டு இருக்காங்க, கண்முன் தெரியாமல் சுட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் ஓடுங்க அப்படிங்கிறாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்து எங்கள் காரில் ஏறி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக வெளில ஓடி போயிட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக நாங்கள் ஓடினோம். ஒரு நகைச்சுவையாக சொல்லணும்னா 100 மீட்டர் பந்தயத்தில் ஏதாவது வேர்ல்டு ரெக்கார்டு இருந்திருந்தால் அன்றைக்கி நாங்கள் அதை பிரேக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நாங்கள் எந்த இடத்த விட்டு ஓடினோமோ அந்த இடத்த தேடி வந்தாங்க போலீஸில் உள்ளவங்க. அப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், எந்த விதமான சூழ்நிலைகளை ஒரு சாதாரண மனிதர்கள் அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடுறோமோ அந்த சூழ்நிலைகளை தேடி வந்து நம்மளை காக்கிறவங்க. இப்போ தான் நாங்கள் காந்தி ட்ரீ, நம்ம கேம்பஸில் இருக்கிற காந்தி ட்ரீ, மகாத்மா காந்தி அவர்கள் 1934 வந்து உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ண ஒரு இடத்த இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இஸ் டு லூஸ் யுவர் செல்ஃப் இன் த சர்வீஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ இதை வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்குமே மிக்க நன்றி. ஸோ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் இன் த வேர்ல்டு. ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு தான் இந்த சிவில் சர்வீசஸ்க்கான வாய்ப்பு, பதவிக்கான வாய்ப்பு கிடைக்குது. 0.2% தான் சக்ஸஸ் ரேட் ஃபார் எனி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய இன்ஸ்பைரிங்கான செஷன்ஸ் நடத்துறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேண்டிடேட்ஸ்க்கு. தமிழ் தி ஹிந்து குழுமத்திற்கும் இந்த தி ஹிந்து குழுமத்திற்கும் மிக்க நன்றி இந்த மாதிரியான செஷன்ஸ் நடத்துறதுக்கு. ஸோ நிறைவாக மக்கள் ஜனாதிபதி திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வாசகத்தோடு நான் நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் ஆஃப் அஸ் டு நாட் ஹாவ் ஈக்குவல் டேலண்ட். ஆல் ஆஃப் அஸ் டு நாட் ஹாவ் ஈக்குவல் டேலண்ட். However, all of us have equal opportunities to develop our talents என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். திருச்சியின் பெருமைமிகு ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி கு சந்திரசேகரன் அவர்கள் நன்றி. இப்போது கல்லூரியின் சார்பாக முதன்மை செயல் அதிகாரி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கிறார். முதலாவதாக மத்திய மண்டலத்தின் காவல்துறை ஐஜி திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களுக்கு நமது முதன்மை செயல் அதிகாரி திரு சந்திரசேகரன் அவர்கள் இப்போது நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கிறார்கள். கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் தா பிரபு சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை இந்து தமிழ் குடும்பத்தின் சார்பாக
சிறப்பு விருந்தினர்களை அடுத்ததாக இந்து தமிழ் குடும்பத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க இருக்கிறோம். இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்து உரையாற்ற இருக்கிற மரியாதைக்குரிய நமது பெருமை மிகு ஐஜி அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்கி கௌரவிப்பதற்காக இந்து தமிழ் திசையின் முதன்மை செய்தியாளர் மரியாதைக்குரிய திரு கல்யாண சுந்தரம் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வரவேற்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு வி பாலகிருஷ்ணன் IPS அவர்களுக்கு இந்து தமிழ் திசையின் திருச்சி பதிப்பின் முதன்மை செய்தி ஆசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். மிகச்சிறந்த ஒரு அனுபவ உரையை நமக்காக வழங்க இருக்கிற கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் தா பிரபு சங்கர் அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்க இந்து தமிழ் திசை திருச்சி பதிப்பின் முதன்மை செய்தியாளர் திரு வேலுச்சாமி அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வரவேற்கிறேன். இப்படியான ஒரு சிறப்புமிக்க நிகழ்வை கல்லூரியில் நடத்துவதற்கு முழுமனதோடு நமக்கு உதவி செய்த மரியாதைக்குரிய ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி கு சந்திரசேகர் அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்க இந்து தமிழ் திசையின் விளம்பர பிரிவு மேலாளர் திரு சார்லஸ் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வரவேற்கிறேன். சிறப்பான நிகழ்வை இந்து தமிழ் திசையோடு இணைந்து முன்னெடுத்திருக்கிற சங்கர் IAS அகாடமியின் சீனியர் ஃபேக்கல்டி திரு சந்துரு அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்க இந்து தமிழ் திசையின் திருச்சி பகுதி விற்பனை பிரிவு பொறுப்பாளர் ஜெயசீலன் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வரவேற்கிறேன். மிக்க நன்றி. கடந்த 8 ஆண்டு காலமாக தமிழ் மக்களின் மனங்களில் ஒரு நாளிதழ் எப்படி இருக்க வேண்டும், தமிழ் சார்ந்தும் தமிழ்நாட்டின் உயர்வு சார்ந்தும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமான இதழாக வாசகர் மனதில் இடம் பிடித்து 9வது ஆண்டில் வெற்றி பவனி வந்து கொண்டிருக்கிற இந்து தமிழ் திசை நாளிதழ் தமிழ் சமூகத்தில் தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு குழந்தைகள் உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என்கிற உயரிய கனவோடு முன்னெடுத்ததுதான் இந்த ஆழப்பிறந்தோம் நிகழ்வு. கடந்த 6 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் பல இடங்களில் நடத்தி கொரோனா போன்ற நெருக்கடியான காலத்திலும் கூட இணைய வழியாக முன்னெடுத்த இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டில் மிகுந்த நம்பிக்கையோடு கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி கொங்கு மண்ணான கோவையில் துவங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டின் இதயமான திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் நடைபெறுவதில் நிச்சயம் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இப்படியான சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு 2 ஆளுமைகளை நாங்கள் அழைப்பது என்று முடிவெடுத்த போது எல்லோர் மனதிலும் உதித்த மரியாதைக்குரிய பெயர் மரியாதைக்குரிய நமது ஐஜி அவர்களும் அதுபோல மரியாதைக்குரிய கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும். ஏனென்றால் இந்த இருவரின் செயல்பாடுகளும் சமீப நாட்களில் தமிழகம் முழுக்க எதிரொலித்தது மட்டுமல்லாமல் தமிழ் சமூகத்தில் காவல்துறையிலும் சரி ஆட்சி பணியிலும் சரி மிகச்சிறந்த மாற்றங்களை விளைவித்த 2 மரியாதைக்குரிய பெயர்கள் தான் இன்றைக்கு மேடையில் இருக்கிறார்கள். இவர்களது அனுபவம் என்பது நிச்சயம் நமக்கு பயன்படும். புகழ்பெற்ற ஜப்பானிய பழமொழி ஒன்று உண்டு. அனுபவம் என்பது தலையில் முடியெல்லாம் கொட்டிவிட்ட பிறகு கையில் கிடைக்கிற சீப்பு போன்றது என்பார்கள். முடி கொட்டிய பிறகு சீப்பு கிடைப்பதால் என்ன பயன்? ஆனால் நாம் முடி இருக்கிற போதே முயற்சி செய்கிற போதே உங்கள் முயற்சிக்கு ஏணிப்படிகளாக இருவரின் உரைகளும் உங்களுக்கு நிச்சயம் இன்றைக்கு அமைய இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த சிறப்புமிக்க ஆழப்பிறந்தோம் நிகழ்வை தொடக்கி வைத்து தொடக்க உரையாற்றுமாறு மரியாதைக்குரிய மத்திய மண்டலத்தின் காவல்துறை தலைவர் ஐஜி வி பாலகிருஷ்ணன் IPS அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன்பாக அவரை பற்றிய சில அறிமுக வரிகள். தமிழகம் அறிந்த ஆளுமை என்றாலும் கூட இங்க வந்திருக்கிற இளைய தலைமுறை மாணவ மாணவிகள் இப்படியான ஆளுமைகளை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாக தான் அவர்களை விட தாண்டி இன்னும் சிறப்பான இடங்களை நீங்கள் அடைய முடியும் என்கிற நம்பிக்கையில் சில வார்த்தைகள் திரு ஐஜி அவர்களை பற்றி. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் காவல்துறை பணியில் மிகச்சிறப்பான பல முன்னுதாரணங்களை எடுத்த பெருமைக்குரியவர் தான் மரியாதைக்குரிய நமது ஐஜி அவர்கள். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், அதிலும் குறிப்பாக இளஞ்சிற குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிற சிறுவர் குற்றங்களுக்கான அந்த ஆளுமை நிறைந்த சில மாற்றங்களை ஏற்படுத்தியதில் முதன்மையானவர் நமது ஐஜி என்பதில் நிச்சயம் நாம் பெருமை கொள்வோம். அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒவ்வொரு துறையிலும் மிகச்சிறந்த முன்னுதாரணங்களை ஏற்படுத்தி தனது பணிகளுக்காக மிகச்சிறந்த விருதுகளை வாங்கி பெருமை சேர்த்திருக்கிறார். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2021ஆம் ஆண்டு அத்திவரதர் அந்த மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான பல லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த அந்த இடத்தில் மிக சிறந்த முறையில் அந்த நிர்வாகத்தை நடத்தி காவல் பணிகளை ஒருங்கிணைத்ததற்காக மாண்புமிகு தமிழக முதல்வரின் கையால் 2021ஆம் ஆண்டுக்கான சிறப்பு விருதை பெற்றவர் நமது ஐஜி அவர்கள். அதே போல 2022ஆம் ஆண்டு
பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடல் என்கிற மெடலையும் பெற்று பெருமை சேர்த்திருக்கிற நமது மத்திய மண்டல காவல்துறை தலைவர் வி பாலகிருஷ்ண IPS அவர்கள் இந்த ஆழப்பிறந்தோம் சிறப்பு நிகழ்வை தொடங்கி வைத்து உரையாற்றுமாறு உங்கள் அனைவரின் பலமான கரவொலியோடு வணங்கி வரவேற்கிறேன். மிகச்சிறப்பாக திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் இந்த ஆழப்பிறந்தவன் நிகழ்ச்சியை ஹிந்து தமிழ் குழுமம், சங்கர் IAS அகாடமி மற்றும் இந்திரா காந்தி காலேஜ், இந்த 3 முக்கியமான அமைப்புகளும் சேர்ந்து இங்கே கிராமப்புற மாணவர்களுக்காக நடத்தி கொண்டிருப்பதை துவக்கி வைப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு ஆற்றலை அளிக்க இருக்கின்ற கரூர் மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் பிரபு சங்கர் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கர் IAS அகாடமியினுடைய புவியரசு அவர்களே, சந்துரு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்து தமிழ் குழுமத்தினுடைய ராஜ்குமார், சீனியர் சப் எடிட்டர் முருகேசன், கல்யாண சுந்தரம், வேலுச்சாமி, தேசிகன் மற்றும் இந்த கல்லூரியினுடைய CEO சந்திரசேகரன் அவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த இந்திய குடிமை பணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். IAS, IPS, ஃபாரின் சர்வீஸ், அதே போல ரெவென்யூ சர்வீஸ், இது போன்று பல சர்வீசஸை உள்ளடக்கியது தான் இந்திய குடிமை பணி அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ இந்த குடிமை பணி அப்படிங்கிறது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இருந்து வருகின்ற ஒரு பணி. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்த குடிமை பணியை நாம தொடர்ந்து வச்சிருக்கணுமா இல்ல க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்தப்ப நேரு, பட்டேல் போன்ற பெரிய தலைவர்கள் இந்த நிர்வாகத்தினுடைய தொடர்ச்சிக்காக இந்த குடிமை பணி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டு அதன் மூலமாகத்தான் நாமெல்லாம் இன்று இந்திய குடிமை பணியில் நாங்கள் பணிபுரிவதும் நீங்களெல்லாம் பணிபுரிவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பதும் சாத்தியமாகின்றது. இப்போ எதற்காக இந்த குடிமை பணியை தொடர வேண்டும் என்று விவாதம் எழுந்த போது ஒரு சில கருத்துக்களை இந்திய தலைவர்கள் முன்வைத்தார்கள். என்ன அப்படின்னா, இந்திய குடிமை பணி அப்படிங்கிறது என்னென்ன அவர்களிடம் எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்பதை தலைவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். என்ன அப்படின்னா, முக்கியமா இந்திய குடிமை பணி அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பணி. ஏன்னா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்தது அது ஒரு தனி ஆட்சி. அது எப்படின்னா போலீஸ் ஸ்டேட் அப்படின்ட்டு கூட சொல்லாத, அதாவது அமைதியை மட்டும், பிரச்சனைகள் வராமல், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனைகள் வராமல் நடத்தப்பட்ட ஒரு ஆட்சி. அதிலிருந்து சுதந்திரம் அடைந்த பின்பு மக்களினுடைய நல்லாட்சி, மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும், மக்களுக்குடைய நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மாற்றம் ஏற்பட்ட போது அந்த மாற்றத்தை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு ஏஜென்ட்களாக சிவில் சர்வீசஸ் யோசிக்கப்பட்டது. அப்போ அந்த சர்வீஸ் அப்படிங்கிறதே அதுக்கு ஒரு புதிய டெபினிஷன் கொடுத்தாங்க. சர்வீஸ் அப்படிங்கிறது மக்களுக்காக. நம்முடைய இந்தியா 1950 ரிப்பப்ளிக் ஆனப்ப அரசியல் ரீதியாக அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த போது பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக நாம் மக்களாட்சியை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் மக்களுக்கு உரிய அந்த நாட்டில் உள்ள
நம்முடைய நாட்டில் உள்ள பலன்கள் கிடைக்கவில்லை என்றால் அது உண்மையான மக்களாட்சி அல்ல. அதற்காக இந்த சிவில் சர்வீசஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பணியை செய்வதற்காக தொடரப்பட்ட ஒன்று. அடுத்ததாக இந்த சிவில் சர்வீசஸ்ல என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா லீடர்ஷிப். அதாவது ஒரு நாடு ஒரு சூழல்ல இருந்து இன்னொரு சூழலுக்கு மாறி வரும்போது அதை வழிநடத்தி செல்வதற்கு மாவட்டங்கள் தோறும் பகுதிகள் தோறும் சிறந்த அதிகாரிகள் லீடர்ஷிப் ரோல, அதாவது தலைமை பண்புள்ள அவர் அந்த அந்த அதிகாரிகள் இருக்கும்போதுதான் அந்த மாற்றத்தை சிறப்பாக எடுத்து செல்ல முடியும். அதே போல வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர்களை பார்த்து இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்துவதற்காக இந்த குடிமைப்பணி தொடரப்பட்டது. இது அந்த நேரத்தில் 1947 குடிமைப்பணியை தொடர்வதற்காக என்னென்ன ஒரு குடிமைப்பணி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு தொடரப்பட்டது. இது எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். இந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இந்திய குடிமைப்பணி செயல்பட்டு இருக்கின்றதா என்று பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கின்றது. நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா வந்து இவ்வளவு வந்து ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னா அது கண்டிப்பா பெரிய பெரிய தலைவர்களோட சேர்ந்து உழைத்த அதிகாரிகளினுடைய பங்கு வந்து கண்டிப்பா நாம எந்த ஒரு காலத்திலையும் மறக்க முடியாது. அதே நேரத்துல என்ன எதிர்பார்ப்புகளோடு இந்த பணி தொடரப்பட்டதோ அந்த எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்திருக்கின்றோமா என்று பார்த்தால் அதில் சின்ன ஏமாற்றம் இருக்கின்றது. முக்கியமாக பார்த்தோமானால் அதாவது இன்டெகிரிட்டி, நம்முடைய பொது, அதாவது சேவை செய்வதற்காக தொடரப்பட்ட இந்த பணி இன்று ஒரு சில காலகட்டத்தில் கரப்ஷன் கொஞ்சம் நிறையவே வந்துருச்சு. ஆங்கிலத்தில் மாரல் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நம்முடைய, அதாவது ஒரு டெம்டேஷன் இருக்கும்போது, தவறான வழியில் செல்வதற்காக ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது அதை தவிர்த்து அதை எதிர்கொண்டு தவறான வழியில் செல்லாமல் நம்முடைய நோக்கம் என்னவோ இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அந்த சேவை நோக்கத்தோடு மட்டும் செயல்படக்கூடிய அந்த மன தைரியம், மன வலிமை அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொள்ளலாம். அந்த இது ஒரு இந்த நம்முடைய இந்த காலகட்டத்தில் கடந்த 50-60 ஆண்டுகள்ல ஏற்பட்ட ஒரு சின்ன சரிவு என்று சொல்லலாம். இதுபோல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் இந்திய குடிமைப்பணி என்பது கண்டிப்பாக பல்வேறு சாதனைகளை செய்திருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சோசியல் மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு காலத்தில் வந்து உயர்தட்டு மக்கள் மட்டுமே பெறக்கூடிய நிலையில் இருந்த இந்த குடிமைப்பணி இன்றைக்கு வந்து ஓபிசி, அதே போல ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் எல்லா தரப்பின மக்களும் கீழிருந்து, அதாவது கிராமத்தில் இருந்து நிறைய மாணவர்கள் இன்றைக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னா இது உண்மையிலே சிவில் சர்வீஸினுடைய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் அப்படின்னா கிராமத்துல உள்ளவங்களுக்கு அதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லாது, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலை மாறி இன்னைக்கு ஒரு கடின உழைப்பும் திட்டமிட்ட உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அப்படின்னா கண்டிப்பா இது சிவில் சர்வீஸினுடைய வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய, இவ்வளவு ஒரு முக்கியமான பொறுப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிவில் சர்வீசஸ், இத நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வந்து ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த நாட்டுக்கு, இந்த நாடு இந்த சிவில் சர்வீசஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றதோ அந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்ய முடியுமானால் இந்த சிவில் சர்வீஸுக்கு நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுல வரலாம். இல்ல என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் வாழ்க்கையில நாட்டுக்கு சேவை செய்யறது இல்ல, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து வெளிப்படுத்துறது இல்ல, என்னுடைய ஃபோக்கஸ் வந்து வேற ஏரியாஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால சேவை செய்யணும், நாட்டுக்கு பண்ணணும், ஏதாவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பா இந்த சிவில் சர்வீசஸை விட வேற எந்த சர்வீஸும் உங்களுக்கு அந்த ஒரு
வாய்ப்பை கொடுக்காது. அதனால அந்த எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பா நீங்க சிவில் சர்வீசஸ்க்கு வரணும். அப்படி வந்தாதான் வந்து நாம சொல்லக்கூடிய அந்த சரிவு அப்படிங்கிறத தூக்கி நிறுத்தி எந்த காரணத்திற்காக இந்த குடிமைப்பணி தொடரப்பட்டதோ அந்த காரணத்தை, அந்த நோக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் நாம இருக்க முடியும். இப்ப சிவில் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இந்த சூழல் பார்க்கிறோம், நம்ம எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இதை தாண்டி இப்போது சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல தேர்வு செய்யும் போது இந்த சரிவை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள தகுதி உள்ள அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் தேர்வாளர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை, எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு தேர்வுகளை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேச போறது. இப்போ சிவில் சர்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சேஞ்ச். அப்ப சேஞ்ச் அப்படின்னா நிறைய திட்டங்கள் அப்படின்னா பாலிசி அட்வைசர்ஸ், அதாவது பாலிசி அட்வைசிங், அதாவது அரசியல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, பிரதமர், முதலமைச்சர் இப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாலிசி அட்வைஸ் கொடுக்கிறது வந்து சிவில் சர்வன்ஸ். அது மட்டும் இல்லாம பாலிசி அடிப்படையில் திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களை செயல்படுத்துவதும் வந்து குடிமைப்பணி அதிகாரிகள். அப்போ பாலிசி அட்வைசிங் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இரண்டும் செய்வதற்கு தகுதியான நபர்களை இந்த குடிமைப்பணி பார்த்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்க்கின்றது. அடுத்ததாக தலைமை பண்பு உள்ள அதிகாரிகளை இந்த குடிமைப்பணி தேர்ந்தெடுப்பதற்காக தேர்வுகள் நடத்துகின்றார்கள். தலைமை பண்பு அப்படிங்கும் போது நிறைய தலைமை பண்புகள் அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டோம்னா நிறைய வரும். ஆனா நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைமை பண்புகள் என்ன அப்படின்னா, லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். ஒரு பிரச்சனைன்ட்டு வரும்போது பின்னோக்கி ஓடி விடாம முன்னால நின்று உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அதை முன்னின்று நடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பு, லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்தாலே, இப்போ ஒரு சிலவருடைய ஃபேஸை பார்த்தாலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு நம்பிக்கை வரும், இவற்றை இதை கொடுத்தோம் அப்படின்னா இவர் நம்பிக்கையா செய்வார் அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேர் நாம ஒரு 5 நிமிஷம் பேசணும்னாலே நமக்கு இன்ஸ்பிரேஷன் வரும் ஆட்டோமேட்டிக்கா. நமக்கு வந்து அதை பற்றி எண்ணமே இல்லைன்னா கூட இதை பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். இப்ப இந்த இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு தலைமை பண்பு. கூட இருக்கவங்களுடைய அதாவது உடன் பணிபுரியக்கூடிய அவர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமையும், அவர்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய திறமையும் கண்டிப்பாக ஒரு தலைவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய பேர்ட்ட வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ரோல் மாடல் அப்படின்ட்டு நாம பார்க்கணும் அப்படின்னா தேட வேண்டியதா இருக்குது, ரைட்? அப்போ இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மூன்றாவது இருக்கக்கூடிய தலைமை பண்பு என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு பொறுப்பு அப்படின்னா பொறுப்பை தட்டி கழிக்காமல் பொறுப்பை நாம முன்னின்று எடுக்க வேண்டும், கையில் எடுத்து பொறுப்பை எடுத்து நாம் அந்த செயலை செய்ய வேண்டும். இப்போ அரசு எந்திரத்துல பெரும்பாலும் என்ன இருக்குன்னா, ஒரு ப்ரோக்ராம்ல வெற்றி வந்துருச்சுன்னா அந்த வெற்றியை நாம வெற்றியில் பங்கெடுப்பதற்காக நிறைய பேர் வருவாங்க. அதே நேரத்துல அது தோல்வியில முடிஞ்சது அப்படின்னா எல்லாரும் வந்து அவரால் தான் தோல்வியாச்சு, இவரால் தான், பிளேம் கேம், ரைட்? அதுபோல கம்ப்ளைனிங் இல்லாம, பிளேம் பண்ணாம, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக உடன் உழைத்தவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுப்பதும், தோல்வி அடைந்தால் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதும் அது முக்கியமான ஒரு தலைமை பண்பு. இந்த தலைமை பண்பு உள்ள நபர்களைத்தான் இந்த குடிமைப்பணி தேடிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நமக்கு இந்த தேர்வுக்காக மட்டுமல்ல, பொது வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த திறமை அப்படிங்கிறது அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், அது கண்டிப்பா தேவை. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நாம பயிற்சியின் மூலமா பெறக்கூடிய விஷயங்கள். இது பிறக்கும் போது எல்லா குழந்தைங்களும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே அளவு பிரெயினோட தான் பிறக்கிறோம். ஆனா நிறைய விஷயங்கள் நாம வாழ்க்கையில வளர்றது அப்படின்னா முயற்சி எடுத்து பயிற்சி செய்யும் போது கண்டிப்பாக எல்லா திறமைகளையும், இந்த சொன்ன அத்தனை திறமைகளும் நாம் பயிற்சியின் மூலமாக பெற முடியும். ஸோ
இதுதான் வந்து இந்த இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதே போல பாலிசி அட்வைசிங் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், இதுக்காகத்தான் வந்து முக்கியமா குடிமைப் பணியில் தேர்வு செய்கின்றார்கள். அது தவிர நிறைய இருக்குது, பட் முக்கியமா இந்த ரெண்டும். இப்போ இந்த 2 தேவைகள் அரசுக்கு இருக்கும்போது அதுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து இந்த யூபிஎஸ்சி பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். இப்போ பாலிசி மேக்கிங் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கு என்ன தேவை? ஒரு திட்டத்தை தீட்டணும் அப்படின்னா அந்த என்ன திட்டத்தை தீட்ட போறோமோ அது பற்றிய அறிவு நமக்கு முக்கியம். ஸோ நாலேஜ் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாவட்டத்துல போட்டிருக்கிறாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பாக்குறது இல்லை, he deals with lot of subjects, right? ஸோ அந்த சப்ஜெக்ட் பற்றி எல்லாம் ஓரளவு அடிப்படை அறிவு வேணும் அப்படிங்கிறது யூபிஎஸ்சியினுடைய எதிர்பார்ப்பு. அப்ப என்ன சப்ஜெக்ட்ல அடிப்படை அறிவு எதிர்பார்க்கறாங்க? ஒண்ணு வந்து ஒரு ஆப்ஷனல் சொல்றாங்க, அப்புறமா மீதி எல்லாமே ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ்ல வேற எதுவும் இல்லை. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்ப பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்காங்க? நம்முடைய நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களும் நம்முடைய நாட்டினுடைய அனைத்து செயல்பாடுகளும் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சுதான் வந்து நடக்குது. ஏதாவது ஆட்சியாளர்களுக்கு சந்தேகம் வரும்போது, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் சரியா தவறா என்று சந்தேகம் வரும்போது நாம ரெஃபர் பண்ண வேண்டியது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான், அரசியலமைப்பு சட்டம் தான். அப்போ அவ்வளவு முக்கியமான அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஆட்சிக்கு அந்த மாதிரி சிவில் சர்வீஸ்ல வர வேண்டியவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே போல இந்த சயின்ஸ், இன்னைக்கு வந்து டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ரூல்ஸ் எவ்ரிதிங். நீங்க ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனாக இருந்தாலும் சரிதான், என்ன ஒரு ஆட்சி தொடர்பான எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லாம பண்ண முடியாது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் அண்ட் மொபைல் டெக்னாலஜி வந்து அதாவது எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த அறிவு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றிய அடிப்படை அறிவு. அடுத்து இந்த திட்டங்கள், பாலிசி மேக்கிங் அண்ட் திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு சிலது லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் அண்ட் அரித்மெட்டிக். இப்போ இது இந்த மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த லாஜிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு பாலிசி மேக்கிங் அப்ப ஒரு 4-5 பாலிசி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா அதுல எந்த பாலிசியை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில நடைமுறைகள் இருக்கின்றன. அதை சரியாக செய்வதற்கு இந்த லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் வந்து ரொம்ப முக்கியம். அதையும் இந்த தேர்வுல வச்சிருக்கிறாங்க. அதே போல ஒரு மாவட்ட ஆட்சியாளராகவோ இல்ல காவல் கண்காணிப்பாளராகவோ இல்ல குடிமை பணியில் வேறு எந்த பதவியை வைக்கும் போதோ நிறைய, அதாவது எதிர்பாராத சூழல்களை சந்திக்க வேண்டிய இருக்கும். ஒரு சில நேரம் வந்து பயங்கர ப்ரெஷரா இருக்கும். அதாவது பல்வேறு பிரச்சனைகள் ஒரே நேரத்துல வந்து சேர்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு சில நேரம் வந்து இயற்கை பேரிடர் மாதிரியான சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நாம அந்த ஆட்சியாளர்கள், சிவில் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க should learn to hold their nerves. அதாவது டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி வந்து நாம வந்து நம்முடைய திங்கிங் இருந்தது அப்படின்னா அது வந்து எதுக்கும் உதவாது. சமீபத்துல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவருடைய புக் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. சிங்காரவேலன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, சென்னை கமிஷனரா இருந்தவர், ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்ல வந்து ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. அதாவது அறிஞர் அண்ணாதுரை வந்து ஆட்சிக்கு வந்தப்ப அந்த டைம்ல ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்துறாங்க. அந்த ஊர்வலத்துக்கு வந்து போலீஸ் கமிஷனரா அவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது அந்த ஊர்வலம் போனவங்க அண்ணாதுரையோட போட்டோவை வந்து உடைச்சிடுறாங்க ஒரு இடத்துல. ஸோ உடைச்ச உடனே எல்லா கட்சியில் உள்ளவங்க எல்லாம் வந்து கமிஷனர் வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை. எல்லாரும் வந்து கமிஷனர் பிளேம் பண்றாங்க. கமிஷனர் ஆல்சோ ஃபெல்ட் வெரி கில்ட்டி. அவர் வந்து நினைச்சார், நான் வந்து ஐ ஹவ் டன் மை ஜாப் டு தி பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி, என்னுடைய திறமைக்கு முழுமையாக அதை புரிந்து கொண்டு நான் செஞ்சிருக்கிறேன். பட் அதையும் மீறி நடந்துருச்சு. பட் இஃப் த கவர்மெண்ட் ஃபீல்ஸ் தட் நான் வந்து சரியா பண்ணல அப்படின்னா நான் வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போது இருந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ணாதுரை அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய இதை ரிசைன் பண்றேன், என்னால இதை எதிர்பார்ப்புக்கு ஏத்தாலும் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அறிஞர் அண்ணாதுரை வந்து ஒரு பதில் லெட்டர் எழுதுறாங்க. அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை ஹோல்ல வச்சுட்டு அங்க பேசிக்கலாங்களா?
ரெசிக்னேஷன் லெட்டரை ஹோல்ல வச்சுட்டு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அதுவும் ஒரு லெட்டர் அந்த புக்கில் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். அப்படி அப்போ அதில் 2 முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஒன்று என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த முடிவை வந்து ஒரு டியூரஸ் ஸ்ட்ரெயின், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபுல் சுச்சுவேஷன்ல எடுத்திருக்கீங்க. நீங்க வந்து யூ ஆர் ஃபீலிங் கில்ட்டி, அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து ஹஸ் கிவன் யூ ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. அப்போ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு, அண்ணாதுரை சொல்றாரு, ஸ்ட்ரெயின் இஸ் a phase. அதாவது ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்ட்ரெயின் ஆர் டியூரஸ் அப்படிங்கிறது ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு கட்டம். ஆனா முடிவு அப்படிங்கிறது, டிசிஷன் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க டியூரஸ்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியான முடிவா, எதிர்காலத்தை ஒரு நல்ல வழியில் செல்லக்கூடிய முடிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால இந்த நீங்க அனுப்பின இந்த லெட்டர் வந்து he refers to as a check. I'll keep it as a memento. I will not encash it now. I'll keep it as a memento அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Then his resignation was not accepted. ரைட்? ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இது மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரும்போது நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல நம்முடைய நிலையை விட்டு மாறாமல் அந்த கூல்னஸ் மெயின்டைன் பண்ணி அது ஒரு முடிவு எடுக்கும் போது அது சரியான முடிவா இருக்கும். அப்போ ஆட்சியாளர்கள், சிவில் சர்வீசஸ்ல இருந்து வரக்கூடிய அதிகாரிகள் வந்து அது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபுல் சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறது யூபிஎஸ்சியினுடைய எதிர்பார்ப்பு. ரைட்? அதுக்காக தான் கொஸ்டினை பார்த்தாலே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வர்ற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி நம்ம வந்து நல்லா எழுதணும் அப்படிங்கிறதா யூபிஎஸ்சியினுடைய எதிர்பார்ப்பு. அப்போ இதுவும் எகைன் ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய பேர் நினைக்கிறோம் இது வந்து நாம ஓவர் கம் பண்ண முடியாது. இல்ல, எல்லாமே பயிற்சியின் மூலமா ஓவர் கம் பண்ண முடியும், கண்டிப்பா முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் கூட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத சொன்னோம். இந்த ஜெனரல் நாலேஜில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க, அகாடமிலன்னு சொல்லுவாங்க. பட் என்னென்ன ஏரியாக்கள் படி, அதே போல் ஜியாகிரபி, ஒரு நம்ம இடத்துல பணிபுரிகிறோம்னா அந்த இடத்தினுடைய ஜியாகிரபி ரொம்ப முக்கியம். அதை பற்றி தெரிஞ்சுக்க அந்த அடிப்படை அறிவு முக்கியம். அங்கே உள்ள நேச்சுரல் ரிசோர்சஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆட்சியாளருக்கு முக்கியம். அதனால ஜியாகிரபி. ஹிஸ்ட்ரி, நிறைய பேர் வந்து நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, ஜென்ரலா நம்முடைய பொது வாழ்க்கையில் என்ன பண்றோம்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல. ஆனா ஒரு சேயிங், there is a saying இல்லையா, if you don't learn from history, history will repeat. அது வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல அரசர்களுக்கு ஏற்பட்ட பாடங்கள் மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நாம வரலாற்றை மறந்து, வரலாற்றிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள மறந்தோமானால் நம்முடைய அந்த வரலாறு, அந்த தவறுகள் திரும்ப திரும்ப நடக்கும், பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும். அப்படிங்கிறதுக்காக வரலாறு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஜெனரல் நாலேஜில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து ஒவ்வொரு காரணத்துக்காக வச்சிருக்கிறாங்க. அதனால எதுக்காக இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க அது ஒரு கடமைக்காக படிக்காம ஒரு இன்வால்மெண்டோட ஒரு பேஷனேட்டா படிக்கும்போது உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ரைட்? ஸோ இது வந்து என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிற பார்த்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்றேன். முதல்ல படிக்கிறதுல வந்து கோல் செட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து யூபிஎஸ்சி இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த டாபிக் வந்து மந்த்லி டார்கெட், வீக்லி டார்கெட் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டை டிவைட் பண்ணி இன்னைக்கு காலையில எந்திரிச்சோம்னா இன்னைக்கு என்னென்ன முடிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கோல் வந்து டிவைட் பண்ணி, அந்த கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம். அந்த கோல்ல என்ன செட் பண்ணிருக்கீங்களோ, என்ன டார்கெட் பண்றீங்களோ அதை படிக்கிறதுக்கு உட்கார்ந்து படிக்கணும்னா ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க உட்கார்ந்தா என்னால் படிக்க முடியல, தூக்கம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பயிற்சி மூலமா கண்டிப்பா கொண்டு வரலாம். கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆர்ட், இட் கம்ஸ் பை ட்ரைனிங். ரைட்? ஒரு விஷயத்த வந்து எடுத்த உடனே நீங்க அரை மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அதே விஷயத்த நீங்க ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம், முதல் நாள் ஒரு நிமிஷம், ஒரு வாரம் ஒரு நிமிஷம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அடுத்த ஒரு வாரம் 2 நிமிஷம் பண்ணுங்க, 3 நிமிஷம், அப்படி நீங்க வந்து ட்ரெயின் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அதிகமாகும்.
பொமரேடோ டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் சொல்றாங்க. அதாவது 20 நிமிஷம் இல்லைன்னா 25 நிமிஷம் தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு திருப்பி படிச்சீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பொமரேடோ டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரியான டெக்னிக்குகளை யூஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் மெடிடேஷன் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே போல நோட்ஸ் எடுக்கிறது, படிச்சீங்கன்னா அதுல நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய விதமான நோட்ஸ் எடுக்கிறது இருக்குது. இருந்தாலும் வந்து எனக்கு பிடிச்ச நோட்ஸ் எடுக்கிற விஷயம் அப்படின்னா இந்த பிரெயின் ட்ரீ அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சப்ஜெக்ட்னா சப்ஜெக்டை சென்டர்ல போட்டு அதுல என்னென்ன நம்ம படிக்கிறோமோ அதை சுத்தி எப்படி ஒரு பிரெயின்ல நர்வஸ் சிஸ்டம் எப்படி கனெக்ட் ஆயிருக்குதோ அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ரிவைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அது மாதிரி நோட்ஸ் டேக்கிங் மெத்தட்ஸ் இருக்குது. அதே போல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய இது இருக்குது. ஞாபகம் வச்சுக்கிறது அதாவது அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்தை நாம படிச்சோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ்ல 50% மறந்து போகும் அப்படிங்கிறாங்க. அது நம்முடைய பிரெயினோட நேச்சர். 24 ஹவர்ஸ்க்குள்ள 50% மறந்து போகும். 48 ஹவர்ஸ்ல 70% மறந்து போகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 1 மந்த்ல 80% மறந்து போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப இது மறந்து போகக்கூடியது மூளையினுடைய நேச்சர். அப்ப அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரெப்படிஷன், ரிப்பீட் பண்ணணும். அதை திரும்பி நம்ம அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள திருப்பி படிச்சோம் அப்படின்னா அந்த 50% மறக்காது, ஆல்மோஸ்ட் 90% மேல ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரிப்பெட்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி ரிப்பெட்டிஷன் உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு இருக்கிறது போர் அடிக்கும். அப்போ வந்து குரூப் டிஸ்கஷன் கூட சேர்ந்து படிக்க உங்களுடைய குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம், அந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஒரு சில பேர் கூட படிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது படிக்கிறதுக்கு, நீங்க ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். டீச்சிங் வந்து ஹெல்ப்ஸ் டு ரிமெம்பர் திங்ஸ், ரைட்? நிறைய கிளாரிட்டி கொடுக்கும் டீச்சிங், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதே நேரத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது அதுவும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதே போல எந்த நேரத்துல நிறைய பேர், ஒரு சில பேர் காலையில படிக்கிறவங்களா இருப்பீங்க, ஒரு சில பேர் ஈவினிங் படிக்கிறவங்களா இருப்பீங்க. எந்த நேரம் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்குதோ அந்த நேரத்துல படிக்கலாம். ஆனா ஒரு நிறைய ரிசர்ச் வந்து இதுல பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, புதுசா ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்ப ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறது இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 டாபிக் படிக்கணும் அப்படின்ட்டு வச்சுட்டீங்கன்னா அப்போ நீங்க காலையில எந்திரிச்ச உடனே எந்த டாபிக் படிக்கலாம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா எந்த டாபிக் படிக்கலாம், டீ டைமுக்கு அப்புறமா எந்த டாபிக் படிக்கலாம், அப்புறம் மத்தியானம் ஒரு ஷார்ட் நேப் எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா அப்படி எந்திரிச்ச உடனே என்ன டாபிக் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்த படிச்சுட்டு இருக்கிறதுக்கும் தொடர்ந்து 5 டாப்பிக்கை தொடர்ந்து படிக்கிறதுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி. எப்படின்னா இது என்ன அப்படின்னா நம்முடைய பிரெயின் வந்து எப்படின்னா இப்போ நியூ இயர் வருதுன்னு வைங்களேன், புது வருஷத்துக்கு முன்னாடி புது வருஷம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ரெசல்யூஷன்ஸ் போடுவோம் இல்லையா. இந்த வருஷத்துல இருந்து இன்னையில நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பிளான் பண்ணுவோம். பட் ஒரு வாரத்துக்கு அந்த பிளான் வந்து அந்த பிளான் படி கரெக்டா பண்ணுவோம், அதுக்கப்புறம் மறந்து போறோம். ஸோ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படிங்கிறது நம்முடைய சைக்கலாஜிக்கலா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்முடைய ஒவ்வொரு நாள்லையும் இருக்கக்கூடிய டைமை குறிச்சு அதுல ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ல பண்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அதிகம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வேற இடங்கள்ல மாத்தி உட்காந்து கூட ஒரு சில பேர் படிக்கும்போது ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகுங்கிறாங்க. ஒரே இடத்துல உட்காந்து படிக்காம ஹாலில் உட்காந்து படிக்கிறது, வெளியே உட்காந்து படிக்கிறது, இது மாதிரி இடங்களை மாற்றும் போதும் அது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி சொல்றாங்க. இது எந்த டைம்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஸோ இது எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்க அந்த எக்ஸாம் எழுதும்போது இருக்கக்கூடிய அதாவது நிறைய ப்ரிப்பேர் பண்றவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அவங்களால டைமுக்கு முடிக்க முடியறது இல்ல படிக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருது அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு எவ்வளவுதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா படிச்சீங்க அப்படின்னா தான் நீங்க படிச்சதுடைய அப்சார்ப்ஷனும் அதிகமா இருக்கும். நீங்க எக்ஸாம்ல போய் எழுதுறதுக்கும் உங்களை என்ன முயற்சி எடுத்திருக்கீங்களோ அந்த முயற்சியை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிறத ஜென்ரலா பார்த்தோம். இதை பேசிட்டே இருக்கலாம், சுருக்கமாக நான் சொல்றேன். அதே போல வந்து ஒரு சில குட் ஹேபிட்ஸ் படிக்கக்கூடியவங்க, நமக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை எல்லா விதத்திலையும் ஒரு சில குட் ஹேபிட்ஸ் வந்து நாம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெற்றோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
இந்த அதாவது அதிகமா கிரவுண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா சரியா படிக்க மாட்டாங்க. விளையாட்டு புத்தியே இருக்குது, விளையாட்டுத்தனமாவே இருக்குது இந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. விளையாட்டும், அதாவது பிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் நம்முடைய பிரெயின் ஆக்டிவிட்டி ரெண்டுமே வந்து ரொம்ப க்ளோஸ்லி லிங்க்டு, ரைட்? நீங்க எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், ஒன்லே நீங்க ரன்னிங்கோ, ஜாகிங்கோ, இல்ல யோகாவோ, இல்ல சம் எக்ஸசைஸ், ஏரோபிக்ஸோ, ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பிரெயின் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபுட் டைப் எல்லாம் சொல்றாங்க. முக்கியமா ஒரு சில நட்ஸ், புரோட்டீன் ரிச் இது ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பிரெயினுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. மத்தியான நேரம் சாப்பிடும் போதும் அதே நேரத்தில் அளவா சாப்பிடணும். 50% ஆஃப் தி கெப்பாசிட்டி தான் சாப்பிடணும். ஏன்னா அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, எதுக்கு மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது? நம்முடைய பிரெயின் வந்து அந்தந்த நம்முடைய எனர்ஜி எல்லாம், சக்தி எல்லாம் வந்து அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு டைரக்ட் பண்ணுது. அப்போ ஃபுட் அதிகமாக சாப்பிட்டோம்னா அதிகமான எனர்ஜி அங்கே தேவைப்படும் போது பிரெயின் வந்து வில் டோஸ் ஆஃப். ஸோ அதனால தூக்கம். ஸோ அதனால அளவா சாப்பிடணும். சின்ன சின்ன இடைவெளிகள், அதாவது பல இடைவெளிகளில் சாப்பிடணுங்கிறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்கள். அதே போல மெடிடேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஏன்னா 2 விஷயத்துக்காக, ஒன்று வந்து ஃபோக்கஸ்க்காக, இன்னொன்று வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆரம்பிச்ச மெடிடேஷன் வந்து வெளிநாடுகளில் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே டெவலப் ஆகி போயிட்டு இருக்குது. பட் பேசிக்கலி என்ன அப்படின்னா, நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கும் மனதை சாந்தப்படுத்துவதற்கும் கண்டிப்பாக மெடிடேஷன் வந்து கண்டிப்பா நாம செய்யணும். ஸோ இது போல ஒரு சில குட் ஹேபிட்ஸ், அந்த குட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம வளர்த்துக்கணும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்மகிட்ட. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணி செய்யறோம் அப்படின்னா 4 நாள் செய்வோம், அப்புறம் அப்படியே அதை விட்டுருவோம். ஸோ அதை பழக்க வழக்கமா மாற்றணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 3 வாரத்துல இருந்து 6 வாரம் வரைக்கும் தொடர்ந்து விடாம செய்யணும் அப்படிங்கிறாங்க. நம்ம பெரிய பெரிய விஷயங்களா எடுத்துட்டு செய்யறதை விட்டு சின்ன ஒரு மாற்றத்தை நம்ம இதுல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காலையில எந்திரிச்சு படிச்சா வந்து நல்ல அப்சார்ப்ஷன் இருக்குது அப்படின்னா 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கிறத அது ஒரு பழக்கமா, ஒரு ஹேபிட்டா மாத்தணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 3 வாரமாவது விடாம தொடர்ந்து பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இட் வில் பிகம் யுவர் ஹேபிட் அப்படிங்கிறாங்க. ஹேபிட் ஒன்ஸ் மாறும்போது வந்து நீங்க ஒரு சில நாள் வந்து நினைச்சா கூட இட் வில் புஷ் யூ டு டூ தட் ஒர்க். ஸோ அதனால ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ் டெவலப் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் நிறைய கோட்ஸ் சொல்லியிருக்கிறாரு, நிறைய இது சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், அதாவது சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ டேக் அப் அன் ஐடியா. ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துங்க. அதாவது என்ன விஷயம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில நோக்கமா இருக்குதோ அந்த விஷயத்தை, அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துங்க. டேக் அப் அன் ஐடியா, மேக் தட் as your life. அதையே உங்களுடைய வாழ்க்கையா மாத்துங்க, ரைட்? மேக் தட் as your life. think about it, அதையே நினைச்சிட்டு இருங்க. dream about it, அதை பற்றியே கனவு காணுங்க. live on that, அதிலே உங்களுடைய வாழ்க்கை நடக்கட்டும். let your brain, உங்களுடைய மூளை, muscles, nerves and every part of your body, மூளை, நரம்பு, உடல், சதை, every part of your body be filled with that idea. அந்த எண்ணத்திலே உங்களுடைய உடம்பு உள்ள ஒவ்வொரு அங்கமும் வந்து அந்த நினைவிலே இருக்கட்டும். leave all other ideas alone, மற்ற எந்த விஷயங்களையும் பற்றி யோசிக்காதீங்க. இதுதான் வந்து சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். ஸோ சக்சஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம். அது நீங்க கிராமப்புறத்துல இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்துல இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன இருந்தாலும் சரி, பயிற்சியின் மூலமாக, உழைப்பின் மூலமாக, திட்டமிட்ட உழைப்பின் மூலமாக தொடர்ந்து நாம் முயற்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது, பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எந்த ஒரு திறமையும் வேணாலும் நாம அக்வயர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெற்றிக்கு அடிப்படைங்கிறது ஒருமித்த எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையோடு உழைக்கும் போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா எதிர்காலத்துல காத்திருக்கின்றது. அதை நீங்க வெற்றி உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து கண்டிப்பா முயற்சி அண்ட் பயிற்சி ரெண்டும் தான். அந்த ரெண்டையும் நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வெற்றி இலக்கை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிகச் சிறப்பானது ஒரு ஊக்க உரை. அதாவது எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் சொல்றதை விட கடைசியா சார் சொன்னார் பாருங்க, உணவு முறைகள் கூட உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ரொம்ப தேவை சார். ஏன்னா பல நேரங்களில் படிக்கணும்னு உடலை கெடுத்துக் கொள்பவர்கள் அதிகம். ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்து கொண்டு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு குறிப்பும், அதாவது தன்னோட உடன் பிறந்த தம்பி தங்கைகளுக்கு ஒரு மூத்த சகோதரர் போல இருந்து இத்தனை வழிகாட்டுதலையும் சொன்ன மரியாதைக்குரிய நமது காவல்துறை தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த கரவொலியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இரண்டு ஆளுமைகளும் இன்றைக்கு உங்களோட இருந்து உங்களோட கேள்விகளுக்கும் பதில் சொல்ல இருக்காங்கிறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த ஆழப்பிறந்தோம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் மரியாதைக்குரிய கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு டாக்டர் பிரபு சங்கர் IAS அவர்கள். நம்ம காவல்துறை IG சார் மாதிரி கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்தி சொல்லுமா தனியாவே புக்கு போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தனது பணிக்காலங்களில் மிகச்சிறந்த முன்னெடுப்புகளை செய்தவர். குறிப்பிட்டு சொல்லணும்னா கரோனா காலத்திற்கு முன்பு இந்து தமிழிசை நடத்திய புதுச்சேரியில் நடத்திய ஆழப்பிறந்தோம் மற்றும் மதுரையில் நடைபெற்ற ஆழப்பிறந்தோம் 2 நிகழ்ச்சியில் மாணவர்கள் உள்ளம் கவர்ந்த ஆளுமையாளர் நமது கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பதில் கூடுதல் பெருமை அடையலாம். சார் ஒரு 7-8 வருஷமா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், உங்களோட ஃபாலோயர் சார். ஏன்னா எங்க பகுதியில் செய்யாறு மாவட்ட சார் ஆட்சியராக இருந்து மிகச்சிறந்த முறையில் ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு சார் ஆட்சியரால் எப்படியான நிகழ்வுகளை செய்ய முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர். அவர் தனது IAS கோச்சிங் ஆல் இந்தியா அளவில் 7வது இடத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் 2வது இடத்தில் வந்தவர். அதே போல குறிப்பிட்டு சொல்லணும்னா படிக்கிற காலத்திலேயே பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில ரொம்ப அதிகம் இல்ல 12வது படிக்கையிலே 600 சர்டிபிகேட் வாங்கியிருக்காரா சார். பொதுவா வீடுகளில் நம்மள எல்லாம் அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைம்பாங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்பா கூட சிலமா இருந்தா அப்பா பிள்ளை, அம்மா கூட இருந்தா அம்மா பிள்ளை. சார் 2 சேர்ந்து அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை. அது என்ன அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைனா, சின்ன வயசுல இருக்கையில அம்மா சொல்லுவாங்களே டே டாக்டர் ஆகுறான்னு, அதுக்காக டாக்டர் ஆனாரு. டாக்டர் சாதா டாக்டர்ல MBBS முடிச்சுட்டு MD முடிச்சாரு. இது அம்மாவுக்காக. அதே மாதிரி அப்பா சொல்லுவாரான் டே நீ ஒரு கலெக்டர் ஆகணுண்டான்னு, இதுக்காகவே IAS முடிச்சு ஆல் இந்தியா லெவல்ல 7வது இடத்துல கலெக்டர் ஆனவர். அதே போல மாணவர்னா சார் சொன்னாங்களே, IG சார் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, மற்ற விதத்திலையும் கவனம் வருவாங்களே. அதே மாதிரி படிக்கிற நாட்களிலேயே மாணவர் சங்க தலைவராக வருது, அது ரொம்ப முக்கியம். படிக்கிற பிள்ளைங்க இப்படி எல்லாம் போனா கெட்டு போவாங்க என்கிற நேரத்தில் எதையும் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர். இப்படி நிறைய விஷயங்களை சாரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். சமீபத்தில் சொல்லணும்னா கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்த பிறகு 2021 அக்டோபர்ல அவர் செஞ்ச ஒரு விஷயம் தமிழக அளவில் கவனம் பெற்றது. என்ன தெரியுமா? பேப்பர் பார்த்திருந்தா தெரியும். ஒண்ணுமில்ல, ஒரு மாற்றுத்திறனாளி மகனோடு வந்த ஒரு தாய்க்கு ஒரே நாளில் 8.7 லட்சம் செலவில் வீடு ஒதுக்கி தந்தவர். ஒரே நாள்ல. நம்ம அரசாங்கத்துல மனு கொடுத்தா எவ்வளவு நாள் ஆகுன்னு தெரியும். ஆனால் சில விஷயங்களை செய்வதற்கு அவர்களிடம் அதிகாரம் இருப்பது. அதை மிகச்சரியாக செய்து மரியாதைக்குரிய நமது தலைமைச் செயலர் திரு வே இரேன்பா IAS அவர்கள் பாராட்டு கடிதமே எழுதியிருக்காங்க தனிப்பட்ட முறையில் சாருக்கு. அதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழக முதல்வர் தலைமையிலான மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாநாட்டில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டை தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறப்பாக முன்னெடுத்தமைக்காக கரூர் மாவட்டத்தின் சார்பாக விருதினை பெற்ற பெருமைக்குரியவர் தான் மரியாதைக்குரிய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பிரபு சங்கர் IAS அவர்கள். அவரது உரை என்பது நிச்சயம் நாம் உயர்ந்து செல்வதற்கான படிக்கட்டாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு டாக்டர் பிரபு சங்கர் IAS அவர்களை தனது உரையினை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கிறேன். Respected IG Central Zone, இந்து தமிழிசையினுடைய ஆசிரியர், இந்த ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் மகளிர் கல்லூரியினுடைய தாளாளர் மற்றும் சங்கர் IAS அகாடமியினுடைய சீனியர் ஃபேக்கல்டி மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் மற்றும் முக்கிய விருந்தினர்களாகிய இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய தேர்வாளர்கள், படிக்கணும்னு முடிவு எடுத்தவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிக்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கவங்க மற்றும் அவர்களுடைய பெற்றோர், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம்.
இந்த ஆழ பிறந்தோம்ன்ற நிகழ்ச்சியில நடத்துறது திருச்சியில் நடக்குது. இதற்கு மிக மிக இன்றைக்கு வந்து மே தினம் 1ஆம் தேதி கிராம சபை கூட்டத்தை முடித்துட்டு வந்திருக்கிறேன். பல்வேறு விஷயங்கள் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதில் குறிப்பாக வந்து இந்த நாளில் வருவதற்கு அனுமதி பெற்று தலைமை சீஃப் செக்ரட்டரி இரன்பு ஐஏஎஸ் சாருடைய அனுமதி பெற்றால் தான் நான் வந்து மாவட்டத்தை விட்டு வெளியே வர முடியும். அனுமதி பெற்றுலாம் வந்திருக்கிறேன். அதற்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டடாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறேன்றதுக்கு 4 காரணம் இருக்கு. ஒன்று, நம்முடைய இன்ஸ்பைரிங் டவரிங் பர்சனாலிட்டி நம்ம ஐஜி சார் சாருடைய அவர் கூட இருந்து ஒரு மேடையில் பங்கெடுப்பதே ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ். ஸோ டு சிட் டு ஷேர் த டயஸ் இஸ் a great privilege and honor, sir. Thank you, sir. So that is one reason, most important reason I came. இரண்டாவது, நமக்கு எல்லாத்துக்கும் ஆசான் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில. சிறு வயது முதலே எனக்கு ஆசிரியராக மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு சிறந்த ஆசிரியர் இருந்தாங்க. அது என்னன்னா இந்து நாளிதழ். என்னுடைய பல்வேறு விஷயங்கள், நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கட்டும், என்னுடைய ஆங்கில புலமையை சிறப்பாக அதை இது பண்ணல இந்து நாளிதழுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதனால இப்போ இந்து தமிழ் திசை இதில் நடத்துறாங்க. இந்து குழுமம் நடத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சி அவங்க அழைத்தாலும் அதை செல்வதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்வேன், வந்துடுவேன். ஸோ இது 2வது காரணம். 3வது காரணம், திருச்சி நான் பிறந்த ஊர். என்னுடைய ஆச்சின்னு சொல்லுவோம் நாங்கள். ஆச்சி, தாத்தா, மாமா எல்லாம் இங்கே தான். ஸோ இங்கே பாலக்கரை மேலப்புதூரில் தான் எங்களோட இப்போ வீடெல்லாம் இருக்குது. எங்கள் அம்மாவுடைய சொந்த வீடு எல்லாருமே, மாமாவோட வீடெலாம். ஸோ இந்த ஊர் வந்து இதுவரைக்கும் நான் மதுரைக்கில் வந்து போயிருக்கிற நிகழ்ச்சிகள் மாடுகளை சந்திச்சிருக்கிறேன். சொந்த ஊர் எனக்கு திருமங்கலம் தான். சென்னையில் நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன், கரூர், பல்வேறு பாண்டிச்சேரிலாம் போயிருக்கேன். திருச்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற என்னுடைய ஆசை இருந்தது. அதை உண்மையிலேயே நிறைவேற்றி கொடுத்தமைக்கு இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்களுக்கு நன்றி. 4வது முக்கிய காரணம், மற்றதெல்லாம் கூட சும்மா, நான் வந்து ஒரு படித்து முடிச்சுட்டு சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி 3.5 வருஷம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறேன் ஒரு மெடிக்கல் காலேஜில். மாணவர்களுக்கு சந்தித்து பேசுறது அதுதான் என்னுடைய ப்ரைம். இந்த எனக்கு பிடித்த ஒரு பணி என்பது ஒரு ஆசிரியர் பணி தான். உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும், உங்கள் அனைவரிடம் உரையாட வேண்டும் என்ற முக்கியமாக ஒரு ஒரு இதோட தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் தட் யூர் ஆல் ஹியர். அதுவும் இந்த ஒரு சுட்டரிக்கும் வெயிலில் அமர்ந்து இந்த இதை நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக, அதாவது கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து படம்லாம் பார்க்க கண்ணாடியெல்லாம் உடச்சி சட்டையெல்லாம் கிழிஞ்சு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிலையில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னால் இயன்ற அளவு சில யோசனைகள், இப்போ இந்த செஷன் முடிஞ்சோடனே எல்லாரும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு எப்படி ஆக போகிறோம், இல்லை ஐபிஎஸ் எப்படி ஆக போகிறோன்றது தெரியுமானா அது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னால் முயன்ற அளவு எனக்கு தெரிந்த விஷயங்களும் என்னோட அனுபவங்களையும் சொல்கிறேன். சரி, இப்போ போகலாம். ஸோ ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறேன். இங்கே எவ்வளோ பேருக்கு அது தெரியுதுன்றது எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் அதை சொல்ல போகிறேன். இட் ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர் ஃபார் மை ப்ரெசன்டேஷன். ஸோ முதல்ல வந்து ஆழ பிறந்தோம்ன்ற நிகழ்ச்சி பெயர் காரணம் வந்து நான் இப்போ வந்தோடனே நான் டிஸ்கஸ் பண்ணேன், ஏன் இந்த பெயரை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இந்த பெயர்கள் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மாவட்டத்திலேயே பல விஷயம், எந்த விஷயம் பண்ணாலும் முதல்ல வந்து பேர் வச்சிருவேன். நிமிர்ந்த நெல் துணிந்து சொல், இளந்தளிர் இல்லம், அகல் விளக்கு, கலங்கரை விளக்கம், பாலம், பொக்கிஷம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மெட்டஃபரோட ஒரு பேர் இருக்கிறது, ஊமையோட ஒரு பெயர் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மிக மிக பொருத்தமான ஒரு தலைப்பு. அதுவும் குறிப்பா இன்னைக்கு என்னது, இன்னைக்கு மே 1ஆம் தேதி. இன்னைக்கு வந்து இப்பதான் கிராம சபை கூட்டம் நடத்திட்டு வந்திருக்கிறேன். அதாவது மக்கள் ஆட்சியினுடைய அடிப்படையை உணர்த்தக்கூடிய கிராம சபை கூட்டம். ஸோ ஆழ பிறந்தோம்னா ஐஏஎஸ் தேர்வுக்கு மட்டுமன்றி ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டினுடைய மன்னர்கள். கரெக்டா? அரசன் அரசிகள் தான். நீங்க எல்லாருமே ஆழ பிறந்திருக்கிறீங்க. ஒரு ஜனநாயக நாட்டில், மக்களாட்சி நாட்டில் பிறந்ததால் நாம் அனைவருமே ஆழ பிறந்திருக்கிறோம் என்பதை முதலில் நினைவு வைத்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி வரணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு இந்த கருத்துல வேறுபாடு உண்டு. அதனால நான் கொஞ்சம் இதை லைட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டேன். ஆழ பிறந்தோம் மக்களின் மனங்களை, பிகமிங் அ சிவில் சர்வெண்ட். அதாவது இது ஒரு ஆக்சிமோரான் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஆக்சிமோரான், ஒரிஜினல் காப்பி அப்படின்னு இருக்கும். ஒரிஜினல் காப்பி, பிட்டர் ஸ்வீட் அப்படின்றது, டெரிப்லி குட், இதெல்லாம் அதாவது 2 வார்த்தைக்கும்
அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா சேற்று பார்த்து ஒரு வார்த்தையா இருக்கும். This is very much an oxymoron. You see, we all came to rule by becoming a civil servant. Servantனா என்ன? சேவகன். சேவகனாகி ஆள பிறந்தோம் மக்களின் மனங்களை என்பதே இந்த நிகழ்ச்சிக்கு மிக பொருத்தமான தலைப்பா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு என்னுடைய மை டேக் ஆன் திஸ் டைட்டில். ஸோ வித் திஸ் மைண்ட் செட் லெட் அஸ் கோ இன் டு வாட் ஐ ஹேவ். சரி, கண்ட்ரோல் எல் அமுக்குங்க, இட் வில் பிகம் ஃபுல் ஸ்கிரீன். யா, ஸோ எவ்வளோ பேர் ஏற்கனவே தேர்வுக்கு தயாரிட்டு இருக்கீங்க? கரங்களை உயர்த்தலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிப் பண்ணணும் என்னன்றதை நான் முடிவு பண்ணிக்குவேன். ஓகே, மிக குறைவான பிலர் 10 பேர் 15 10 பேர் இருக்கிறீங்க. ஓகே 20 பேர்னு வச்சுக்கலாம். மற்றவங்க எல்லாரும் இது குறித்து இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அங்கங்க பேசியிருக்கிறேன், ஆனா இங்க முதல் முறையா இப்பதான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்றவங்க எதுவுங்க? ஸோ தட் இஸ் குவைட் அ சிக்னிஃபிகண்ட் மெஜாரிட்டி. ஸோ தேங்க்யூ. இந்த ஒரு அடுத்த ஒரு அரை மணி நேரம் பேச போறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த அரை மணி நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக முதல் முறை இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய தேர்வாளர்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். ஹேண்ட் மைக். இந்தியாவிலேயே கடினமான தேர்வுகள்னு சொல்லி நிறைய தேர்வுகள் சொல்லுவாங்க, கரெக்டா? இப்போ நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய தேர்வு இந்தியாவிலேயே கடினமான தேர்வுகள்ல ஒண்ணு. ஸோ நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கேட், சிஏடி, எய்ம்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்ஸ் தான் இந்தியாவிலேயே டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ். ஆனால் எல்லா எக்ஸாம்ஸையும் தாண்டி யூபிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் இருக்கிறதிலே கடினமான தேர்வு என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படி சொல்றாங்கன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான் இந்த ரீசன் வந்து, திஸ் இஸ் த ரீசன் வை இட் இஸ் கால்ட் த டஃபஸ்ட் எக்ஸாம். பந்தய வீரர்கள் தொடக்கம் முதல் இலக்கு வரை, இது எல்லாத்தையும் நான் தமிழ்ல இருந்திருக்கேன். ஆக்சுவலி இட் இஸ் அன் இங்கிலீஷ் பிரசன்டேஷன், டிரான்ஸ்லேட்டட் உங்களுக்காக தமிழ்ல இருக்கணும்ன்றதுக்காக. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2016 எடுத்துக்கோங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுடைய எண்ணிக்கை 11,35,943. ஒரிஜினலா தேர்வு எழுதினவங்க 4.65 லட்சம். அதுல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க 15,008, மெயின்ஸ் அப்பியர் ஆனவங்க அதான் 15,008, இன்டர்வியூக்கு போனவங்க கிட்டத்தட்ட 2,800 பேர், கடைசியா தேர்வானவங்க வெறும் 1,099 பேர். ஸோ இந்த தேர்வு ஏன் கடினமான தேர்வு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதனுடைய வெற்றி விகிதமே பார்த்தீங்கன்னா 0.1% to 0.3%. அதாவது அந்த லாஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து லாஸ்ட் காலத்துக்கு வரணும் அப்படின்னா you are only have a chance of 1 in 1000 or 3 in 1000. 1000 பேர் எழுதினாங்கன்னா ஒருத்தர் தான் அதுல வெற்றி பெறார். அதுவும் ஐஏஎஸ் தேர்வுன்னு சொல்லுவாங்க, ஐஏஎஸ் பரீட்சை, ஐபிஎஸ் பரீட்சை. ஐஏஎஸ் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா 0.03%க்கும் குறைவான நபர்களால தான் எடுக்க முடியும். அதாவது 10,000 பேர் எழுதுனா 3 பேருக்கு தான் கிடைக்குது ஐஏஎஸ். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுடைய 12 மடங்கு பேரை நாம காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கோ, அதாவது ஒரு வருஷத்துக்கு 1000 வேகன்சி அப்படின்னா எவ்வளவு பேரை பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்கன்னா 12,500 பேர், 12.5 டைம்ஸ். அதே போல அதுல இருந்து 2,500, 2.5 மடங்கு பேரை தான் அந்த 1000 வேகன்சிக்காக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் only 3% கிளியர். ஸோ திஸ் இஸ் why it is called the toughest exam. இதை ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆனால் this is the easiest exam one can ever think of. மிக மிக எளிதான தேர்வும் இதுதான். அது என்ன காரணம் சொல்லவா? இது வந்து அதி புத்திசாலிகளுக்கான தேர்வு கிடையாது. you need not be extraordinarily intelligent. அதெல்லாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் சாதிக்கலாம், யார் வேண்டுமானாலும், anyone. வயது ஒரு தடை இல்லை. அதுக்காக 50 வயசுக்காரங்க நான் எழுதலாமான்னு கேட்காதீங்க. ஐ மீன் அந்த உச்ச வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய வயதில் எப்பொழுது ஆரம்பித்தாலும். ஐ ஸ்டார்டட் when I was only 27. 27 வயசுல தான் நான் தேர்வுக்கு முதல் முறையா தெரிந்து கொண்டு தயார ஆரம்பிச்சேன். ஸோ அதனால வயது ஒரு தடை அல்ல, உடற்குறை ஒரு தடை அல்ல. எந்த விதமான உடற்குறை இருந்தாலும் தடை இல்லை.
100% கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒரு மிகச்சிறந்த ஐஎஃப்எஸ் அதிகாரியாகவும் ஐஎஸ் அதிகாரியும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாலினம் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க எந்த பாலினமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆங்கில புலமையும் பொருட்டல்ல. சொந்த மொழியில எழுதலாம், தாய்மொழியில எழுதலாம். தமிழ் மொழியில நீங்க தேர்வை எழுதிக்கொள்ளலாம். அப்படி வெற்றி பெற்றவர்கள் பல பேர் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்னு பல்வேறு பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. கல்வி மதிப்பெண்களும் பொருட்டல்ல. நீங்க டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கணும், கோல்டு மெடலிஸ்டா இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. லாஸ்ட், பின் புலமும் பொருட்டல்ல. யுவர் பேக்ரவுண்ட் ஹார்ட்லி மேட்டர்ஸ். நீங்க பணக்கார வீட்டு பிள்ளை, இல்லை நான் ரொம்ப ஏழை, ரொம்ப சாதாரண வீட்டு பிள்ளை, கிராமம், நகரம், எதுவுமே டசன்ட் மேக் a difference. It is a level playing field for everyone, anyone. As long as you are eligible, you can crack the exam. கடைசியா எவ்வித பாரபட்சத்திற்கு இடமில்லை. நாட்டிலேயே மிக நேர்மையாக நடத்தப்படும் தேர்வு இதுவே. நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு தெரியும் மனசார, எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நான் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்கேன்னா கண்டிப்பா திஸ் இஸ் வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட் எக்ஸாம். இதை தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இதுல எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸோ எதுக்குமே இடமே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சரி, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் உங்களை இந்த வெயில்ல இருக்கிறதுக்காக நம்ம நிறைய இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பற்றி நிறைய கனவுகள், விஷயங்கள்லாம் வச்சிருப்போம். நம்ம எப்படி தெரிஞ்சிருப்போம்னா, இந்த படங்கள் மூலமா தான். சூரிய வம்சம் படம் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த இதுல இருக்கக்கூடிய கதாநாயகன் இல்ல கதாநாயகி ஒரு ஐஏஎஸ்ல ஐபிஎஸ் அதிகாரியா இருப்பாங்க. சூரிய வம்சத்துல ஒரு சொல்லுவாங்க, பொள்ளாச்சியில அவங்க படிப்பாங்க, பொள்ளாச்சிக்கே கலெக்டரா வருவாங்க. தனி ஒருவன்ல நீங்க அதுல கொஞ்சம் நிறைய நல்லா காமிச்சாங்க. ஆனா அதுலயுமே there are some factual inaccuracies. அறம் படம் பார்த்துருப்பீங்க. வானவில் ஒரு படத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்றதை காட்டுவாங்க. மதுரையில கலெக்டரா இருப்பாரு கதாநாயகன். பாண்டியன்ல திடீர்னு பேசிட்டு இருக்கிறப்ப நான் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாரு கதாநாயகன். போக்கிரியில் அப்படிதான், அதே மாதிரிதான். கடைசியா அச்சம் என்பது மடமாயிடாலே அப்படிதான். பொழுது போகாம திடீர்னு போயிட்டு ஐபிஎஸ் வருவார், வந்து நிற்பார். கரெக்டா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நிறைய நம்ம தெரிஞ்சு இப்படிதான் போல, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், அதில் தான் சொல்றேன். நான் என்னை பார்க்கிறேன், அதனாலதான். தயவு செய்து பொழுதுபோக்குக்காக பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அதுல இருக்கிறது அப்படியே மறந்துடுங்க. இஃப் யூ வாண்ட் கெட் இன்ஸ்பயர்ட், பட் இது இப்படிதான் நடக்கும் போல அப்படின்னு தயவு செய்து நினைச்சிருந்தீங்கன்னா மறந்துடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இட்ஸ் டைம் டு அன்லேர்ன் அண்ட் ஆக்சுவலி லேர்ன் தி ஃபேக்ட்ஸ். திஸ் இஸ் த டைம் டு அன்லேர்ன். இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷன் மட்டும் யோசிக்கணும். இப்போ சூரிய வம்சத்துல ஒரே பாட்டில் பணக்காரான மாதிரி நாம அப்படியே ஆகலான்றத நம்முடைய இன்ஸ்பிரேஷனுக்கு எடுத்துக்கணுமே தவிர அதை அப்படியே எடுக்கக்கூடாது. அடுத்து I'm going to tell you about the basics of civil service exam. The quote of ருடியார்ட் கிப்ளிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எழுதின ஒரு ஃபேமஸான ஒரு புக் இருக்கும், அது தெரியுமா? ருடியார்ட் கிப்ளிங். ஜங்கிள் புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோக்லி. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்க ஒரு கார்ட்டூன் வரும், ஜங்கிள் புக்கு. ருடியார்ட் கிப்ளிங்ன்றவர் ஒரு ஐ கீப் 6 honest serving men. எனக்கு 6 நேர்மையான சேவர்கள் இருக்கிறார்கள். They taught me all that I know. எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் அவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். They are இந்த 6 கேள்விகள். எப்போது, எங்கே, என்ன, யார், எப்படி, ஏன். வேர், வென், வாட், ஹவு, ஒய். அது போன்ற வென். இது போன்ற கேள்விகள் தான் இப்ப இது மூலமா சொல்ல போறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். முதல் கேள்வி, ஏன் குடிமை பணி தேர்வுகள் எழுத வேண்டும் என்ற கேள்வி. சரி, பல காரணங்கள் இருக்கும். முதல் காரணம், அதிகாரம் கிடைக்கும் இல்லையா? இப்ப கலெக்டருக்கு ஃபுல்லா அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. ஐஜி சாருக்கு அதிகாரம் ஃபுல்லா, அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். எவ்வளவு பேர் அதிகாரம் வரணும் சார், அதனால நான் தேர்வு எழுதணும்னு ஆசைப்படுறேன், தூக்குங்க. அதனாலதான் நிறைய பேர் ஒண்ணு. சரி, இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஓகே, வெரி குட். அடுத்தது, சார் நல்ல ஊதியம், நல்ல சம்பளம், கை நிறைய ஊதியம், எவ்வளவு பேர் தூக்குங்க. ஸோ அங்க 2, இதுக்கு கொஞ்சம் ஓட்டு குறைவா தான் இருக்கு. குழந்தை பருவ கனவு, குழந்தை பருவ கனவு, ஓகே, இது கொஞ்சம் நிறைய இருக்கு, நிறைய பேர் இருக்கீங்க. பெற்றோரின் விருப்பம், பெற்றோரின் விருப்பம். அப்ப இவங்க எல்லாம் அப்பா அம்மா அடிச்சு கூட்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்தது பணி உத்தரவாதம். ஒரு வாட்டி உள்ள வந்துட்டா வெளியவே போக முடியாது. சரி, அதுலயும் இருக்கீங்க. பெருமை சார், நல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனா எவ்வளவு பெருமை தெரியுமா, எங்க வீட்டுக்கும் ஊருக்கு எல்லாத்துக்கும். சரி, அதுவும் இருக்கீங்க. புகழ், எவ்வளவு பேர் எல்லாருக்கும் அன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒருத்தவங்க கையை தூக்கினவங்க இன்னும் போடவே இல்லை, முதல்ல இருந்து எல்லாத்துக்கும் தூக்கிருக்காங்க. சரி, புகழ், புகழுக்கும் சொல்றீங்க. கடைசியா சமுதாய சேவை.
சரி ஓகே, விடுங்க விடுங்க. ரைட் ரைட். சரி, நிறைய பேர் நாம இந்த கார் பார்த்துருக்கீங்களே, அம்பாஸ்டர் காரு மேலே சிவப்பு கலர் பல்பு, பச்சை பேனால இங்கில் சைன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரினுடைய லட்சியம் பெரிய எது நினச்சிருப்பீங்க. கரெக்டா? இந்த மூணுமே இப்போ கிடையாது. அம்பாஸ்டர் காரே கிடையாது. சரியா? என் காரை பாருங்க, இன்னோவா கார் தான். சிவப்பு கலர் பல்பு இருக்கா? எனக்கு நல்லா பாருங்க, ப்ளூ கலர் பல்பு தான். அதுவும் கிடையாது. பச்சை கலர் இங்கில் சைனே போடக்கூடாது, ப்ளூ கலர் இங்கில் தான் சைன் போடணும். இது மூணுமே போய். சரிங்களா? ஸோ ஆல் திஸ் நம்ம கற்பனைக்கு ஒரு இதுவாக உதவுமே தவிர இவையெல்லாம் நம்மளை கொண்டு வரலாம். ஆனால் அதாவது இது போன்ற லட்சியங்கள் எதை வேணா நீங்க வச்சு பரீட்சை எழுதி இதுக்குள்ள வந்துடலாம். இதெல்லாம் தேவை கிடையாது. These are not this is not a necessary attribute for you to become a civil servant, not at all. But I will say you will become a good civil servant. நீங்க ஒரு நல்ல ஒரு அதிகாரியா, ஒரு இந்த பணியில, குடியுரிமை பணியில சேர்ந்து ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை அட்லீஸ்ட் இந்த கடைசியா ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அது அதாவது இதுல எல்லாமே மிக்ஸா இருக்கும். இப்போ எல்லாம் இப்போ ஒரு 8 விஷயம் சொல்லியிருக்கேன். 8 விஷயத்துல எல்லாமே எதுவுமே தவறான விஷயம்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 4-5 எல்லாருக்குமே ஒரு 3-4 விஷயம் காரணங்களா இருக்கும். கரெக்டா? எல்லாம் ஒன்று மட்டும் இருக்காது, 3. ஆனால் மிக முக்கியமான காரணம் ஒரு 50%க்காவது. இப்போ ஒரு 4 ரீசன் சொன்னேன்ல நான் ஏன் இங்க வந்தேன்னு, அதுல 50%க்கு மேல உங்களை இதற்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் பாயிண்ட். சார் சொன்னாங்க இல்லையா, இஃப் தட் இஸ் நாட் யுவர் கைடிங் ஃபோர்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டேக் அப் திஸ் எக்ஸாம். தயவு செய்து இந்த தேர்வை எழுத வேண்டாம். இவை எல்லாமே கிடைக்கும், இவை எல்லாமே உங்க நோக்கமா இல்லாம இருந்து நீங்க தேர்வு எழுதினாலும் உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் நடக்கும். ஆனால் the last point which is a very neglected and a very சமுதாய சேவை, வாயில நல்லா சொல்லிடலாம், ஆனா உண்மையிலேயே உங்க மனதுக்கு நீங்க தெரியும், எனக்கு இதுலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நல்லா சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும், நிறைய அப்படி இருக்கணும், அல்ல நிறைய பேர் கிடைக்கணும் சார், சும்மாவே பேப்பர்ல என் பேர் வரணும், அது மட்டும் முக்கிய நோக்கம்னா இதை தயவு செய்து மறந்து விட்டு பிற விலைகளுக்கு இல்ல பிற விஷயங்கள் பிளான் ஃபார் அனதர் கேரியர். நன்றி. அடுத்து சரி, இந்த 2 பேர் போட்டோ இருக்கு, எல்லாராலையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், அங்க லாஸ்ட்ல இருந்து தெரியாது. 2 பேருடைய ஒரு இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஒரு நபர்களுடைய போட்டோ இருக்கு. யாருன்னு சொல்ல முடியுங்களா? இது எனிபடி? ரவீந்திரநாத் டாகூர். வெரி குட், கை தட்டுங்க. சரி, இங்க இருந்து எப்படிமா பாத்தீங்க? இங்க இருந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாத்துருக்காங்க. சரி, அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாரு? அவர் யாருன்னு சொல்லுங்க. அவங்க சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. தெரியலையா? என்னப்பா, நீங்க என்னோட ஏற்கனவே பழைய பிரசன்டேஷன் பார்த்துருப்பீங்க. என்னம்மா? எஸ், ப்ளீஸ் கிவ் யுவர் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் உங்க பேரு? ரக்ஷினி, யக்ஷினி. ஓகே யக்ஷினி, தேங்க்யூ யக்ஷினி. ஓகே, அவர் பேரு சத்யேந்திரநாத் தாகூர். வேற யாரும் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி he was the first Indian to get into Indian civil service, not IAS, Indian civil service. He is the elder brother of Rabindranath Tagore. இந்த ஸ்லைடு எதுக்கு போட்டிருக்கேன்னா, இது ஆக்சுவலாக நான் இந்த பிரசன்டேஷன் நிறைய வாட்டி பண்ணியிருக்கிறேன், அதனால நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துருக்கலாம். Rabindranath Tagore was not an IAS officer, he was not an IPS officer, he was not in Indian civil service, but he is world famous. He took one girl, Yakshini, who is extraordinarily has a good general knowledge, to know identify this gentleman. பேர் கூட சொல்லலாம். இதுதான் நிதர்சனம். நீங்கள் வாழ்க்கையில மற்ற விஷயங்கள் என்ன வேணா அடைஞ்சுக்கலாம், அதற்கு ஐஏஎஸ் மட்டுமே டூல் கிடையாது. Or IAS or civil service is just not the vehicle or ticket to prominence. In fact, people in other professions are far more prominent. In this case, ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணனும் தம்பியில் தம்பி ஐஏஎஸ் ஆகாமலோ ஐபிஎஸ் ஆகாமலோ பன்மடங்கு புகழடைந்துள்ளார், ஆனால் அவர் அடையவில்லை. சரிங்களா? Though it is a very difficult feat what he achieved, first Indian. So please இத மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்லைடை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இது தற்பெருமைக்கான ஸ்லைடு இல்லை, ஏற்கனவே சார் நிறைய சொல்லிட்டாங்க. இது எதற்குன்னா கண்டிப்பாக it is only to inspire you what all is possible once you come into civil service. Next slide. So this was my I got a 7th rank, all India 7th rank. After training I ended up as 2nd rank. அடிச்சாம் பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தட் வாஸ் a very historic day. உங்கள் அனைவர் வாழ்க்கையிலும்
யார் வேணா இதை இந்த உங்க வாழ்க்கையில வரலாம். அதற்கு என்ன செய்யணும்ன்ற சொல்ல போறேன் அடுத்து. ஸோ ஒரே நல்ல புகழ், நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய பேர், நான் புகழ் பெறணும் சார் அப்படின்னு. ஸோ சிவில் சர்வீஸ் வந்துட்டாலே அடுத்த நாளே புகழ். ஒரு வாரத்திலே மதுரையில ஹிந்து நடத்தின ஒரு பாராட்டு விழா இதுல எல்லாம் கலந்துக்கிட்டேன். ஸோ இட் இஸ் லைக் திஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ படித்த பள்ளி ஐ ஸ்டடிட் இன் டிவிஎஸ் லக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. அங்கே சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க. அடுத்து ஸோ மசூரி எல்பிஎஸ்என் அகாடமி காட்டுறாங்க இல்லையா, தனி ஒரு ஒன்றில் கூட வரும் இல்லையா. ஸோ அந்த முதல்ல காட்டுறது வேற, அடுத்து காட்டுறது ஹைதராபாத் அகாடமி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அகாடமியில் வி ஆல் காட் ட்ரெயின். நெக்ஸ்ட் ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட். அடுத்து ஸோ அங்கே நிறைய அங்கே ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி இருந்தது. அடுத்து ஸோ ட்ரெக்கிங்லாம் போயிருக்கோம். ஸோ நான் யூ கேன் லுக் அட் மீ அண்ட் சே ஐ ஹவ் ட்ரெக் தட் டு 20,000 feet above sea level. ஸோ இட் ஆல் ஹேப்பன். பண்ணியே ஆகணும், எப்படி இருந்தாலும் சரி பண்ண வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரைனிங்கில் இட் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் அஸ் வாட் வி ஆர். அடுத்து ஸோ ஐ காட் த பெஸ்ட் ஆல்ரவுண்ட் ட்ரெயினி அவார்ட். மை நேம் இஸ் ஆன் தி ரோல் ஆஃப் ஆனர் இன் அகாடமி. அடுத்து முதல் குடிமகனுடன், ஜனாதிபதியுடன், குடியரசுத் தலைவரோடு நாங்கள் உரையாடி இருக்கிறோம், அவரோட ஃபோட்டோ எடுத்திருக்கிறோம். அடுத்து மாண்புமிகு பாரத பிரதமர் முன்னாடி ஐ ஹவ் மேட் அ பிரசன்டேஷன் அண்ட் இட் இஸ் ஆல் தேர். நெக்ஸ்ட் ஐ பீன் டு சிட்னி 2014 சர்வீஸ் வாங்கி ஒரு வருஷத்திலே ஐ ரெப்ரசன்டட் இந்தியா இன் சமிட், இன்டர்நேஷனல் சமிட் அட் சிட்னி. நெக்ஸ்ட் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க, இருளர்களுக்கான பிரச்சனைகளை எப்படி சொல்லியிருப்பாங்க. இருளலுக்காக ஒரு ஸ்மார்ட் காலனி அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய கனவு திட்டமா ஒரு செய்யார்ல அவர் சொன்ன மாதிரி நான் வந்தவாசி பக்கத்தில் ஒரு காலனி ஒரு சப் கலெக்டர் இருக்கப்பே உருவாக்கி இருக்கிறோம். அடுத்து சமூக நீதி இந்திய சட்டத்தை, கோயிலுக்கே போகாதவங்க, ஒரு 100 ஆண்டுகளா கோயிலுக்கு அனுமதிக்கப்படாத ஒடுக்கப்பட்ட மக்களை நானே 100 பேரை கோயிலுக்குள்ள கூட்டு போயிருக்கிறேன். இதெல்லாம் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த பணியினால செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ நீங்க போய் இதை நாளைக்கு பயன் பண்ண முடியுமானா முடியாது. அடுத்து I've got an award by Goa Governor at Mumbai, Public Justice Champion Award. Next. I've been with the stalwarts as a water expert. அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ வாட்டர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா ஒரு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். I've learned a lot. I've been with the stalwarts. அது வந்து அசோக்குதன் ஷெட்டி சார். அடுத்து இஸ்ரேல் போயிருக்கிறேன், பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அடுத்து ஜஸ்ட் சும்மா நம்ம பண்ற வேட்டி தினம் கொண்டாடலாம், வேட்டி கட்டிட்டு போய் நான் இது மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பாராட்டு கடிதங்கள் பெற்றிருக்கிறேன் நிறைய. அடுத்து ஸோ கரூர் மாவட்ட ஆட்சியராக பல்வேறு விஷயங்களை செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடைசியில் ஒரு மாண்புமிகு முதல்வர்களுடைய விருது பெற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடுத்து ரைட், திஸ் ஸ்லைட்ஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் செல்ஃப், அது நோக்கம் இல்லை. இந்த பணியின் மூலமாக நீங்கள் இதில் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நான் சொல்ற மாதிரி பேசிக் அண்டர்லைங் பிரின்சிபிள் ஷுட் பி சோஷியல் சர்வீஸ், ஒரு எம்பதி டுவர்ட்ஸ் யுவர் காமன் மேன், கம்பேஷன். அது மட்டும் இல்லைன்னா மற்றவையெல்லாம் ஃப்ரீயாக வந்துடும். அதாவது இதில் கேட்பாங்க இல்லையா, தோனிகிட்ட போய் கிரிக்கெட்டில் கேட்பாங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் வரணும், ஐ மீன் ரேங்கிங்ஸில் ஃபஸ்ட்டு வரணும், இப்போ என்ன பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் ஒழுங்காக விளையாண்டா இந்த ரேங்கிங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் அப்படின்பாங்க இல்லையா. நீங்கள் பேசிக்காகவே ஒழுங்காக மனசார நல்லது பண்ணீங்கனாலே மற்ற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும், இலவச இணைப்பாக வந்து சேர்ந்துடும். சரி, அடுத்தது என்னன்றதுல இன்னொரு குடிமை பணி தேர்வுகள் என்றால் என்ன? வாட் இஸ் இட்? வாட் இஸ் திஸ் எக்ஸாம் அட் ஆல்? 24 வகையான துறைகளின் பணிகளுக்கான போட்டித் தேர்வு. இதெல்லாம் விரிவா சொல்லுவாங்க, நான் ஒரு ஃப்ளோல இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். யூபிஎஸ்சி என்பது ஒரு அமைப்பு. இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த அமைப்பு நடத்தக்கூடிய தேர்வு அவ்வளவுதான், வருஷம் நடத்துவாங்க. யூபிஎஸ்சி பல தேர்வுகள் நடத்துவாங்க. டிஎன்பிஎஸ்சி எப்படி பல தேர்வுகள் நடத்துறாங்களோ, யூபிஎஸ்சி மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி என்ஜினியரிங் ஒவ்வொரு விதவிதமான பல்வேறு தேர்வுகள் நடத்துவாங்க. திஸ் இஸ் an examination called civil services examination, CSE in short, conducted by UPSC almost every year. 3 கட்டமா நடக்கிற தேர்வு. முதல் கட்ட தேர்வு ஒரு preliminary exam, முதன்மை தேர்வு ஆர் மெயின்ஸ் எக்ஸாம், இறுதியாக நேர்முக தேர்வு ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த 2021 தேர்வுக்கு 712 காலி பணியிடங்கள் இருக்கு. தேர்வாளர்கள் இறுதி மதிப்பெண்கள் விவரம் பிற அரசு பணிகளுக்கும் தெரியப்படுத்தப்படும். ஸோ இந்த 24 இந்த என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 1000க்குள்ள தேர்வுகள் இருக்கும், பணியிடங்கள், காலி பணியிடங்கள். இந்த வருஷம் எவ்வளோன்றத சொல்லுவாங்க. 2021 the ongoing examல பார்த்தீங்கன்னா, ஐ மீன் the previous examல பார்த்தீங்கன்னா there were 712 vacancies. இதுல அதாவது ஃபைனல் 712ல வராதவங்களுக்கும் மெயின்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க will be considered for other PSU jobs.
மத்திய அரசினுடைய இல்ல பிற அரசு துறைகளினுடைய பல்வேறு பணிகளுக்கு அவர்களுடைய பெயர் ஏற்படும். இதுதான் அந்த மீனிங். அடுத்து ஸோ இதுதான் அந்த லிஸ்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஐஏஎஸ் தெரியும், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தெரியும், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தெரியும், நிறைய சர்வீஸ் இருக்கு, 24 சர்வீஸ் இருக்கு, ரெவன்யூ தெரியும். பட் இட் ஹேஸ் 24 சர்வீசஸ் ஃபார் விச் there's only one exam. Depending on your ranking and your choice, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அப்புறம் உங்களுடைய ஃபைனல் ரேங்கிங் இருக்குல்ல, பட்டியல், உங்களுடைய ரேங்க், அதன் அடிப்படையில் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். அடுத்து ஸோ பேசிக் ஹிஸ்டரி இது சொல்லணுமான்னு தெரியல, வேணுமா சொல்லவா? எஸ்ன்னு சொல்லலாம் சவுண்டா, இல்லைன்னா நோன்னு சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. சார் இதனுடைய பேசிக் வரலாறு என்ன அப்படின்னா, இந்திய நாட்டை ஆங்கிலேயர்ல முதல்ல வந்து ஆங்கிலேய அரசு கூட வர கிடையாது, ஒரு சாதாரண கம்பெனி, நம்ம வீரபாகு பேக்கரி கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி. இட் வாஸ் அ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி. தே ஒன்லி கேப்சர்ட் இந்தியா, உங்களுக்கு தெரியும். அந்த ஈவன் பிஃபோர் தி பிரிட்டிஷ் கிரவுன் டுக் ஓவர் இந்தியா, மெக்காலே அறிக்கை அப்படின்ற அறிக்கையின் அடிப்படையில் தான் லார்ட் மெக்காலேன்றவர் ஒரு மிகப்பெரிய, அவர் தான் இந்த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொண்டு வந்தவர். அவருக்கு ரெண்டு சைடுமே கிரிட்டிசிசமும் இருக்கும், there are people who also praise him. But not coming to that, this UPSC or the civil service exam is an outcome of the Macaulay report. 1855 முதல்ல தகுதி அடிப்படையிலான குடிமை பணிகள் நடந்தது. லண்டன்ல தேர்வு நடக்கும். இந்தியாவில் செலக்ட் பண்றதுக்கு லண்டன்ல நடத்துவாங்க. 18 முதல் 23 வயது வரை மட்டுமே தகுதி அந்த காலத்துல. இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க, இது டோன்ட் ரிமெம்பர், இதை வச்சு இப்பதான் நினைச்சுக்காதீங்க. அந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணப்ப 23 வயசுக்கு மேல இருந்தா யூ ஆர் நாட் ஈவன் எலிஜிபிள். அடுத்து யூரோப்பியன் லிட்ரேச்சர், யூரோப்பியன் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிரெஞ்சு லிட்ரேச்சர், இதெல்லாம் பாடத்திட்டம். எதுக்கு? இந்தியாவுக்கு, எதுக்குன்னா இந்தியாவை ஆள்றதுக்கு. அடுத்தது 1864ல நம்ம சொன்ன யஷினி, ஐ ஃபர்காட் தி நேம், சாரி, சத்யேந்திரநாத் டாகூர் 1864ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியன். அவர் எங்க? லண்டன்ல போய் எழுதி, இதே ரூல்ஸ் தான், ரூல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, 1864லலாம் மாறல. அதுக்கு அந்த விஷயங்களை தேர்ந்து படிச்சு he became an ICS ஆஃபீஸர். 1922ல இந்தியாவில் 1922ல தான் இந்தியாவிலே நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் இது வந்து டீட்டெயிலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் இந்துவில் ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த வரலாறு. 1926ல இந்தியாவில் அரசு பணியாளர் தேர்வாணையம் துவக்கம். 1935ல கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம், ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 1950ல தான் இட் பிகேம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இதை நீங்க பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் ஸ்லைட் போங்க ஒரு நிமிஷம். ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் பாருங்களேன், 55 to 64 9 வருஷம், 64லேருந்து 22 60 வருஷம். ஸோ தெர் வேர் ஸ்வீப்பிங் சேஞ்சஸ், பட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சேஞ்ச், அதாவது இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு 20-30 வருஷம் இருக்கும் இல்லையா? அடுத்த ஸ்லைட் பாருங்க, வருஷம் ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ இதனுடைய மீனிங் என்னன்னா, தி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இஸ் கான்ஸ்டன்ட்லி அண்டர்கோயிங் சேஞ்ச். வருஷம் புதிய மாறுதல்கள் வந்துகிட்டே இருக்கு. உதாரணமா 2010ல் அப்பதான் வந்து என்விரான்மெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அறிவியல், இதுலலாம் அதிக கவனம் வர ஆரம்பிச்சது. 2011 தான் சிசாட் அப்படின்றத அறிமுகப்படுத்தினாங்க. நான் படிக்க ஆரம்பிச்சது நான் 2012 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி தான் ஐஏஎஸ் ஆனேன். அப்பதான் அதுக்கு முன்னாடி வருஷம் தான் 2011 சிஎஸ்சியில தான் சிசாட்ன்றதை அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் நான் படிக்கிறப்பெல்லாம் 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட், 2012 வரைக்கும் 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட், 2 ஜிஎஸ். 2013ல, அதாவது நான் முடிச்ச அடுத்த வருஷத்துல ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஆகிட்டாங்க, ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ன்ற ஒரு பேப்பரை. இதெல்லாம் என்னன்றதை கொஞ்சம் இதுவா சொல்றேன், பிரீஃபா சொல்றேன், விரிவா மற்ற இவர் சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. 2014ல தேர்வு எழுதும் முயற்சிகள் வயது வரம்பு உயர்த்தப்பட்டது. ஏஜ் லிமிட், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன்க்ரீஸ்ட். 2015ல சிசாட் தகுதித்தாள், அதாவது சிசாட் மார்க்ஸ், நான் எழுதுறப்பெல்லாம் சிசாட் மார்க்கையுமே குவாலிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க ரேங்கிங்க்கு. ஆனால் 2015ல ஜஸ்ட் மினிமம் மார்க் வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி இப்போ அதுதான் ரூல். 2018ல நேர்முக தேர்வு விவரங்கள் வெளியிடப்பட ஆரம்பிச்சது. 2021ல 712 10 வருஷத்துல இதுதான் மினிமம் வேகன்சிஸ், அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இஸ் கோயிங் டவுன். எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் வரலாம், வயது வரம்பு குறைக்கப்படலாம், கூட்டப்படலாம், மோஸ்ட் ப்ராபப்லி இட் வில் பி ரெடியூஸ்ட். விருப்ப பொருளே ஆப்ஷனல் சப்ஜெக்டே இல்லாத நிலையும் வரலாம். இதெல்லாம் வெறும் யூகங்கள் தான்.
இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, திஸ் எக்ஸாம் இஸ் சம்திங் நீங்க பழைய புக்கோ இல்ல வேற யாரோ இப்ப நானே சொல்றதை கேட்டுட்டு உடனே தேர்வு எழுத ஆரம்பிக்க கூடாது. What you should do is you should get the most updated, most recent present notification. வருஷம் தேர்வுக்கான அறிவிக்கை நோட்டிபிகேஷன் வரும். அந்த அறிவிக்கையை படிச்சு தான் இந்த தேர்வை பத்தி தெரிஞ்சுக்கணும். பழைய புக்கு, பழைய கைடு, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிலாம் பார்க்கவே கூடாது. இந்த வருடம் என்ன அப்படின்ற பிரசன்ட். ஸோ எவ்ரி இயர் இட் இஸ் சேஞ்சிங். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ரிலை ஆன் பாஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது முக்கியமா இதுக்கான ரீசன் தான். நெக்ஸ்ட், அப்புறம் இது நிலைகள், இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. புதுசா வரவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குடிமை பணி தேர்வுகளுக்கான நிலைகள் பார்த்தீங்கன்னா 3 நிலைகள். பிரிலிமினரி எக்ஸாம், பிரிலிமினரி எக்ஸாம்ல 2 பேப்பர் எழுத போறோம். என்னன்றதை சொல்லிடுறேன். 3 பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டைரக்டா அப்பாயின்மெண்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, எல்லாருக்கும் பிடித்த நம்முடைய தல தோனியை வச்சு தான் இந்த ஐ எம் கோனா ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேட் வாட் தீஸ் 3 எக்ஸாம்ஸ் ஆர் லைக். இந்த 3 நிலை தேர்வுகளும் எப்படிப்பட்டவை, இவற்றுக்கு என்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத இந்த நம்ம மகேந்திர சிங் மாஹியை வச்சு சொல்றேன், தோனியை வச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஒரு நாள் போட்டி. ஸோ கிரிக்கெட்ல 3 ஃபார்ம் இருக்கா? கிரிக்கெட்ல வி ஹேவ் அ டெஸ்ட் மேட்ச், வி ஹேவ் அ ஒன் டே இன்டர்நேஷனல், வி ஹேவ் அ T20. த ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படின்னா ஒரு ஒன் டே எக்ஸாம் மாதிரி. இட்ஸ் அ ஸ்கிரீனிங் டெஸ்ட். அதாவது நம்ம சொன்னோம்ல 4 லட்சம் பேர் எழுதுவாங்க, 5 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதுலேருந்து 10,000 பேர் 15,000 பேர் எடுப்பதற்காக ஒரு வடிகட்டும் தேர்வு, ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல பெறப்படும் மதிப்பெண்களுக்கு இறுதி பட்டியல் நிர்ணயிப்பதில் பங்கில்லை. இதுல எவ்வளவு மார்க் வாங்கி உள்ள வரணும் அவ்வளவுதான், அந்த குவாலிஃபைங் மார்க் வாங்கி. இந்த ஃபைனல் மார்க்ஸ் யூஸ் ஆகாது எக்ஸப்ட் ஃபார் ஒன் திங். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நிலையை பொறுத்தவரை நான் 7th ரேங்க். தமிழ்நாடுவை பொறுத்தவரை there were 3 vacancies, 2 general and 1 in the SC category. நான் வந்து OBC கேண்டிடேட். எனக்கு பட் மை மார்க் வாஸ், இந்த ப்ரிலிமினரி மார்க் வாஸ் OC கேட்டகரி குவாலிஃபிகேஷன் மார்க்கோட அதிகமாக இருந்தனால ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இன் டு த ஜென்ரல் கோட்டா அண்ட் பிகம் an IAS ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு. ஸோ இது போன்ற விஷயங்களுக்கு உதவுமே தவிர, இதுல ப்ரிலிம்ஸ்ல கிளியர் ஆயிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு போயிடலாம். இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் நாட் டோட்டலி யூஸ்லெஸ் அப்படின்ற விஷயத்துக்காக சொல்றேன். அடுத்து முதன்மை தேர்வு டெஸ்ட் போட்டி மாதிரி. இட்ஸ் லைக் a டெஸ்ட் மேட்ச். கிரிக்கெட் பார்ப்போம் எல்லாரும். இப்போ எல்லாருமே இப்போ விமென்ஸ் கிரிக்கெட் தான் அந்த இந்தியாவில் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, மென்ஸ் டீமை விட. ஸோ எல்லாரும் நம்ம கேர்ள்ஸுக்கும் கிரிக்கெட்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. டெஸ்ட் மேட்ச்ன்றது எப்படின்னா உண்மையிலே உங்களுடைய இதை சோதிக்கிறது. அதாவது இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதை எதுக்கு இப்போ நான் இதை கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னா, நாம் எல்லாம் கல்லூரி இதில் தேர்வு எழுதுவோம் இல்லையா, பேப்பர் எழுதுவோம், 50 பக்கம் எழுதுவோம், 60 பக்கம் எழுதுவோம். அந்த மாதிரி எழுதி திஸ் இஸ் நாட் தட் எக்ஸாம். This is a totally different exam. It is not going to test how much papers you are going to write. சொல்ல போனா கரெக்டா சொல்லணும்னா இதன் நோக்கம் தகவல்களை அறிந்து இருக்கும் அளவையும் ஞாபகத்திறனையும் மட்டுமின்றி, அதாவது தி ரேஞ்ச் ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எவ்வளவு ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கீங்களோ, இல்ல ஞாபகத்திறனை உங்க மெமரியோ டெஸ்ட் பண்ற எக்ஸாம் கிடையாது. இட்ஸ் நாட் டு டெஸ்ட் எய்தர் ஆஃப் தீஸ். ஆனா இதுதான் நம்ம எக்ஸாம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் ஆக்சுவலி தேர்வாளர்களின் அறிவுசார் பண்பையும், தட் இஸ் இன்டெலெக்சுவல் ட்ரெய்ட்ஸ், இன்டெலெக்சுவல் ட்ரெய்ட், உங்களுடைய இன்டெலெக்சுவல் ட்ரெய்ட்டையோ புரிதலின் ஆழத்தையும் மதிப்பீடு செய்வதே. புரிதலின் ஆழம், ஸோ பரப்பளவு எவ்வளோன்றது முக்கியம் இல்லை, ஒரு விஷயம் தெரிந்தாலும் அந்த விஷயத்தில் எவ்வளவு டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றத உணர்த்துறது தான் இந்த எக்ஸாம். டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டெலெக்சுவல் ட்ரெய்ட்ஸ். அந்த UPSC நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, a well educated person can take up this exam without any specialized study. ஒரு நன்றாக கற்றறிந்த நபரால் எவ்வித சிறப்பு தயாரித்தல் இன்றி எதிர்கொள்ள இயலும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ படிக்காமலேயே சாதாரணமாக படிச்சிருந்தா இதுக்கு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணவே வேண்டியதில்லைன்றதான் UPSC எதிர்பார்ப்பு. ஆனால் இதுக்கு நம்ம ஆண்டுகளாக ப்ரிப்பேர் பண்றோம். குடிமை பணிகளுக்கு உரிய பொருள்கள் குறித்த பொதுவான விழிப்புணர்வு மதிப்பீடு செய்யப்படுகிறது. உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்றத பார்க்குறோம். மேலும் அப்பொருள்களை பகுப்பாய்வு செய்து தகுந்த முடிவுகளை எடுக்கும் திறன் பரிசோதிக்கப்படுகிறது. யுவர் எபிலிட்டி டு அனலைஸ் இஷ்யூஸ். எப்படி ஒரு ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எவ்வாறு நீங்கள் பகுப்பாய்வு செய்றீங்க, எப்படி அனலைஸ் பண்றீங்க
அது எப்படி அந்த இஷ்யூ அனலைஸ் பண்றீங்க, நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்கன்றதை டெஸ்ட் பண்றதா இந்த தேர்வுடைய நோக்கம். பொருத்தமான, அர்த்தமுள்ள மற்றும் சுருக்கமான பதில்களை அளிக்க வேண்டும். ரெலவெண்ட், பொருத்தமான ரெலவெண்ட் ஆன்சர். நான் சொன்ன மாதிரி பக்கமா எழுதக்கூடாது. தென்னை மரத்தை பற்றி கட்டுரை வரைக்குன்னா பசுமாடை பற்றி எழுதிட்டு தென்னை மரம் அந்த மாதிரி எழுதக்கூடாது. வெரி வெரி ரெலவெண்ட், அர்த்தமுள்ள மீனிங்ஃபுல் மற்றும் சுருக்கமான சக்சென்ட், சுருக்கமான பதில்களை நாம் எழுத வேண்டும். திஸ் இஸ் த வெரி வெரி பேசிக் ஆஃப் திஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட், தாள்கள் பார்த்தீங்கன்னா இதுல பேப்பர் ஏ 300 மதிப்பெண்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ள மொழி ஏதாவது ஒரு லாங்குவேஜ், நீங்க என்ன மொழி வேணா எடுத்துக்கலாம். ஷெடியூல்ல இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ்ல என்ன மொழி வேணா எடுத்துக்கலாம். தமிழ் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இங்க இருக்கிறவங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. பேப்பர் பி வந்து 300 மார்க்ஸுக்கு இங்கிலீஷ். ஸோ இந்த லாங்குவேஜ் பேப்பர்ஸ் ஆர் குவாலிஃபைங் பேப்பர்ஸ், தகுதி தாள்கள். அடுத்து மதிப்பெண் கணக்கிடும் தாள்கள், இதான் முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஏ, ஜெனரல் எஸ்ஏ. அதுல 2 எஸ்ஏ எழுத வேண்டியிருக்கும். அடுத்து நான் ஜஸ்ட் ரஷ் த்ரூ திஸ் பிகாஸ் இதை பத்தி நிறைய சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் மொத்தம் 4 பேப்பர் இருக்கும். 4 பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ். அப்புறம் ஆப்ஷனல் பேப்பர் 2 பேப்பர், 1 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 பேப்பர், எல்லாம் சேர்த்து 1750 மார்க். இதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க, அதனால நான் இதுல சொல்லலை. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் என்பது டெஸ்ட் மேட்ச் மாதிரி கிட்டத்தட்ட 5 நாள் தேர்வு நடக்கும். ஸோ 2 குவாலிஃபைங் பேப்பர், தமிழ் ஆங்கிலம், அப்புறம் ஜிஎஸ் பேப்பர் 4, ஜெனரல் எஸ்ஏ 1, ஆப்ஷனல் சப்ஜெக்டுக்கான 2 பேப்பர். ஸோ இது எல்லாமே இதுல நடக்கக்கூடிய தேர்வு, மெயின்ஸ்ல எடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட், லாஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லுவோம், ஆனால் அது இன்டர்வியூன்னு யூபிஎஸ்சியில் இதில் சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் கால்ட் அ பர்சனாலிட்டி டெஸ்ட், நேர்முக தேர்வு. இந்த நேர்முக தேர்வில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இது வந்து T20 மாதிரி. இப்போ தோனி எல்லோ கலர் போட்டிருக்காரு, சிஎஸ்கேயோட ஜெர்சி. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் இட் இஸ் அ குடிமை பணிகளுக்கு பொருத்தமானவரா, வெதர் யூ ஆர் சூட்டபிள். ஸோ சூட்டபிளான்னு பார்க்கறதுக்கு உங்களோட ஆட்டிடியூட டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளவு படிச்சிருக்கீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதில் ஆட்டிடியூட், யுவர் மனப்பாங்கு இதில் சோதிக்கப்படுகிறது. இட்ஸ் அ மேக் ஆர் பிரேக். ஸோ இதுல வாங்கக்கூடிய மார்க்கு உங்களுடைய சர்வீஸ் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பா நிர்ணயிக்கும். 275 மார்க்ஸ் இருக்கு. எவ்வளவு பேர் வேகன்சி இருக்கோ அதை விட 2.5 மடங்கு இதுல பேரை இந்த நேர்முக தேர்வுக்கு அழைப்பாங்க. அடுத்து சரி, எல்லாம் கொஞ்சம் வெயில்ல சொன்னங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். முடிக்க போறோம், பாதிக்கு இல்ல, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாமா இல்ல இப்பயே முடிச்சிடலாமா? ரைட். ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் புஷ் யுவர் செல்ஃப். இட் இஸ் வெரி ஹாட் அவுட் தேர், ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் முடிச்சிடறேன். யார் எழுதலாம்? இந்திய குடியுரிமை பெற்றவர் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு எழுதலாம். இது இந்த 3 இதுகளுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நீங்க இந்தியன் சிட்டிசனா இல்லைன்னா கூட இந்த ஏதாவது ஒண்ணு, நேபாள், பூட்டான், குடியுரிமை பெற்றவர், திபெத்திய அகதிகள், இவங்க எல்லாம் மற்ற எக்ஸாம் எழுதலாம், புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வயது 21 இருந்து 32 வயசு வரைக்கும் பொது பிரிவினர், ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்க, யூ ஷுட் பி 21 இயர்ஸ் மினிமம் ஏஜ், 21 கம்ப்ளீட்டட் டு 32 இயர்ஸ் வரைக்கும் இந்த பொது பிரிவு எழுதலாம். பிற பிரிவினருக்கு தளர்வு இருக்கு, ரிலாக்ஸேஷன் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க. பொது பிரிவினருக்கு 6 அட்டம்ஸ் இருக்கு, 6 முறை வரைக்கும் நீங்க தேர்வு எழுதலாம். ஓபிசி பிரிவினருக்கு 9, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு உச்சவரம்பு இல்லை, 37 வயசு வரைக்கும் அவங்க எழுதலாம். கல்வி தகுதி, ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் இல்ல ஒரு ரிகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருந்தா போதும். an undergraduate, it is enough if you have got an undergraduate qualification from any recognized educational institution by UGC. இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன், புரியுதுங்களா? நாங்க தான் எம்பிபிஎஸ், எம்டி அதெல்லாம் தேவையே கிடையாது. எந்த ஒரு பிஏ, பிஎஸ்சி 3 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல படிச்சா கூட you are eligible to take up this exam. Next, so this is one important graph. Number of attempts average ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டுக்கும் எவ்வளவு ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% நபர்கள் 3 அல்லது 4 அட்டெம்ப்ட் கண்டிப்பா எடுத்திருக்கிறாங்க, சரியா? அதுக்கு அடுத்தபடியா if you see it is more in second attempt, third, அப்புறம் fourth and fifth. இந்த so 2 to 5 attempts கண்டிப்பாக 60% பேருக்கு தேவைப்படுது. அதுவும் குறிப்பா அதிக அளவுல. ஸோ 3 அட்டெம்ப்ட் ஆவரேஜா தேவைப்படுது நிறைய பேருக்கு. சில பேர் 8க்கும் மேற்பட்ட அட்டம்ஸ்லையும் சாதிச்சிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% பேர்.
7 attempt வரைக்கும் பாருங்க. 6வது attempt பாருங்க, கிட்டத்தட்ட 10% ஆஃப் த பீப்புள் ஆன் அன் ஆவரேஜ் டேக் 6 attempts. 10 பேர் செலக்ட் ஆகக்கூடிய 100 பேர்ல 10 பேருக்கு 6 attempt வரைக்கும் தேவைப்படுது. ஸோ இதுதான் இந்த தேர்வினுடைய தன்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தேர்வை பத்தி எழுதிக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்க எழுத போற முன்னாடி. அடுத்து ஓகே. ஸோ இப்போ சார் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. I always follow this very simple rule to tell எந்த விஷயத்தை எப்படி எடுத்துரைக்கணும் அப்படின்றது முக்கியம். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். இன்ஃபேக்ட் ஃபார் எனிதிங் ஃபார் யூ டு அச்சீவ் இன் லைஃப் தீஸ் 3 C's ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபார் சிவில் சர்வெண்ட் இவ்வளோதாங்க வேணும், வேறு எதுவுமே வேண்டியது. அடுத்து கொஞ்சம் சரி. ஸோ இப்போ லாஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோம். தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி? இது ஒரு ஃபேமஸ் ஜோக் இருக்கும் இல்லையா, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்ற மாதிரி. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அந்த விற்கப்படும் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதாவது உழைப்பு, உழைத்தால், அதுவும் இன்னைக்கு உழைப்பாளர் தினம் வேற, உழைப்பு இருந்தா ஐஏஎஸ் ஆயிடலாம், ஐபிஎஸ் ஆயிடலாம், யூபிஎஸ்சி கிராக் பண்ணிடலாம், எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். உழைப்பு பத்தாது, உழைப்பு பத்தாது. கடின உழைப்பு. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் திருச்சியிலேருந்து கரூருக்கு போனோம் இல்லையா, கரூருக்கு போனோம் அப்படின்னா உழைச்சு தானே போனோம். அதாவது வெறும் அது எப்படி வேணா போகலாம், நடந்து போகலாம், ஓடி போகலாம், எப்படி வேணா போகலாம். ஸோ வெறும் வெறும் ஓடிக்கிட்டு நின்ன இடத்துல ஓடினா கரூர் போய் சேர்ந்துட முடியுமா? முடியாது. அதான் நம்ம உழைப்பு. அதுதான் கடின உழைப்பு. கடின உழைப்புனா கஷ்டப்பட்டு ஓடி இங்கிருந்து கரூருக்கு போகலாம். 10 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும், 5-6 மணி நேரம், 4 முடி கஷ்டம். லெட்டஸ் சே ஃபெட்டிகே வரலனாலும் ஒரு 10 மணி நேரத்தில் ஓடியே கரூருக்கு போயிடலாம் இல்லையா? அது கடின உழைப்பு. அப்படி போறவங்களும் இருக்கிறாங்க, அப்படி போறவங்களும் இருக்கிறாங்க, நடைப்பயணமா போறவங்களும் இருக்காங்க. முறையான கடின உழைப்பு. முறையான கடின உழைப்பு எதுக்கு? பஸ்ல ஏறினா இது காரை பிடிச்சு கரூருக்கு போயிடலாம், அது முறையான கடின உழைப்பு. திட்டமிட்ட முறையான கடின உழைப்பு. கார்ல பெட்ரோலோ இல்ல டயர்ல காத்தோ இல்லாம போனா கரூருக்கு போக முடியாது. கரெக்டா எவ்வளவுக்கு தேவைப்படும், வண்டிக்கு பெட்ரோல் எப்படி தேவைப்படும், வழியில போறப்ப என்னென்ன டோல்கேட் இருக்கு, அதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா போறோம். ஸோ உங்களுடைய what you need to do, what you need to have to get into the civil service is this.
planned systematic hard work. That is what is this? திட்டமிட்ட முறையான கடின உழைப்பு. இந்த 4 வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ நீட் டு பி பிளான்ட். ஸோ உங்களுக்கு ஒர்க் மட்டும் பண்ணா போதும். கிடையாது. யூபிஎஸ்சி சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி அதுல என்ன எதிர்பார்க்கிறாங்கன்றத கேட்டு ப்ரிப்பேர் பண்றது தான் ஸ்மார்ட்னஸ். ஸோ தட் இஸ் வாட் யூ நீட் டு டூ. யூ ஜஸ்ட் ஜியோகிராஃபி வாங்கி இருக்கிறதுல அதுக்கு நீங்க 3 இயர்ஸ் பிஎஸ்சி ஜியோகிராஃபி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தட் இஸ் நாட் த பாயிண்ட். ஸோ வாட் யூ நீட் டு அச்சீவ் இஸ் பிளான், சிஸ்டமேட்டிக், ஹார்ட் ஒர்க். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இந்த தேர்வுக்கு தயார் செய்வது எப்படி? அந்த எப்படின்ற கேள்வியில the first and foremost step is this. எந்த விஷயம் பண்ணாலும் leave aside UPSC exam. நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க இந்த நிகழ்ச்சி அதனுடைய ஒரு பகுதி தான். பட் this is not the end. This is just the beginning. தேர்வை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? தேர்வுக்கான அறிவிக்கையை முழுவதுமாக படிக்கவும். அறிவிக்கைனா நோட்டிபிகேஷன். யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன் upsc.gov.in அப்படின்ற வெப்சைட்ல இருக்கும். மற்றதுலயும் இருக்கும். ஆனா அதெல்லாம் போன வருஷத்துக்கு தான் இருக்கும். வருஷம் இந்த வருஷத்தினுடைய நோட்டிபிகேஷன் will be live on UPSC website, which is upsc.gov.in. I hope it has not changed. அந்த அறிவிக்கையை முழுசா படிச்சுட்டு மற்றும் வல்லுனர் மற்றும் தேர்வு அனுபவம் பெற்றவர் உதவி நாடவும். வல்லுனர்னு ஊர்ல இருக்கிற இந்த புண்ணாக்கு வியாபாரி, இந்த புடலங்காய் வியாபாரி எல்லாம் எக்ஸ்பர்ட்னு சொல்லி தருவான். அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே நீங்க அவனை வல்லுனரா ஒரிஜினல் எக்ஸ்பர்ட் ஹூஸ் பீன் கைடிங் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி வல்லுநர்கள்ட்ட பயிற்சி பெறணும். அதே மாதிரி தேர்வு அனுபவம் பெற்றவர். சொல்ல போனா தேர்வு பத்தி நான் சொல்றதை நீங்க கேட்கக்கூடாது. நான் எப்போ வந்தேன்? 2012 பரீட்சை. 2012 ஐ லாஸ்ட் ரோட் யூபிஎஸ்சி. ஐ அட்டெண்டட் அன் இன்டர்வியூ இன் April 2013. அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ நான் ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ கரண்ட்ல இருக்கிறவங்க இல்லை இப்போ ஜஸ்ட் பாஸ் ஆனவங்கள்ட்ட தேர் வேர்ட்ஸ் வில் பி மோர் வேல்யூபிள். தேர்வு அனுபவம் பெற்றவர் உதவி, நான் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம். பட் ஃபார் த ப்ரெசன்ட் ட்ரெண்ட் நேரடியாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும்னா அது போன்றவர்களை கண்டு உரையாடுங்கள். அடுத்து இது ஃபர்ஸ்ட் நோயிங் அபவுட் த எக்ஸாம். அடுத்தது இது இந்த மீட்டிங்க்கு வரேன்றதுக்காக நான் சொல்லலை. செய்தித்தாள்களை வாசிக்காமல் யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அதுவும் யூபிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பா அட்டெண்டே பண்ண முடியாது. செய்தித்தாள் வாசிச்சு நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த செய்தித்தாள் வாசிப்பது ஒவ்வொரு தேர்வுக்கு தயாராக, யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராவதில் முக்கிய அங்கம். தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். சம் பீப்புள் ஸ்டார்ட் இட் ஏர்லி. சில பேர்லாம் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் வந்து நாளிதழ் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இல்லாதவங்க இதை தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ரீடிங் அ நியூஸ் பேப்பர். உங்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதணும், இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா ஐ வில் பர்சனலி ரெக்கமெண்ட் த ஹிந்து நியூஸ் பேப்பர், த இங்கிலீஷ் ஹிந்து ஆர் எனி நியூஸ் பேப்பர். தமிழில் கண்டிப்பாக இந்து தமிழ் திசை ஒரு நல்ல பத்திரிகை. விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் மொழியை ஆற்றலை அதிகரிப்பதிலும் உங்களுக்கு பிடித்தமான சில 2-3 நாளிதழ்கள் இருக்கின்றன. அவற்றை கண்டிப்பாக வாசிக்க ஆரம்பிங்க. இந்த வாசிக்கிறத எப்படின்லாம் சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட்ஸு, அதனால ரொம்ப போகலை. பட் த ஐடியா இஸ் வெரி சிம்பிள். ஸ்டார்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர். என்சிஆர்டி புக்ஸ் படிக்கணும். என்சிஆர்டி புக்ஸ் எல்லாமே அப்படியே சொல்லிட்டு போவாங்க, டீட்டெயிலாக சொல்லுவாங்க. என்சிஆர்டி புக்ஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ரெக்வசிட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். அதுலேயுமே எல்லா புக்கும் இல்லை, செலக்ட் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கு. ஒரு 5 minutes. அடுத்தது சரியான மற்றும் ஏற்ற விருப்பு பொருளை தெரிவு செய்யணும். அதாவது ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இப்போ இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும். இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை சரியான ஆப்ஷனல் சப்ஜெக்டா சூஸ் பண்ணணும். மற்றும் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு தவம் மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 16 மணி நேரம் 18 மணி நேரம் அப்படியே ஃபயர் வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறையா. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஐ ரெட் ஃபார் ஒன்லி 2 hours a day. நான் என்னுடைய திரும்ப தற்பெருமைக்காக சொல்லி என்னுடைய அனுபவங்கள் சொல்லிடுறேன். 27 வயசு நான் தேர்வு செலக்ட் ஆகிறப்ப எனக்கு திருமணம் ஆகியிருந்தது. நான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியர் வேலை பார்த்தேன். 8:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ஐ ஹேட் 3 clinics. ஐ வாஸ் ப்ராக்டிசிங் டயபட்டாலஜி. ஐ ஹேட் 3 clinics டு மேனேஜ். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க, 8:30லேருந்து 4 மணி, அப்புறமேட்டுக்கு 6 மணிக்கு ஆரம்பித்தா 9 மணிக்கு தான் முடியும். இவற்றை தாண்டி நான் தேர்வாயிருக்கிறேன். ஐ காட் ஒன்லி 2 hours a day, சாலிட் 2 hours a day. பட் அந்த 2 மணி நேரமும் படிப்பு தவிர எதுலையுமே கவனம் இருக்காது. உங்களுக்கு 2 மணி நேரம் படிங்கன்னு சொல்ல, தயவு செய்து இப்படி சொல்லிடாதீங்க. இவர் வந்து 2 மணி நேரம் தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அப்படி 2 மணி நேரம் ஆனாலும் புக்கு மூடி வைக்கக்கூடாது, அப்படி சொல்ல.
எங்க இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம். 2 மணி நேரம் படித்தாலும் அந்த 120 நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் மைண்ட் அந்த என்ன. ஸோ த குவாலிட்டி ஆஃப் யுவர் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூ கேன் 10 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் படிச்சோ 1 மணி நேரமும் ஒண்ணுமே படிக்காம இருக்கிறவங்க இருப்பாங்க. 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஸோ ரீசனபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஐம் நாட் சேயிங் ஸ்பெண்ட் 2 ஹவர்ஸ். ரீசனபிள் டைம் யூ நீட் டு இன்வெஸ்ட் இன் திஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். பட் வாட் எவர் டைம் யூ இன்வெஸ்ட் இட் ஷுட் பி குவாலிட்டி டைம். ஒர்க் வெல் யூ ஒர்க், பிளே வெல் யூ பிளே. ஸோ ஒர்க் பண்றப்ப படிக்கிறப்ப படிச்சுட்டு தான் இருக்கணும். அடுத்து நேர மேலாண்மை அவசியம். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனித்துவம், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நான் சொன்னேன் இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்கில். பிரபு சங்கர் என்ன பரீட்சையில் எழுதியிருக்கான், நீங்க ஒரு பேரு யாழினி பேப்பர்ல என்ன எழுதியிருக்கிறா, ரவி என்ன அவனுடைய கருத்து என்ன, இதுதான் யூபிஎஸ்சி கேட்குது. நாம எல்லாரும் ஒரே புக்கு தான் படிப்போம், ஒரே பேப்பர் தான் படிப்போம். அந்த பேப்பர்லையோ இந்த புக்லையோ படிச்சதை அப்படியே எழுதுறத யூபிஎஸ்சி எதிர்பார்க்கல. ஒரு விஷயத்தை குறித்த உங்களுடைய தனித்துவமான கருத்தையோ உங்களுடைய தனித்துவமான பார்வையோ தான். ஸோ இண்டிவிஜுவாலிட்டி இஸ் வாட் யூபிஎஸ்சி இஸ் ஆல் அபவுட். நீங்க என்ன சொல்ல வர, நீ என்னடா சொல்ல வர, நீ என்னமா சொல்ல வர அப்படின்றது தான் யூபிஎஸ்சி கேட்குது. நீ என்ன படிச்சிருக்க சொல்லியிருக்காங்கன்றத சொல்லுன்றது கிடையாது. தட் இஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தனித்துவம், த இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் யுவர் ஆன்சர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் யுவர் சக்சஸ். அடுத்து ரைட், இதை பற்றியும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக ஆப்ஷனல், ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் வரும், அதனால நான் இதாகவே சொல்லிடுறேன். அதிகமாக விரும்பப்படும் விருப்ப பொருள்கள் நிறைய இருக்கு, வெரி காமன்லி. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இது 2016 பிரேக்கப் நினைக்கிறேன். ஜியாகிரபி மெயின்ஸ் வந்து அதில் வந்து ஒரு 15,000 பேர் எழுதியிருப்பாங்க. இந்த 12,000 பேர் எழுதியிருப்பாங்க. 12,000 பேரில் 3,500 people chose geography. Sociology 1,635, PubMed 1,506, history, political science. ஸோ இதுதான் மோஸ்ட் காமன்லி சோசன் சப்ஜெக்ட்ஸ். இது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த லிஸ்ட். ஆனால் பை அண்ட் லார்ஜ் இந்த ஃபர்ஸ்ட் 10க்குள்ள இருக்கு இல்லையா, இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் ஹையஸ்ட் சோசன், அதிகமாக தேர்வு செய்யப்படும் விருப்ப பொருள்கள். அடுத்த ஸ்லைட் போங்க. இந்த ஸ்லைடு சக்சஸ் ரேட் எதுக்கு இருக்கு அப்படின்றது. 2017 304 பேர் லா எடுத்து மெயின்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. அதில் 43 செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் சக்சஸ் ரேட் இஸ் ஃபார் லா, followed by commerce, followed by psychology, followed by medical, PubMed. ஸோ இதுதான் டாப் பார்த்துக்கோங்க. ஸோ இதனுடைய டோன்ட் கோ பை தி ஸ்லைட் அண்ட் ஓகே நம்ம லா எடுத்துடலாம், நான் லா படிக்கலையே அப்படிலாம் இல்லை. இது எதுக்கு போட்டிருக்கேன்னா திஸ் சக்சஸ் ரேட் கான்ஸ்டன்ட்லி வேரிஸ். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப ஏன் நிறைய பேர் ஜியாகிரபி எடுத்தாங்க, ஏன் நிறைய பேர் PubMed எடுத்தாங்க? there are multiple reasons. next slide. ஸோ என்னன்னா உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுக்கணும். சும்மா தேவையில்லாத ஆப்ஷன் சப்ஜெக்ட் எடுத்துட்டு கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அதாவது இதில் நிறைய மார்க் வருது, ஆனால் அவங்களுடைய ஸ்டைலுக்கோ அவங்களுடைய இதுக்கோ மேட்சே ஆகாத ஒரு. ஸோ பேசிக்கலி அது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். இட் வில் பி அ கஷ்டமாக, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃபாலோட் பை லெங்த் ஆஃப் த சப்ஜெக்ட். சில சப்ஜெக்ட்லாம் பெருசாக இருக்கும், சில சப்ஜெக்ட் பாலி லிட்ரேச்சர்னு நினைக்கிறேன், பாலி லிட்ரேச்சர்னு ஒரு ஆப்ஷனல் இருக்கு, அதுக்கு மொத்தமே இத்தனோடு கைடோட முடிஞ்சு போயிடும். இதுக்காக பாலி படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ ஆனால் தட் இஸ் an equally important determinant. சரியா? ரீசன்ட் பேட்டர்ன் ஆஃப் ஸ்கோர்ஸ், ரீசெண்டாக எதில் அதிக நல்ல மார்க் வருதுன்றது ஒரு கிரைட்டீரியா. மெட்டீரியல் அவைலபிலிட்டி, எதுக்கு படிக்கிறதுக்கு புதுசாக இப்போதான் கண்டுபிடிக்க கூடாது. கண்ணன் தேவன் டீ விளம்பரம் மாதிரி மலைமலையா ஏறி போய் டீ பறிக்க கூடாது. ஏற்கனவே டீ பாக்கெட் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க கடையில். அது மாதிரி மெட்டீரியல் அவைலபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒன் இஸ் நீட் ஆஃப் கோச்சிங் அண்ட் அஃபோர்டபிலிட்டி டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதற்கு கோச்சிங் தேவைப்படுதா, இது ரொம்ப கஷ்டமா, இதுக்காக வேற எங்கேயாவது போய் படிக்கணுமா, இதெல்லாம் இது எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இன்ட்ரெஸ்ட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஒன் கேன் சூஸ் அர் கிராஜுவேஷன் சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் தவறில்லை. ஆனால் அதற்கு தேவையான நுணுக்கங்கள், நியூவான்சஸ் எல்லாத்தையும் பேரலா அட்ரஸ் பண்ணணும். ரைட், அடுத்து சரி, எங்கே தயார் செய்வது அப்படின்றது. நான் அந்த 6 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, கம் டு என்ன. அப்போ 5க்கு அப்புறம் 6 முடிய போகுதுன்னு அர்த்தம். 5வது எங்கே தயார் செய்வது. தமிழக அரசின் சார்பில் பயிற்சி அளிக்கப்படுகிறது, பல்வேறு அதிகாரிகள் இங்கே அதனால அந்த பயிற்சி பெற்று அதிகாரிகளா இருக்கிறாங்க. வீட்டிலிருந்தே தயார் செய்யலாம், படிக்காமலேயே எங்கே கோச்சிங் போகாமலும் தயார் செய்யலாம். அந்த அளவுக்கான அதற்கான விஷயங்களை
மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதற்காக பயிற்சி அளிப்பதற்காக ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறாங்க. There are many and Tamil Nadu has a lot of them. சென்னை அண்ணா நகர் used to be ஒரு கேபிட்டல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மற்ற நகரங்களையும் வந்துருச்சு. ஸோ தமிழ்நாட்டிலேயே இந்த தேர்வுக்காக தயார் செய்யலாம் என்ற செய்தியை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஸ்லைட். அடுத்தது, எப்போது தூங்குவது? என்ன தேதி இருக்கு என்னைக்கு? ஒரு அடுத்த அமாவாசைக்கு அப்புறமா வளர்பிறையிலையா தேய்பிறையிலையா? அதெல்லாம் கிடையாது. டுடே இஸ் த டே. யூ ஹவ் கம் ஹியர். இஃப் யூ திங்க் ஓகே ஐ ஹாவ் டு கோ ஃபார் இட், நான் இதுக்கு போகணும், இன்னைக்கு நான் இந்த இது எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கணும்னா த டே இஸ் டுடே, நாட் டுமாரோ. ஓகே. அடுத்து இறுதி குறிப்பு, குடிமை பணி தேர்வுக்கு தயாராவது தனக்குத்தானே அளிக்கும் தண்டனை போல மாறிவிடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுல நிறைய பேர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே போட்டு வறுத்து எடுத்து, அது ஒரு மீம் கூட இருக்கு பாருங்க, இவ்வளோ இருக்கும். அதெல்லாம் பண்ணவே கூடாது. என்ஜாய் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்பார்ட் ஃப்ரம் யூபிஎஸ்சியோடவே உங்களை வந்து ஒரு வெல் ரவுண்டட் இண்டிவிஜுவல் ஆக்கும். உங்கள் பர்சனாலிட்டியாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா நீங்கள் கான்ஸ்டியூஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, நாட்டு நடப்பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, எக்கனாமிக்ஸில் சில விஷயங்கள் தெரியும், ஆனால் உங்கள் நண்பருக்கு தெரியாது. அதாவது இதுக்கு ப்ரிப்பேர் ஆகாத ஆளுக்கு அது போல கருத்தாளமே இருக்காது. ஈவன் இஃப் யூ சூஸ் டு டூ சம்திங் எல்ஸ் அதர் தேன் யூபிஎஸ்சி, ஐ மீன் இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கலனா கூட இதை தேர்வுக்கு தயாரானவர்கள் மிக சிறந்த குடிமகன்களாக இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. they will be very good citizens at the end of training. next slide. ரைட். ஸோ அகெயின் என்ன போய்கிட்டே இருக்கு, முடிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆழப்பிறந்தோம் நிகழ்ச்சி யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கானது மட்டுமா இருந்தாலும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் இது ஒரு பொதுவான இதுவாக நான் சொல்லுவேன் எல்லா வழிகாட்டி நிகழ்ச்சிகளையும். 5 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்ஸ் ஃபார் எனிபடி சக்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கனவு காணுங்கள்னு சொன்னாங்க இல்லையா, சில பேர் கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வெயிலையும். அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு, ட்ரீம், எய்ம். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட காலம் சென்ற தந்தை, லோ எய்ம் இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ எய்ம் இஸ் அ கிரைம். யூ ஷுட் ஹாவ் யுவர். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் எனக்கு என்ன ஆகணும்னு கேட்பாங்க. யாரும் தவறாக என்ன வேண்டாம், வெளியும் சொல்லிடாதீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ வாண்ட் டு பி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு சொல்லுவேன். ஸோ பிஎம் அப்புறம் பிஎம் இஸ் த ஹெட் ஆஃப் த கண்ட்ரி, சீஃப் மினிஸ்டர் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் இஸ் ஹெட் ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட். ஐ ஹவ் அச்சீவ்ட் த 3rd ரேங்க். ஐ எய்ம் ஃபார் ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லையா இந்த லெவலில். ஸோ ஒரு பிஎம் ஆகணும்னு நினச்சேன், சிஎம் ஆகலை. ஐ பிகம் டிஎம், டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட். ஒன்லி பிகாஸ் I dreamt that I will be PM one day. I become district magistrate. Aim for the sky and reach the treetop சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, முதல்ல செட் யோர் கோல்ஸ். நான் சொல்கிறேன், நீங்கள் நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. மிக மிக எளிய குடும்பத்தில், எங்கள் அப்பா ஒரு வங்கி ஊழியர் தான், ஆனால் மிக எளிய குடும்பத்தில் ரொம்ப சாதாரணமான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எல்லா ஸ்ட்ரகிள்ஸோடையும் தான் I went through my education. So but dream, நல்ல நீண்ட கால நோக்கங்களை, லாங் டேர்ம் பிளான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுங்க, என்ன வேணா ஆசைப்படுங்க. குறிப்பா பெண்கள். எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஆசை, அடுத்த வாட்டி இங்கே நிகழ்ச்சி நடக்கிறப்ப இந்த எல்லா சேர்லையும் பெண்கள் உட்காந்துருக்கணும். மகளிர் கல்லூரிக்கு வந்திருக்கிறோம், மகளிர் கல்லூரியில் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ திஸ் சேர் should be adorned by women. Make it a point. All the women you have come here, make it a point. Take this challenge. The next time இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப அனைவரும் இங்க பெண்கள் தான் இருக்கணும். கலெக்டர் பெண் இருக்கணும், இருந்திருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது இருக்கணும். ஸோ நீங்கள் மிக மிக தனித்துவமானவர்கள். யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் இண்டிவிஜுவாலிட்டி, ஹாவ் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் அண்ட் ஹாவ் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் கோல்ஸ். அதை எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க, தயவு செய்து பண்ணுங்க. முதல்ல இல்லை முடியலைங்க, ஆரம்பிக்கவே இல்லைப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் வச்சுக்கணும். அடுத்தது அது என்ன வரல, இந்த ஸ்லைடில் வரல, ஆனால் அதுதான் ஃபர்ஸ்ட். அதை நான் சுய மதிப்பீடு செய்யணும். நான் யாரு, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, எந்த ஸ்ட்ரென்த்தை நான் முழுசாக பயன்படுத்தணும், எந்த வீக்னஸை என்னால் சரி செய்ய முடியும் அப்படின்ற சுய மதிப்பீடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனிபடி அட் திஸ் ஸ்டேஜ். சின்ன பசங்களுக்கு இதை விட யூ ஆர் அட் த கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் யுவர் கரியர் இல்லையா. யூ ஆர் அட் த கிராஸ் ரோட்ஸ். காலேஜ் முடிச்சோன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு இருக்கும் இல்லையா. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா அது வரைக்கும் அப்படியே ஓட்டிடுவோம், ஸ்கூலு முடிச்சா இந்த காலேஜ் அப்படின்னு சின்ன வயசுல. பட் ஆனால் காலேஜ் முடிச்சோடனே என்ன செய்யறது அப்படி இப்படின்னு இருக்கும்.
ஸோ இதை வந்து கொஞ்சம் உட்காந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. சுய மதிப்பீடு செய்யுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நமக்கு என்ன வரும், எது வராது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் சுற்றுச்சூழல் அறிதல். ப்ளீஸ் நோ வாட் இஸ் அரவுண்ட் யூ. என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் குட் அட் கம்யூனிகேஷன், இஃப் யூ ஆர் குட் அட் பிஸ்னஸ், உங்களுக்கு ஒரு பொருளை நல்லா செல் பண்ண முடியும். பேசிக்காவே உங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினியல் ஸ்பிரிட் இருக்கு, அதாவது உங்களுக்கு தொழில் முனைவில் ஆர்வம் இருக்கு அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசுல மானியங்களோட கூட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்னு ஒன்று இருக்கும் திருச்சியில, அங்க போக வேண்டியதான். பல்வேறு திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் சுற்றுச்சூழல் அறிதல். வாட் இஸ் தேர் விச் வில் மேட்ச் மை டேலண்ட் அண்ட் மை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். மூன்றாவது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த கோலை செட் பண்ணணும். இலக்கு நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் சொல்லியாச்சு, யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்டா சொல்லிட்டேன். பட் ஈவன் ஃபார் யுவர் ஜெனரல் லைஃப் கரியர், திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இலக்கணை அடைஞ்சதுக்கு அப்புறம் தூங்கிடக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, 12th மட்டும் முடிஞ்சுன்னா அவ்வளோதான், லைஃப் செட்டில்டு. பப்ளிக் எக்ஸாம், காலேஜ் மட்டும் பாஸ் ஆகிட்டா லைஃப் நோ. அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ், லைஃப் ஸ்டார்ட்ஸ். ஒன்ஸ் ஐ பிகம் came into IAS only then life started for me. ஸோ இலக்கினை அடைந்து விட்டு சிறப்பாக செயல்படுதல். கடைசி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், பிறருக்கு வழிகாட்டுதல். நான் வந்த பாதை இதுதாங்க, இதெல்லாம் பண்ணேன், இந்த தப்பெல்லாம் பண்ணேன், இந்த நல்லதெல்லாம் பண்ணேன், நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வெற்றி பெற்றுட்டு நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாளையும் பண்ணிட்டு 5வதுக்கு இங்க வரணும். இதுதான் இந்த 5 ஸ்டேஜ் ப்ராசஸ், இந்த வெற்றிக்கான 5 படிகள் என்னுடைய பார்வையில், என்னுடைய அனுபவத்தில். அடுத்து லாஸ்ட் ஸ்லைட், திரும்ப தயவு செய்து செகண்ட் லாஸ்ட் ஸ்லைட். இதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட், ஒரு கோட்டோடு முடிக்க போறேன். ப்ளீஸ் ரிமெம்பர், ஆழப்பிறந்தோம் நிகழ்ச்சி யூபிஎஸ்சி தேர்வுக்கான வழிகாட்டுதல், சிவில் சர்வீஸ்க்கான வழிகாட்டுதல் இருந்தாலும் anyone can be a civil servant but not everyone. Please understand. இங்க இருக்க இதுல இருக்கீங்க யார் வேணா ஆகலாம். ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கீங்கன்னா யார் வேணா ஆகலாம், ஆனா எல்லாரும் ஆக முடியாது. ப்ளீஸ் ரிமெம்பர் தட். anyone can be a civil servant but not everyone can be a civil servant. Civil service exam is not the end of the world. இது அகைன் இட்ஸ் a paradox இல்லையா? ஒரு என்னடா சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கே வந்துட்டு இருந்தாலும் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லாதீங்க. It is not the end of the world. Absolutely not the end of the world. No job that is not illegal is bad as long as you enjoy doing it. Double negative ஆங்கிலத்துக்கே உண்டான வருது. சட்டத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு தொழிலை செய்வதும் அதை சிறப்பாக செய்தால் that is good. Please understand. Please understand. பட் ஆனால் எந்த வேலை பண்ணாலும் you should be the best at it. That is what you should be. உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு வர்ற வேலையை நல்லா செய்யணும். And I sincerely say, every single woman, you are an individual entity. You should be economically productive. You should be empowered. Education உங்க பெற்றோர் கொடுத்திருக்காங்க. வரும் காலங்களிலுமே you should have your own individuality and you should be economically empowered. Economically you should be contributing. You should be empowered. தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. And socially empowered for that matter. நான் ஏற்கனவே சொன்னேன், follow the 5 stages for a success. Count your blessings. நிறைய பேர் என்ன சொல்லுவோன்னா, ஐயோ எனக்கு இப்படி இருக்கே, எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இப்படி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் நாசமா போயிட்டேன். ப்ளீஸ் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். கடவுள் எல்லாருக்கும் பிறருக்கு அளிக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படணும். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். டோன்ட் கீப் ஆன் செல்ஃப் பிட்டி இஸ் அ கர்ஸ். சுய பச்சாதாபம் பண்ணவே கூடாது. ப்ளீஸ் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் நெவர் எவர் ரெக்ரெட் இன் லைஃப். நெவர் எவர் ரெக்ரெட்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு, ரெக்ரெட்டே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இவர் சொல்லுவார்ல, வீரபாகு சொல்கிற மாதிரி, படிப்பு என்ன நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அடுத்து ஓகே, the person who gave this quote may not be a very popular or a credible person for as far as we are concerned. இங்கிலாண்டில் இவர் தான் ஒரு பெரிய ஆளுமை. வேர்ல்டு வார் 2 அப்பெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் யூகேல, பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர். He said this: success is not final, failure is not fatal. This is the most relevant quote for a UPSC aspirant, civil service aspirant. Success is not final. தோல்வி என்பது இறுதி அல்ல. ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல். தோத்து போயிட்டா அது ஒன்றும், இட் இஸ் நாட் சம்திங், உயிரே போனதெல்லாம் கிடையாது. தோத்து தான் போயிட்டோம் ஒரு விஷயத்துல. இட் இஸ் அ கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ். தொடர்ந்து பயணம் மேற்கொள்வதில் உங்களுடைய உறுதி மட்டுமே தேவை. So with these few words, I thank you all for your patient hearing. I wish everyone success in your life. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் வெற்றி அடையலாம். அனைவரும், இங்க இருக்கக்கூடிய அனைவரும்
ஆள பிறந்தோம். நன்றி, வணக்கம். நம் எல்லோருக்குள்ளும் ஒரு IAS IPS கனவை அனுபவ அறிவோடு மிகச்சிறந்த வழிகாட்டுதல் உரையாக தந்த நமது கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நன்றி. இப்போது இனிய சில அறிவிப்புகளோடு எங்கள் இந்து தமிழ் திசையின் முதன்மை உதவி ஆசிரியர் திரு செல்வ புவியரசன் அவரோட ஒரு 2 நிமிட உரைக்கு பிறகு 2 ஆளுமைகள்ட்ட சில கேள்விகள் இருக்கு. என்ன கேள்விகள் யோசிச்சுக்கங்க. ரொம்ப விரிவா இருக்கக்கூடாது, ரொம்ப சுருக்கமான கேள்விகள் ஒளிபெருக்கி உங்கள்கிட்ட வரப்போகுது. இப்போது நம்மிடையே இந்து தமிழ் திசையின் முதன்மை ஆசிரியர் திரு செல்வ புவியரசன் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். காலத்தின் கட்டாயம் கருதி ஒரு சில நிமிடங்களில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான தினம். அனைவருக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். அடுத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் கிராம சபா கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உள்ளாட்சி அமைப்பு என்பது இந்திய மக்களாட்சியினுடைய ஒரு முக்கியமான அங்கம். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து உரையாட வேண்டும் என்று ஓடோடி வந்தார் என்பதுதான் உண்மை. அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு சில விசேஷங்களும் கூட இருக்கின்றன. அஜித்துக்கு பிறந்த நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு, இல்லை? ஆமாம், எவ்வளவு முக்கியமான விஷயங்களா இருக்கு. அதுபோல இந்த நாள் உங்களுடைய வாழ்வினுடைய முக்கியமான நாட்களில் ஒன்றாக நீங்கள் நினைவில் கொள்வீர்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கல்லூரி வளாகத்திலே நான் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதினேன். அரசு சட்டக்கல்லூரி தேர்வுக்கு நுழைவுத் தேர்வு முறை இருந்தது. நான் ஒரு பதற்றத்தோடு இதே வளாகத்தில் எழுதிய தேர்வு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வருகிற பொழுது ஒரு சிலிர்ப்பை உணர்ந்தேன். உங்களில் பலர் ஆட்சியர் கூறியது போல அடுத்தடுத்த ஆண்டுகளிலே இங்கே சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுடைய உள்ள விளைவு. இன்றைய இந்து தமிழ் நாளேட்டிலே பெண்ணென்று பகுதியிலே மூத்த IAS அதிகாரி அமுதா அவர்களுடைய பேட்டி உள்ளாட்சி அமைப்பினுடைய முக்கியத்துவம் குறித்து வெளிவந்திருக்கிறது. உங்களுடைய பேட்டிகள் எல்லாம் அதுபோல் வர வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமாக திருச்சியை பற்றி பேசுறதுங்கிறதுனால ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் பேசுகிறேன். என்னுடைய பக்கத்து ஊருக்காரர் ஒருவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தார். மக்கள் கலெக்டர் என்கிற பெயர் முதலில் சூட்டப்பட்டது அவருக்கு தான். உயர் திரு மலையப்பன் அவர்கள். அவர் நேரடியாக ஆட்சிப்பணித்துறை அதிகாரி ஆனவரும் அல்ல, பதவி உயர்வு பெற்று வந்தவர். நரிக்குறவர்கள் என்று அழைக்கிறோம் அல்லவா, வாக்கிரிகள், அவர்களுக்கு குருவி அல்லது பறவைகளை சுடுவதற்கான ஒரு துப்பாக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமத்தை வழங்கியவர் அவர். திருச்சியினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் மலையப்பனுக்கு ஒரு மகத்தான இடம் உண்டு. இந்திய வரலாறு என்பதே ஆட்சிப்பணித்துறை அதிகாரிகளுடைய வரலாறாகத்தான் இருக்கிறது. தேசிய இயக்கத்தை பற்றி படித்திருப்பீர்கள். இந்திய அதிகாரிகளை ஆட்சிப்பணித்துறை அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய ஒரு முதல் குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் கோரிக்கையாகவும் இருந்தது. மதிப்பிற்குரிய IG அவர்கள் குறிப்பிட்டார். ICS என்பதாக இருந்தது அன்று. நீதித்துறை பணியையும் அவர்கள்தான் எடுத்துக்கொண்டார்கள், காவல்துறை பணியை அவர்கள்தான் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் மக்களுக்கு இணக்கமானவர்களாக இருந்தால் இல்லை, அது போலீஸ் ஸ்டேட் என்பதாகத்தான் இருந்தது. அதிகாரத்தை கை கொண்ட ஒரு அதிகாரிகளாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இன்றைய மக்களாட்சியில் அரசியமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு தகைமை நெறியின் அடிப்படையில் அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்களாக இன்றைய ஆட்சிப்பணித்துறை அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இருக்கிறார்களா என்றால் அதிலே சில கேள்விகள் இருக்கின்றன. நீங்கள் எல்லோரும் நல்லதொரு அதிகாரிகளாக வர வேண்டும் என்கிற உள்ள விளைவினையும் அவர்கள் உணர்த்தி சென்றிருக்கிறார்கள். திருச்சி ரொம்ப முக்கியமான வரலாற்றில் முக்கியமான ஒரு ஊர். திராவிட இயக்கமும் இங்கே தான் அழுத்தமாக தன்னுடைய தலைநகராக கொண்டது. தேசிய இயக்கமும் இங்கே தான் மையமாக இருந்தது. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய முதல் திருத்தம்
திருச்சியிலே அறிவிக்கப்பட்ட பெரியாரின் போராட்டத்துக்கு பிறகுதான் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப மிக முக்கியமான ஊர் இது ஆனால் இங்கிருந்தெல்லாம் பெரிய அளவில் ஆட்சி பணித்துறை அதிகாரிகள் வரவில்லை. ஏன் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கூட இது மாதிரியான ஒரு வழிகாட்டுகிற நிகழ்ச்சிகள் எதுவும் இங்கே நடக்கவில்லை. 5 ஆண்டு காலம் நான் இங்கே தான் படித்தேன். பல நூறு தடவை நான் இந்த வளாகத்தின் வெளியிலே நடந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த வாய்ப்பு. நம்முடைய ஐஜி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு அவர்களுக்கு மிக நெருக்கடியான ஒரு நிலை உங்களை காண வேண்டும், அவர்களுக்கு தெரிந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய அனுபவத்தின் சாரத்தை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று அவர்களுடைய கடுமையான நேர நெருக்கடிகளுக்கு நடுவே நமக்கு நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு ஆட்சியர் அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு தங்கை பதில் சொன்னார், சத்யேந்திரநாத் தாகூர் என்று. அவருக்கு பெருமதிப்பிற்குரிய மத்திய மண்டல ஐஜி அவர்கள் இந்து இயர்புக் 2022 நூலினை அன்பளிப்பாக வழங்கி பாராட்டுவார். மகிழ்ச்சி. நன்றி. செல்வ புவியரசன் அவர்களுக்கு நன்றி. அன்பு மாணவி யட்சினி அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வரவேற்கிறோம். இப்போது மரியாதைக்குரிய நமது காவல்துறை அதிகாரி அவர்கள் திருக்கரங்களால் இந்து தமிழ் திசை வெளியிட்டிருக்கிற இயர்புக் 2022 என்கிற புத்தகத்தை மாணவிக்கு பரிசாக வழங்குவார். இன்னொரு இனிப்பான அறிவிப்பு, செவிக்குணவு இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த அரங்கத்தில் இருக்கிற அனைவருக்குமான மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். கை தட்டினதுல இதுக்கு தான் அதிகம்ங்கிறாங்க, இதுக்கும் தட்டுறீங்களா பாருங்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்தது 2 இனிப்பான அறிவிப்புகள். ஒன்று, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஒரு இனிப்பான அறிவிப்பு. இந்து தமிழ் இசை நாளிதழின் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்காக மட்டும் 28% சிறப்பு தள்ளுபடி விலையில் இந்து தமிழ் இசைக்கு ஆண்டு சந்தா செலுத்தலாம். அங்க இருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான இந்த புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் வித்திருச்சு, புத்தகங்களே இல்லைங்கிறாங்க. இங்க இருக்கிற மாணவ மாணவிகளை யாருக்காவது தேவைன்னா முன்பதிவு பண்ணலாம். 25% சிறப்பு தள்ளுபடியில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான இந்து தமிழ் வெளியிட்டு இருக்கிற அந்த ஆண்டு மலர் புத்தகத்தை நீங்க தள்ளுபடி விலையில் பதிவு செய்யலாம். அதே போல இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்து தமிழ் திசையின் யூடியூப் பக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் நேரலையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இப்போது இது உங்களுக்கான நேரம். ஒரு 15 மணித்துளிகள் 2 மகத்தான ஆளுமைகளும் நம்மோடு இருக்கிறார்கள். ஒளிபெருக்கி வருது. ரொம்ப சுருக்கமா, ஹைக்கூ கவிதைகள் மாதிரி ரொம்ப சுருக்கமா ஒரே வரியில உங்க கேள்விகளை கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது ஒளிபெருக்கி உங்கள் முன்னே. Good afternoon, sir. I am Pritika. I am studying 9th standard. When do I start prepare for UPSC examination, sir? I selected what optional subject that I want to choose, and when I have to write the examination, I choose, sir. So when I have to start preparation, sir? Yeah, please be seated. In fact, everyone on the dais is surprised to hear a question from a 9th standard girl. Congratulations to you, first of all. So we all appreciate that you have, so much interest, and in fact, we should appreciate that you have such a long-term planning for your life, right? So because most of us would not have even thought about these exams even in the first year in the college, right? So having said that, where to start? Abdina, Collector Karur, during his presentation, said, NCRT books are the best, starting point for the preparations. NCRT book பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு in all subjects you have books in NCRT.
basically it's all of you know that it is a school curriculum books. So I think that is the right point to start. In addition to that, current affairs being an important source of questions, reading a good English newspaper like Hindu, I think it will put you in the right path for the preparations. So NCRT book and Hindu to be specific, and in fact all other things like mental ability, reasoning, all that. அதுவும் வந்து நீங்க வந்து you can start preparing side by side. In fact, what I would suggest is in the subject தவிர for the other topics, you even Hindu daily you find this crosswords and Sudoku. The crosswords and Sudoku, if you practice, I think on one hand that will keep you intellectually engaged. On the other hand, it improves your reasoning ability, and in fact it helps in writing even mains examination also. How logically put your answer, the kind of arguments you will come out with for the questions asked. So Anala, I think this is the starting point I consider. I'll give it to Collector Karur to say further on that. சார் சொன்ன மாதிரி உண்மையிலே வாழ்த்துக்கள்மா. யூஸ்வலாகவே இந்த மாதிரி பள்ளி குழந்தைகள் வந்து பள்ளி மாணவர்கள் மாணவிகள் வந்து கேள்வி கேட்டால் நான் வந்து போய் படிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். பட் த வே யூ ஆஸ்ட், there is a tone of conviction in your voice. So I sincerely believe that you are cut out for this. But having said that, சொல்லக்கூடிய அதே வேளையில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த தேர்வுக்கு தேவையான சில அடிப்படை அட்ரிபியூட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்ட் யுவர் பர்சனாலிட்டி. உங்கள் பர்சனாலிட்டியை இதுக்கு சூட்டபிளான விஷயங்களுக்கு நீங்கள் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. ஜிஎஸ் அதான தேவைப்படுது. ஒரு பொதுவான ஜென்ரல் வெல் எஜுகேட்டட் பர்சன் கேன் ஆன்சர் வித்தவுட் எனி. ஸோ ப்ரிப்பேர் யூ கைண்ட் ஆஃப் ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் ஸோ தட் யூ ஃபிட் த பில். அது போல் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜ் நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, பேப்பர் படித்தா போதும். முதல்ல ஸ்டார்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர். ஃபர்ஸ்ட் யூ வில் நாட், ஐ பெட் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் 80% ஆஃப் வாட் நியூஸ் பேப்பர் சேஸ். எல்லாம் ஜார்கனாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரெப்போ ரேட் அந்த மாதிரி there will be a lot of things. என்விரான்மெண்ட்டில் சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு இருக்கும், என்னென்ன புரியாது. ஸோ ஆனால் நமக்கு இப்போ கைவசம் ஒரு மொபைலில் கூகுளில் இது என்னன்னு சர்ச் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு முதல் நாள் கஷ்டமாக இருக்கும். முதல் நாள் நீங்கள் பேப்பரை ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 5 மணி நேரம் ஆகும். அடுத்த நாள் ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்த நாள் குறையும். நீங்கள் 10 நாள் கழித்து பாருங்களேன், இந்த 10 நாளாக இந்த பேசிக் லாங்குவேஜ் அதே தான் வந்திருக்கும். லாங்குவேஜ்னா அதில் வரக்கூடிய அந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளில் முடிஞ்சு போயிடும். அதுதான் ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ த ஐடியா இஸ் build yourself as a person first. Prepare yourself. And secondly, I would say civil service exam, as I said, is a very, very risky exam. Though with your conviction, plan, systematic, hard work, anybody can win. That also says not everyone can win. So don't keep it as your primary career option. Always have a career backup plan. இதில் எப்பயுமே ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். இப்போ கரண்ட் பவர் கட் ஆயிடுச்சுன்னா ஜென்செட் இருக்குல்ல, யூ ஷுட் ஹேவ் அ பேக்கப் பிளான். ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சதில் விச் பிரான்ச் இன்ட்ரெஸ்ட் யூ, ஹியூமனிட்டிஸ், ஆர்ட்ஸு, சயின்ஸு, இல்லை மெடிசன் படிக்கணும், அக்ரி படிக்கணும், என்ன படிக்கணுமோ அதை முதல்ல படித்து ஒரு பேசிக் மேக் சம்திங் வெரி செக்யூர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் படிக்கிறதுக்கு ஏன் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரிஸ்கே கிடையாது. வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, எம்பிபிஎஸ் எம்டி ஒரு ஐ வில் கெட் அ டீசென்ட் லேர்னிங். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு டூ வெரி வெரி ஈஸிலி. ஸோ தட் லெவல் ஆஃப் ஒரு பேசிக் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ண வேண்டியது முக்கியம். ஸோ த ஐடியா இஸ் டோன்ட் பிளைண்ட்லி கோ ஒன்லி ஃபார் கெரியர் சிவில் சர்வீஸ். உங்களுடைய இதை சூட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல டிசிப்ளினில் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படிங்க அண்ட் லேர்ன் இட் வித் ஹார்ட். அப்பயுமே சிவில் சர்வீஸ்னு படிக்கக்கூடாது. லேர்ன் இட் வித் ஹார்ட். நோ திங்ஸ், நோ நாலேஜ் இஸ் யூஸ்லெஸ், நோ ஸ்கில் லேர்ன்ட் இஸ் யூஸ்லெஸ். அதை நல்லா கற்றுக்கணுமா, கற்றுக்கிட்டு சிவில் சர்வீஸ்க்கு தேவையான மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஒன்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் 21 years 20 years ஒரு when you are in your let's say your final year of college, அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ரிலிமினரி அட்டம் கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
கொடுத்துட்டாலே even you can start when you are 19 or 20, not earlier. You can start எவ்வளோ லேட்டாக வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதுக்கு ஏர்லியராகவும் டு நாட் புட் லேர்ன். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, வின்னர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, யூபிஎஸ்சியில் என்ன மாறுது, இதெல்லாம் யூ கெட் அப்டேட்டட் யுவர் செல்ஃப். பட் தட் சுட் பி ஒன் ஆஃப் யுவர் ஆப்ஷன்ஸ். யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் would always have another option. Only choice அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, that is an oxymoron. Only choice, எப்படி சாய்ஸ் நிறைய இருக்கு ஆனா ஒன்லியா இருக்க முடியும்? So UPSC is not the only choice. You should always, so this oxymoron you should remember. So have it, go for it, but with a backup plan. So உங்களோட பிரைமரி இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ் நீங்க படிக்கணும். பட் மேக் யுவர் பர்சனாலிட்டி, பில்ட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல பேசுறது, நல்லா பேசுறது, எல்லா மொழிகள்லையும், ஆங்கிலம், தமிழ், என்ன வேற என்ன மொழி வேணுமோ அந்த மொழியில ஒரு புலமையை நீங்க நல்லா வளர்த்துக்கங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பில்ட் பண்ணுங்க. பில்ட் யுவர் செல்ஃப் as a person from inside. Okay, all the best, ma. Thank you, sir. Good afternoon, sir. Sir, my name is Ram Prasad. I'm finally a mechanical engineering studying in K. Ramakrishnan College of Engineering. I need to ask you a question that how to read a newspaper to prepare for UPSC, and also how to read NCERT books. What kind of NCERT books specifically? ஸோ ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர் அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் உங்களுக்கு ஒன்று வந்து படிக்கிறது அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது. இன்னொன்று வந்து என்ன சப்ஜெக்ட், என்ன நியூஸ் வந்து ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில், கிவன் பீரியட் ஆஃப் டைமில் என்ன நியூஸ் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு கிராம சபை நடக்குது அப்படிங்கிறது ஒரு இன்னைக்கு மட்டும் உள்ள ரெலவெண்டான நியூஸ். அதே நேரம் யுக்ரைன் வார் அப்படிங்கிறது வந்து இட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ இப்போ இந்த யுக்ரைன் வார் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனலி, நேஷனலி அண்ட் லோக்கலி, நாட் ஓன்லி ஃபார் இட்ஸ் நியூஸ் வேல்யூ, ஃபார் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். ஏன்னா வார் வந்து வில் ஹாவ் இம்பேக்ட் ஆன் so many areas, economy, human demography, so many factors are contributing or affected by the war. So அப்போ அந்த மாதிரி நியூஸை வந்து நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நியூஸ் பேப்பரில் there may be mention in international page, there may be articles in the editorial இருக்கலாம், maybe some expert views may be there. அதே போல வீக்லி மேகசின், ஃபோர்ட்நைட்லி மேகசின்ஸ்ல கவர் பண்ணலாம். அதில் ஃப்ரண்ட் லைன், வீக், இது மாதிரியான மேகசின்ல கவர் பண்ணலாம். ஸோ எந்த நியூஸ் வந்து நம்ம எலாபரேட்டாக படிக்கணும், எந்த நியூஸை வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ரிப்பீட் ஆகக்கூடிய நியூஸஸ் ப்ளஸ் இன்டர்நேஷனல், நேஷனல் ராமிஃபிகேஷன்ஸ் உள்ள நியூஸ், இந்த நியூஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு நியூஸ் இருக்குன்னா அதுக்கு தேர் மேபி வேரியஸ் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட்டிவ் வியூஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து வில் கெட் அ கம்ப்ளீட் ஐடியா ஆஃப் வாட் இஸ் வாட். இது நியூஸ் பொறுத்த வரைக்கும். என்சிஆர்டி புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஐ திங்க் Prabhu will be a better person to say on that. Thank you, sir. Sir, சொன்ன மாதிரி நியூஸ்பேப்பர், you can sit down please. You can sit down please. Thank you, sir. நியூஸ்பேப்பர் சார் சொன்னது, ப்ளீஸ் ஃபாலோ சார்ஸ் அட்வைஸ். அண்ட் சார் சொன்னதே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியூஸ் யூபிஎஸ்சி ஹவு கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் ரெலவென்ட் வச்சுக்கோங்களேன். தே வில் நாட் ஆஸ்க் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ரஷ்யன் யுக்ரைனியன் வார், அப்படி கேட்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸில் தெர் வில் பி கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ பேசிக்கலி நேட்டோ ஒன்று இருக்குது இல்லையா, இதுலேயே மல்டிபிள். சார் பிரெயின் ட்ரீன்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, இந்த நியூஸ் எடுத்துட்டிங்கன்னா
இதோட ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். வெறும் யுக்ரைன் ரஷ்யன் வார் மட்டுமே கிடையாது. யுஎஸ்எஸ்ஆரோட கொலாப்ஸ்ல இருந்து நீங்க எது வரைக்கும் வேணா போனா, செர்னோபில், வை யுக்ரைன் ஹேஸ் அ கிரீவன்ஸ் வித் ரஷ்யா, என்ன பிரச்சனைகள், ஏன் வந்து ரஷ்யாவை யுக்ரைன் ஹேட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் அட் த டைம் ஆஃப் சோவியத் யூனியன்லேயே அதிக அளவில் நியூக்ளியர் ஆர்சனல் இருந்தது யுக்ரைனில் தான். ஆனால் ஏன் அவனால் டிஃபெண்ட் பண்ணிக்க முடியல? ஸோ பேசிக்கலி மல்டிபிள் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஒரு இஷ்யூவில். நேட்டோட ஹிஸ்ட்ரி, ஏன் நேட்டோ அவனை சேர்த்துக்கல, ஏன் ரஷ்யா மேலே, ஸோ தே வில் நாட் ஆஸ்க் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் அட் ஆல். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு கருவை வச்சுக்கிட்டு அதை சுற்றி படிக்கணும். அதனுடைய வரலாறு, ஜாதகம் என்னென்ன இருக்கு, அதனுடைய எல்லாத்தையுமே யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு யூபிஎஸ்சி எழுதணும். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் சர்வ்ஸ் டூ இம்பார்ட்டன்ட் பர்பசஸ். ஒன்று, கண்டென்ட். எப்படி படிக்கணும் அப்படின்னா, நான் எப்படி படிப்பேன்னு சொல்கிறேன். கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி படிப்பேன். அண்டர்லைன் பண்ணி படிப்பேன். எது புரியலையோ அதுக்கு மீனிங் பார்த்து இல்லை யூகிளில் சர்ச் பண்ணி அப்படி தான் முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு நியூஸு கண்டென்ட்லாம் நான் ஒரு டைரி வச்சுருப்பேன். இந்த டைரியை ஒரு 10 பார்ட்டாக பிரிச்சுருவேன். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கானமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ், இந்த மாதிரி பிரிச்சுட்டு அந்த நியூஸை கரெக்டாக எழுதி வச்சுருவேன். நான் எப்படி, இட் மை ஹேபிட், யூ கேன் ஆல் ஹேவ் யுவர் ஓன் ஹேபிட்ஸ். ஐ யூஸ் டு டிவைட் ஒன், சாதாரண இந்த பேஜ் இருக்கு இல்லையா, நோ டைரி, அந்த டைரியை நடுவில் ஒரு கோடு போட்டுருவேன். இப்படி பாயிண்ட் நம்பர் 1 கருப்பு பேனால் எழுதுவேன். அடுத்து அது எந்த ஃபீல்டோ அதை எழுதிக்கிடுவேன். செகண்ட் பாயிண்ட் வேற கலர், ப்ளூ கலர் எழுதுவேன். தேர்ட், ஸோ ஆல்டர்னேட் கலர்ஸில் எழுதி, ஸோ தட் நாளைக்கு நான் நோட்ஸ் மட்டும்தான் படிப்பேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் த கண்டென்ட். நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த வே ஆஃப் ரீடிங் இட். ஒன்று படித்து அதை எழுதி வச்சுக்கிறது கண்டென்ட், நியூஸ். அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் த லாங்குவேஜ். நீங்கள் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ எடிட்டோரியல்ஸ் நிறைய இருக்கும். இப்போ ஹிந்து எடுத்துட்டிங்கன்னா ஹிந்து எடிட்டோரியலில் இட் வில் பி அ ட்ரெஷர் ட்ரோ ஆஃப் அனாலிசிஸோடைய ஒரு பெரிய அளவில் இதுவாக இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய வேர்ட்ஸ், சில வேர்ட்ஸ்லாம் ரொம்ப, அதாவது சம் ஜார்கன் இருக்கும், சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், சில வெரி வொக்காபுலரி இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும். ஸோ அதை நான் முடிஞ்ச வரைக்கும் எடிட்டோரியலே என்னோட சினாப்சிஸாக எழுதி வச்சுக்குவேன். இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் படித்து முடிச்சு நீங்கள் சப்ஜெக்டும் படிப்பீங்க. அதாவது கூகுள் சர்ச் இஸ் ஒன்லி ஒன், பட் புக்ஸ் படிப்பீங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படித்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜியோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுவாங்க. குட் பி எனி திங், லெஃப்டிஸ்ட், சென்ட்ரிஸ்ட் ஆர் ரைட் விங், எதுவும் இல்லாமல் யூ ஷுட் ஹாவ் அ வெரி பேலன்ஸ்ட் வியூ ஆன் எனி இஷ்யூ. ஸோ தட் இஸ் வாட் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹெல்ப். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங், டு சம் இட் அப், ரீட் டெய்லி, ரீட் எவ்ரி சிங்கிள் பேஜ். சில பொலிட்டிக்கலி சில இதெல்லாம் இருக்கும், அதில் நமக்கு படிக்க நமக்கே தெரிஞ்சிடும் எது தேவையில்லை. முதல் நாள் படிக்கிறப்ப எல்லாத்தையும் படிங்க, ஒபிச்சுவரிலாம் படிச்சிடாதீங்க. ஒபிச்சுவரி, காலமானார் அதெல்லாம் விட்டுட்டு, அது வரன் மணமகன் தேவை அதெல்லாம் விட்டுட்டு, வாட் எவர் இஸ் தி நியூஸ் ஐட்டம் விச் இஸ் கேரிட், வாட் எவர் பி த காலம், ப்ளீஸ் ரீட். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தெரியாத விஷயத்த சர்ச் பண்ணி எய்தர் த்ரூ புக்ஸ், ரெஃபரன்ஸ் லைப்ரரியோ இல்லை கூகுள் சர்ச்சோ பண்ணி அது என்னன்னு புரிஞ்சுட்டு ஒரு பிரெயின் ட்ரீ மாதிரி பண்ணி படிங்க. இது நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு என்னுடைய அட்வைஸ். என்சிஆர்டி புக்ஸை பொறுத்த வரைக்கும் த ஃபர்ஸ்ட் புக் டு ரீட் ஐ வில் சே இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க். பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய 11th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறது, எந்த கிளாஸ் அது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், அது ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய புக்கு. நான் தான் முதல்ல படித்தேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கே நான் முதல்ல படித்த புக்கு. இட் லிட்ரலி அதுதான் லான்ச்சிங் பேட். இதுதான் தலைவாசல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதுதான் லான்ச்சிங் பேட். ஆஃப்டர் தட் ரெலவெண்ட் புக்ஸ் ஐ வில் டெல் யூ. லெட் மீ கன்ஃபெஸ், ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் ஆன் வாட் டு ரீட் ரைட் நோ. ஏன்னா இப்போ எத்திக்ஸ், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஜிஎஸ் பேப்பர்ஸாக இருக்குது. ஸோ ஐ திங்க் an expert will answer you this question. But all relevant NCERT books like and the political science, in fact எல்லாமே படிக்கணும்னு சொல்லுவாங்க. I personally did not read many of them. I read only a handful of NCERT books including Indian Constitution at Work, World History. இந்த மாதிரி ஒரு 5 புக்கு 6 புக்கு தான் படித்தேன். ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கணும்.
ஒரு ஒரு 5-6 புக் தான் படிச்சிருப்பேன். ஆனால் ஐடியலி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேருந்து தான் வரும்னு. பட் பர்சனலி இன் திஸ் டே அண்ட் ஏஜ் ரீடிங் ஆல் என்சிஆர்டி புக்ஸ் மே நாட் பி நெசசரி. பிகாஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. எப்படி அதை வந்து இது பண்ணணும்னு சொல்லி வி ஹேவ் மார்க்கெட் கைட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் விச் ஹவ் பீன் டெவலப் பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி புக்ஸ். அது படித்தாலே போதுமானது. ஒரு 5-6 புத்தகங்கள் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், வேர்ல்டு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, இது போன்ற புத்தகங்கள், அவற்றை நன்றாக படித்து தயார் செய்யலாம். நன்றி. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். யூபிஎஸ்சி எக்ஸாம் சார், தமிழ் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி வந்து கோர்சஸை தமிழில் ஆஃபர் பண்ணுறாங்களா யூபிஎஸ்சி? எஸ். ஸோ தமிழில் எழுதுறது இப்போ பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிற, அப்படி ஒரிசாவில் இருந்து. அவள் தான் வந்து தமிழில் 1979 வந்து ரீஜனல் லாங்குவேஜஸில் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு வந்ததுக்கு அப்புறமா 83 வரைக்கும் யாருமே பாஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் தமிழ்லே எழுதி பாஸ் பண்ணி அப்புறம் ஒரிசா கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ ஒரிசா கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைசராக இருக்கிறார் அப்படி. ஸோ அதனால் அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அப்போல்லாம் வந்து புக்ஸு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து புக்ஸு தமிழில் கிடைக்கிறது வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கும். இப்போ வந்து தமிழில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து புக்கு கிடைக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெட்டீரியல்ஸ் இப்போ அதில் தமிழில் இருக்கக்கூடிய புக்ஸு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன புக்கு அப்படிங்கிறத என்னால் சொல்ல தெரில. பட் அந்த புக்ஸை வாங்கி மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். லாங்குவேஜ் மட்டும்தான் வந்து வேறே தவிர ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் தான். ஆன்சர் பண்ணக்கூடிய விதமும் அதே மாதிரியான விதம் தான். என்ன ஒரு அதிகாரி சிவில் சர்வெண்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் லாங்குவேஜ் மாறுறதுனால மாறுறதில்ல. ஸோ அதனால் சப்ஜெக்ட் மட்டும், லாங்குவேஜ் மட்டும்தான் அதில் வேற, மீதி எல்லாமே வந்து ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான், ஒரே மாதிரியான அணுகுமுறை தான் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பட் என்னென்ன புக்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க. தமிழில் எழுதுறதுக்கு வந்து மொத்தம் இந்த 3 வகையாக நான் 3 பகுதியாக பிரித்து நான் பதில் சொல்ல நினைக்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் தமிழில் எழுத விருப்பப்பட்டாலும் இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வசதி என்ன அப்படின்னா, பொது அறிவு தாளையும் கட்டுரையும் வந்து நீங்கள் தமிழ் எழுதிக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் மட்டும் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெக்னிக்கல் ஆப்ஷன்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை வந்து நீங்கள் உங்களால் தமிழாக்கம் செஞ்சு பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை மட்டும் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரினா நீங்கள் சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. பொது அறிவு தாள்கள் மட்டும் நீங்கள் வந்து தமிழில் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதோட சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் போர்ட் புக், நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் போர்ட் புக் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி இது 3மே வந்து நீங்கள் தமிழில் படிச்சிடலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழில் எழுதுறப்ப என்ன சேலஞ்ச் வரும் அப்படின்னா, அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்குங்களா, இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த டெர்மினாலஜிஸ் வந்து நீங்கள் தமிழில் நீங்கள் மொழிபெயர்த்து தான் வச்சுக்கணும். நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வேலைப்பளு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை வந்து அந்த வேலைப்பளு குறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தாலும் அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களால் வந்து தமிழில் மொழிபெயர்த்துக்கு அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஈஸியாக வந்து நீங்கள் எல்லாமே படிக்கிறது எல்லாமே நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சுக்கலாம். பட் வெளிப்படுத்துறது வந்து, ஏன்னா இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ 4 பேப்பர் ஜிஎஸ் வந்து டாபிக்ஸ் வந்து டைவர்ஸ்பைடு டாபிக்ஸாக இருக்கிறதுனால ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து தமிழில் மெட்டீரியலே இல்லை. உதாரணம் எத்திக்ஸ் வந்து தமிழில் கிடையாது. இது எல்லாமே நீங்கள் தான் உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்கில் மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து எல்லாரும் படிக்கிற மெட்டீரியல் நம்மளும் படிச்சுக்கலாம். பட் எழுதுறது மட்டும் வந்து நம்ம தமிழ் எழுதலாம். இது ஒன்று. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜிஸ்க்காக வந்து நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக் ஃபாலோ பண்ணலாம். இது இல்லாமல் இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, ஈவன் ஃபாரின் பாலிசி, அந்த மாதிரி ஒரு சிலதுக்கு எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னோட கருத்து மட்டும் சொல்லிடுறேன். இது என்னுடைய கருத்து தான், அதனால யாரும் அதனால கேன் டேக் இட் இஃப் யூ வாண்ட். தமிழர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க.
இதான் வந்து நிதர்சனமான இது. ஆனா ஆனா இந்த கேள்விக்கு இது ஒரு எதிர்வினையை ஆற்ற போகுது. தமிழில் எழுதும் பொழுது தேர்வு, இதனுடைய நண்பர்கள் சொன்னது, அதனுடைய இது பண்ணி சொல்றேன். தமிழ் லிட்ரேச்சர் குறிப்பா கண்ணுல விளக்கணை வந்துட்டு திருத்துவாங்க. இதுவே பிற மொழி இலக்கியங்களை எடுக்கக்கூடிய நண்பர்கள் அதிக மார்க் வாங்குவாங்க. இன்னும் சொல்லணும்னா மலையாள லிட்ரேச்சர் தான் ஒரு காலத்துல சிவில் சர்வீஸில் இருந்த டாப் 10 நிறைய வந்துட்டு நாங்கள் என் பேட்ச்லாம் 100ல அவ்வளோ பேர். பட் தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து அதை விட அதிக புலமை பெற்றவங்க வரமாட்டாங்க. ஒன்று காரணம், நிறைய தமிழ் இலக்கியம் நிறைய இருக்கு பெருசு. மற்றபடி இது தமிழில் இருக்கக்கூடிய அந்த பொதுவான இது என்னன்னா, மதிப்பெண்கள் அந்த அளவுக்கு வழங்குவதற்கு மனம் வரவில்லைன்றதை விட அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால முடிந்தவரை ஆங்கிலத்தில், ஏன்னா இப்போ சில அதாவது இது 2 விதமான கருத்துக்கள். இது ஜஸ்ட் கிவிங் த ஃபிளிப் சைட், டெவில் சர்டிஃபிகேட்டாக நான் சொல்கிறேன் இந்த கருத்தை. ஆங்கிலத்தில் எழுதலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்தால் இங்கிலீஷ்லேயே எழுதி சொல்லிடுங்க. தமிழில் எழுதும் பொழுது நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். அது ஒன்று. மிக்ஸ் பண்ணி எழுதலாம். இவர் சொன்ன மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிறாரு, கங்காதரன் ஐஏஎஸ்னு. அவர் ஃபுல்லாலாம் தமிழ் எழுதலை, இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எழுதினார். அந்த மாதிரி எழுதலாம். பட் மை பர்சனல் சஜஷன் ஆர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் வாட் ஐ ஹியர் இஸ், தமிழ் எழுதும் பொழுது நம் தமிழர்களுடைய நேர்மை காரணமாகவும் சக தமிழனுக்கு அவர்களுடைய அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாக சொல்லணும்னா அந்த அளவுக்கு இல்லாதனால ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு வாய்ப்பு இருந்தால் ஆங்கிலத்தில் எழுதுங்கன்றது என்னோட சஜஷன். இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். It is not the final word. Thank you. A very good warm welcome to all those majesties presented here, sir. And this is me, I'm Vishnupriya of SIGC. And have a question which is apart from preparation of IAS exams. So, when I came to know that IAS exam are only to serve India or serve my nation, is that only IAS or IPS can do that, sir? Because we all presented here all think that the same question is, what to serve nation is only the way of an IAS exam or an IPS exam or IRS, IFS. Then why don't the guys think about IB exam, sir, or any other things? Only we think only IAS or IPS can do anything. Why so, sir? IAS. Can you please repeat the other exam? IAS, IPS versus what is the other exam you said? Versus, sir, IB exam, sir, Intelligence Bureau. Oh, IB exams. Okay, Yes, sir. Okay. See, every job has got a requirement, right? Sir. IAS, IPS exam means it has got a specific job description, right? Certain attributes, certain traits are expected from a particular service. And every service has got a role to play. So IAS, IPS exams and other related services are civil services. And the nature of job, description of job, the attributes expected out of an officer to be posted for that job are completely different from the other jobs like IB. IB work is completely different from IAS, IPS work, right? It is an intelligence collection, right? Whereas in IAS and IPS, the visibility is very high. Whereas in IB, visibility is zero. In fact, invisibility is the norm, right? So different exams will have a different requirement. So we cannot say that this service or this exam is inferior to other exam or other service. It depends on individual preference, individual bend of mind, and the way you look at your career, right? Yes, sir. Yeah, that is what I would like to say. So thanks for this question. I think I distinctly touched this subject when I was towards the end of my presentation. Yes, if you would sir. remember. Yes, sir. I said a very, not even just IB. I said no job that is not illegal. சட்டத்துக்கு உட்பட்ட, that's exactly what I'm saying. No job that is not illegal is, and if you are good at it and if you do it well, I think that's it. And you can serve the nation. So what sir said is exactly that. Each service or each job or each profession has different things to offer. In terms the requirements, there are different skill sets that are needed. In terms of visibility, in terms of how they are projected, there are a lot of things. This is one exam, all said and done. Civil service is one exam. Once you are successful, offers you a wider canvas to do things. So let me quote my own example. I was a doctor.
I did MBBS, and then after that I did MD Community Medicine. Even after MBBS, you could go to the villages and serve the poor, treat for free. That is what every successful person who gets into MBBS tells. நான் சேவை செய்ய விரும்புறேன்னு. Okay, that is possible, and in fact I was for it. I chose MD Community Medicine. I have lived in the villages of Haryana and Punjab. I did MD from Chandigarh, so I have lived in the villages of Haryana, Punjab for 3 years, and I have done precisely that. But here, being district collector, the reason why I showed the few slides are precisely for that reason. The canvas, the entire district Karur, if you can identify something, I can actually solve it, not just fret and fume about it. புலம்ப வேண்டியது கிடையாது, யாரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டியது கிடையாது. நினைத்தால் அதை மாற்றுவதற்கு முயற்சி எடுத்து அதை மாற்றவும் முடியும். அதனால்தான் இது போன்ற பணிகளுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், இது ஐஎஃப்எஸ் போன்ற பணிகளுக்கு நேரடியாகவும் பல்தரப்பட்ட மக்களை உடனடியாகவும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இடத்தில் இருப்பதால் இந்த பணிகள் குறித்து தனியாக பேசப்படுகிறது. மற்றபடி every single thing, even if you choose to do self-employment, it is actually you are contributing to the society as long as you do your job with sincerity and dedication. Yes, I hope your question is answered. Yes, sir. Thank you, sir. Thank you. நிறைவு கேள்வி, யாராவது ஒரு கேள்வியோட முடிச்சிருங்க. Good afternoon, sir. It's me, Madhumita, from BA English Department. I'm just want to ask you that how many hours would you prefer for others to prepare for UPSC exams? Is it okay to prepare for me on daily basis, or should I able to schedule my things to prepare for UPSC exams apart from my schedule? Is it important? Yeah. Yes. So you have used an important word, scheduling, right? That is very important for any preparation, any exam preparation. Scheduling is very important. Now, you know what are the things to study for the UPSC examination, whatever optional subject you take. So then, once you know the books and materials you have to complete for the preparation, then you divide the material into targets for different periods. Like for example, if you have a time period of 6 months or 1 year, you have so much material to read, right? So then you divide it into sub targets, right? If I have to finish 10 topics in a month, then divide it into weekly targets, right? Then weekly targets will again become daily targets. And then if you have, say for example, 12 hours in a day to read, then divide it within that 12 hours, right? Various materials you will have to complete within that 12 hours. So then once you schedule daily, weekly and monthly, then see that your target is completed. Because what science says is that if you fix a target and if you don't complete it, subconsciously you are kind of tutored that you are a person say things and will not implement it, right? So once you decide on a particular target, a goal, just try to complete it. In fact, you should complete it. That will not only improve your self-confidence, but also you can progress as you have planned, right? So scheduling is very important, and once you schedule the subjects preparations, then follow it properly. That's what I can say, right? So you can have a seat, please. So I think Sir has answered your question almost. I'll just give my take. உங்களுக்கு பிடிச்சது என்ன? What do you like to do when you are free? ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன செய்ய பிடிக்கும்? ரீடிங் அதர் புக்ஸ். ஓகே. ஸோ ஏதாவது டைம் கிடைச்சாலே ஏதாவது ஒரு புக் படிக்கணும்னு யூ லைக். ஓகே. திஸ் ப்ரிப்பரேஷன் ஷுட் ஆல்சோ பி லைக் தட். பேசிக்கலி அஸ் ஐ செட் இன் மை ப்ரெசன்டேஷன், யூ ஷுட் என்ஜாய் எ ப்ரிப்பரேஷன். இதை ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி எடுத்துட்டு ஐயோ 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 படிக்கணும், இன்னைக்கு எப்படியா படிச்சிடணும்,
That is not. You should reach a stage, or you should actually position in such a way that you actually enjoy doing it and you somehow find time for it. So scheduling is very important, but then it should be an outcome of your interest and your passion. Okay, so இன்னைக்கு நம்ம 3 hours இதை எப்படியா ஃபிட் பண்ணணுமே. So it should not necessarily be a 6 o'clock to 9 o'clock, 6 p.m. to 9 p.m. இல்லை. I should find these 3 hours a day or 4 hours a day out of my schedule somehow. So let me pluck out some 2 hours in the morning. இங்கே let me pull out some 1 hour here. அந்த மாதிரி, in fact, I did that. So if you are, because I didn't have the luxury of having a clear cut free time, I really had to fit in and I had to study. அதாவது எனக்கு ஒரு தொடர்ச்சியான நேரம் கிடைக்கல, அதனால கிடைக்கும் நேரத்தை ஒரு இதுவாக பயன்படுத்திக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு தொடர் அட்டவணை செய்வதற்கான வாய்ப்பு மட்டும் இருந்தால் தயவு செய்து ஒரு அட்டவணைப்படி செயல்படுங்கள். அண்ட் த ஐடியா இஸ் என்ஜாய் டூயிங் இட். அப்புறம் நீங்கள் இது போன்ற பணி இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லேயே நீங்கள் வந்து எப்படின்னா இனிஷியல் ஃபியூ டேஸ் யூ கேன் ஜஸ்ட் லைக் தட் ஹிட். அதாவது நீங்கள் டென்னிஸ் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாலை இஷ்டத்துக்கு அடிக்கலாம், கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் போதுன்ற அளவுக்கு புகுந்து இஷ்டத்துக்கு அடிக்கலாம். போக போக ப்ரிசிஷன் வரணும், கோர்ட்டுக்குள்ளே பந்து அடிக்க பார்க்கணும், அப்புறமேட்டுக்கு அந்த வின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஹிட் அட் த, ஸோ இட் ஷுட் லைக் போக போக யுவர் ப்ரிப்பரேஷன் ஷுட் கெட் மோர் ப்ரிசைஸ். முதல்ல நம்ம இஷ்டத்துக்கு புகுந்து அடிக்கலாம், வர்ற பால்லாம் டப்பு 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 டப்புன்னு அடிச்சு கோர்ட்டுக்கு அந்த பக்கம் வெளியே கூட அடிக்கலாம். போக போக முதல்ல அடுத்து கோர்ட்டுக்குள்ளே அந்த நெட்டை தாண்டி கோர்ட்டுக்குள்ளே பால் போக வைக்கணும், அப்புறம் நினைச்ச இடத்துல அடிக்க வைக்கணும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ கைண்ட் ஆஃப் மேக் திங்ஸ். ஐ திங்க் ஒன்ஸ் யூ கெட் இன் டு த ப்ரிப்பரேஷன் திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். இட் இஸ் லைக் அந்த சைக்கிள் செயின் அந்த மாதிரி தான். அதை ஒழுங்காக மாட்டி ஒரு வாட்டி சுற்றி விட்டிங்கன்னா இட் வில் ஜஸ்ட் கீப் மூவிங். ஒன்லி தட் யூ நீட் டு பி இன் திஸ் ஜேர்னி அண்ட் கான்ஸ்டன்ட்லி மோட்டிவேட் யுவர் செல்ஃப். ஏன்னா திஸ் இஸ் அ லாங் கைண்ட் ஆஃப் லாங் ஜேர்னி. ஒரு பரீட்சை எழுதணுன்னாலே அது எப்படின்னா இப்போ இந்த பரமபத விளையாட்டு மாதிரி தான். நீங்கள் ஏறி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதி மெயின்ஸ் 99 அங்கேருந்து தாயம் போட்டு உள்ளே போனோம். ஒரு பெரிய பாம்பு கொத்திருச்சுன்னா திரும்ப முதல்ல இருந்து வரணும். ஸோ இட் இஸ் லைக் தட். ஸோ இட் இஸ் லைக் அ பரமபதம் கேம் பட் பிளேட் அவுட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 1 year. ஸோ திஸ் 1 year யூ ஷுட் கான்ஸ்டன்ட்லி ஹாவ் தி temperament to carry on. As I said, it's a courage to continue that counts. Scheduling is very important, but at the same time, the schedule, you should literally enjoy the schedule and find time for this preparation. Thank you. All the best. So very good afternoon. I'm sorry for taking so long, sir. So I would like to thank our great inspiring personalities on the dais, my respected and beloved faculty, Mr. Chandrasekhar sir. And I just wanted to ask something apart from the UPSC strategy or the academics and everything. As our IG sir has said, if you don't learn from the history will repeat. So I would just like to ask you both to share some of your experiences from your interview, the personality tests, and which would be useful for us. And that will be a great opportunity for us to learn from you too. Thank you, sir. So first time when I went for interview, we were 5 candidates, and we had the afternoon time for the interview. So there was a lot system, and I was the last candidate among the 5. So 2 o'clock the interview started. By 1 o'clock we were there, and 2 o'clock the interview started. And first 4 persons, the interview duration was almost 45 minutes. And by the time my turn came, the interviewers, the board members were very tired. In fact, out of 5 members, only 3 were there. 2 were not there, only 3 were there. I was little, demotivated to face the interview itself. So sitting, first interview, sitting and waiting for your turn for 3 hours, it was like a hell, right? So when your turn comes and you see only 3 people, and my interview time was only 15 minutes, right? And I had only 4 questions. So if you have 45 minutes and you have more questions, even if you can't answer 1 or 2 questions correctly, then the impact will be not that much. Whereas out of 4 questions, if you can't answer 1 question, it looks the impact is more.
So that was my first experience. But question wise, there is nothing like this is a right answer or wrong answer in any question as far as the interview is concerned. Whatever take you know, whatever stand you take, your arguments should be logical, reasonable, and support your stance. That is what is more important, right? So when you are taking a stand, you should be able to look at the points which support your arguments, and you should also have answers to counter the counter arguments. So for that, you will have to play a devil's advocate game. So if you take a stand during the preparation for a question, you find out what are the alternative views possible, and from that angle, what could be the counter argument to counter those alternative views. This is how I think you should prepare for the exam. During my interviews, I faced 3 interviews, and all the 3 interviews I had a smooth ambience only. The interview members are generally very friendly, and they basically look forward to seek your views, find out what is your take on a particular issue. And generally in interview, like many questions will be based on your biodata only, your CV only. So your place, your state, the issues relating to the state which has a national impact. So that kind of questions only are generally asked. So when I say we should learn from history, like many a times you yourself may not know what kind of mistakes you committed, right? Because when there is no right or wrong answer, because there is no objective type questions asked in interview, only the viewpoints are asked. So anala whatever answer you give, you base your arguments based on reasons, facts, and logics. சும்மா நம்ம வந்து மனசுல தோன்றத சொல்றது இல்ல, வாயில வந்து மாதிரி அடிச்சு விடுறது கிடையாது. தெரியாத விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கவும் தேவையில்லை. This is what I would like to say about interview. Thank you, sir. That was very interesting, sir. I had only one personality test to attend. My personality test, as a contrast, lasted for 50 minutes. And I got 240 out of 300. That was among the highest that year. I'll tell you it's nothing, after telling this, I'll tell what went into what inside the interview. All 5 asked very good questions. In fact, I kind of, there were some bounces which I handled quite well. So when I said attitude and how you tackle it is most important, it is like a T20. Whatever comes your way, you should be able to play it. Yorker போட்டாலும் you should be able to play a helicopter shot, or you should be able to play a dill scoop. அந்த மாதிரி விளையாடணும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, டக்குன்னு ஒரு கொஸ்டின், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ கேட்டுட்டே இருந்தாரு. முடிக்கிறப்ப the first question is, can you name the commander in chief of the armed forces of India? Can you name? So எனக்கு மறந்து போச்சு. Actually the answer is the president of India. Okay, our Shri Pranab Mukherjee was a then president. I forgot the name of the major general. Actually I thought who is the army major general தான் கேள்வி நினைச்சிட்டேன். Because but then I remembered only Pranab Mukherjee. Okay, so commander in chief na Indian president dana. Then I said Shri Pranab Mukherjee. So you should never lose balance, one thing. And in fact, my interview, I managed to write it down, and it is in public domain. I can share it with anyone you want. It lasted for 15 minutes. There is one more interesting anecdote. What sir said is absolutely true. Sir சொன்னாங்க இல்லையா, நீங்க என்ன சொன்னாலும் அதை வந்து with facts and you have to argue. எனக்கு ஒரு கேள்வி, வில்லியம் கேசர் யார் அப்படின்னு கேட்டாங்க. I don't think that was a question. The question was this. They asked this question. Who do you think is the worst villain of the two? William Kaiser or Adolf Hitler? William Kaiser or Adolf Hitler? Adolf Hitler உலகத்துக்கு தெரியும். Honestly, I did not know who William Kaiser was. இப்போ தெரியும், அப்போ எனக்கு தெரியாது. வில்லியம் கேசர், அடால்ஃப் ஹிட்லர், இதுல 2 பேரு யாரு மோசமான வில்லன்றதான் கேள்வி. That was the question. They just wanted one. First எனக்கு அப்படியே என்னடா தெரியாம ஏதோ கேட்கறானுங்கன்னு நினைச்சேன். Then I realized I have to give one answer. எனக்கு நல்லா தெரிஞ்சது அடால்ஃப் ஹிட்லர்.
அதை சொல்லிட்டு நம்ம சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி ஐ செட் அடால்ஃப் ஹிட்லர். பட் let me tell you, I did not know who Wilhelm Kaiser was. But I took the bait saying Adolf Hitler. He asked, Adolf Hitler, why Adolf Hitler? So I said, Adolf Hitler என்னென்ன பண்ணா அப்படி இப்படின்னு. அப்போ வில்லியம் கேசர் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு நானுங்க. என்னடா இது கொடுமையா போச்சு, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் they are probing me more and more about William Kaiser. Sir, it could be true, sir. William Kaiser could have done some very cruel and brutal things in his lifetime, sir. But none can match the brutality and the இது of Adolf Hitler, sir. நான் ஒரு அடிச்சு விட்டேன், ஏன்னா வில்லியம் கேசர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அவரே எடுத்து சொல்றாரு, வில்லியம் கேசர் அடால்ஃப் ஹிட்லர் வேர்ல்டு வார் 2க்கு காரணமா இருந்தாலும் முக்கிய பங்காற்றினாலும் வில்லியம் கேசர் பிளேட் a significant role in World War I, isn't it அப்படின்னு. அப்படியா, வேர்ல்டு வார் 1ல பண்ணானா? So he gave me the. Then I just wanted to close it. I just told, sir, William Kaiser could have done unimaginable things. அவன் என்ன பண்ணனே தெரியாது, யாருனே தெரியாது. But I just took courageously said, William Kaiser could have done unimaginable things in his lifetime, sir. But when Adolf Hitler was at the helm of affairs, he had such dangerous things at his disposal because nuclear bomb was there, which was not there in World War I. He had such dangerous arsenal at his disposal, which endangered the very existence of the world, sir. So in my opinion, Adolf Hitler is the worst villain. அதுக்கு மேல என்ன வைக்க முடியும்? I managed to tackle an examiner for 10 minutes without knowing one half of the question. So this is what earns you brownie points. This is what is this. It's not about knowledge. It's not just about knowledge. It is not just about. It is about presence of mind. You can say again. It is luck. It is luck. I just managed. Adolf Hitler, at least Adolf Hitler இல்லாம வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா போயிருக்கலாம். So this is a very, as sir rightly says, it is how you tackle the person. In fact, you drive the examiner to. நான் அப்படிதானே, examiner literally ஏன் வழி கொண்டு போனோம். அவங்க இழுத்த இழுப்புக்கு நம்ம போயிட்டோம்னா you are sucked into a black hole. So let us be very clear about it. And finally, it went well. It is always a matter. There's a huge element of luck, or what you can say, God's grace involved. So that's how it went. Thank you. மிக்க நன்றி சார். நிறைய நண்பர்கள்ட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சீனியர் ஃபேக்கல்டி திரு சந்துரு சார் நம்மளோட தான் இருக்காரு. உண்மையில் ஒரு மிக முக்கியமான உலக தொழிலாளர் தினத்தில் நமது அன்பின் அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரமும் மிகச்சிறந்த அனுபவ உரையோடு கேள்விகளுக்கும் பதில் தந்த மரியாதைக்குரிய நமது மத்திய மண்டலத்தின் காவல்துறை தலைவர் திரு வி பாலகிருஷ்ணன் IPS அவர்களுக்கும், கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் தா பிரபு சங்கர் IAS அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும், இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாகவும், சங்கர் IAS அகாடமி சார்பாகவும் இன்னும் பலமான கரவொலியை எழுப்பி நமது அன்பின் வெளிப்பாடை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது மாணவர்களின் கேள்வி பதிலுக்கு சங்கர் IAS அகாடமியின் சீனியர் ஃபேக்கல்டி திரு சந்துரு அவர்கள் பதிலளிக்க இருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு நாம் ஒரு பிரியா விடையை மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி கொடுப்போம். நன்றி. அன்பான நண்பர்களே, இந்த மொத்த நிகழ்ச்சியும் இன்னும் ஒரு 10-15 மணித்துளிகளுக்குள் உங்களோட கேள்வி பதிலோடு நிறைவடைய இருக்கிறது. தயவு செய்து மாணவ கண்மணிகள் அனைவரும் அமைதியாக அமர்ந்து உங்களது கேள்விகளை எழுப்பவும். இப்போது சங்கர் IAS அகாடமியின் சீனியர் ஃபேக்கல்டி திரு சந்துரு அவர்கள் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களையும் விளக்கங்களையும் தர இருக்கிறார். சார் மைக்கு கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒரு 10-15 மணித்துளிகளில் மொத்த நிகழ்வும் நிறைவு பெற இருக்கிறது. அனைவரும் அமைதியாக இருந்து கேள்விகளுக்கு பதில்களை பெறுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்து தமிழ் இசை நண்பர்கள் ஒளிவாங்கியை மாணவ கண்மணிகள் கையில் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயசீலன் சார் போட்டு நம்ம கொடுங்க.
அவங்க கிளம்பிட்டாரு. ஓகேங்க சார். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேள்வி ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை நான் இங்கே இருக்கேன், நீங்கள் மேலே வந்தால் கூட கேட்கலாம், இல்லை நான் கீழே கூட வந்துடுறேன், கீழே கூட கேட்டுக்கலாம். சரி, ஓகே. நீங்கள் லஞ்ச் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாருக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை இங்கேருந்து பேசுனாலும் பேசலாம், சொல்லுங்கள். Good afternoon, sir. I'm Abhimanyu from class 12, studying in Santanam Vidyalaya, sir. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, நீங்கள் கேளுங்க. Sir, to read a complete whole newspaper and to take notes, it requires lot of time, sir. Newspaper reading requires lot of time. Okay. So how to manage my time with my 12th standard syllabus, sir? See, right now you are doing 12th, right? So right now you can depend on some YouTube channels. You can follow some YouTube channels. For example, we have Shankara's Academy YouTube channel for current affairs. So every day, evening 5 o'clock or maximum 6 o'clock, we will analyze all relevant news items from Hindu newspaper and we will upload our video. So that is sufficient as a beginner. But maybe after 3 months, 4 months, or even after 6 months, you can read English newspaper directly instead of following videos, a YouTube channel. You can directly read newspaper. So நேரடியாக நீங்கள் இங்கிலீஷ் ஹிந்து படிக்கிறப்போ நீங்கள் வாங்கக்கூடிய அந்த தகவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக நியூஸ் பேப்பர் படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜென்ரலி ஒரு காமன் மேன் நியூஸ் பேப்பர் படித்தா எப்படி படிப்பாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் படிக்கணும். ஒரு காமன் மேனாக நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ என்னென்னலாம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா, சினிமா சம்மந்தமான நியூஸ் பிடிக்கும். இப்போ ஐபிஎல் நடக்குது அப்படின்னா கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இல்லை பாலிடிக்ஸ் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். இல்லை கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். நேச்சுரலி நம்ம கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு கிரைம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். இது எதுவுமே நம்ம சிலபஸ்ல இல்லை. ஓகேங்களா? ஒரு காமன் மேனா இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒரு காமன் மேனா, ஒரு நார்மல் சிட்டிசனா ஒரு டீ கடை நியூஸ் பேப்பர் படிக்கிறான்னு வச்சுங்களேன், அவர் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே அவர் இந்தியாவோட கவர்னன்ஸ் பத்தியோ, இல்லை இந்தியாவோட ஃபாரின் பாலிசி பத்தியோ, இந்தியாவோட எக்கானமி பத்தியோ, நேஷனல் செக்யூரிட்டி பத்தியோ, சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் பத்தியோ இது எதுவுமே அவர் படிக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சிலபஸ் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்க சிவில் சர்வீஸ் படிக்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு தனியா ஒரு இடத்துல ஒரு படிக்கிறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிக்கங்க. அந்த இடத்துல உங்களுடைய சிலபஸ் நீங்க ஒட்டி வச்சிருங்க. ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு சிலபஸ் மனப்பாடமா தெரியணும். என்னென்னலாம் பாடத்திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறப்போ ஒவ்வொரு நியூஸ் ஐட்டமும் உங்க சிலபஸ்க்குள்ள வருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த நியூஸ் ஐட்டம் படிச்சுட்டு கையோட நோட்ஸ் எடுத்துருங்க. நியூஸ் பேப்பர்ல கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, நோட்ஸ் எடுக்காம நியூஸ் பேப்பர் படிக்கவே முடியாது. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, கம்பல்சரியா எடிட்டோரியல் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க இங்கிலீஷ் ஹிந்துவோட எடிட்டோரியல் படிக்காம உங்களால பிரிலிமினரியா பாஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, எடிட்டோரியல் நீங்க ரிப்பீட்டடா படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அனலிட்டிக்கல் எபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் அந்த அனலிட்டிக்கல் எபிலிட்டினா அந்த என்ன சொல்ற, அந்த 360 டிகிரியில் ஒரு இஷ்யூ அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி உங்களுக்கு நேச்சுரலி வர ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பத்தி இப்போ தமிழ்நாட்டில் 3 லாங்குவேஜ் பாலிசி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி, தமிழ்நாட்டில் ஹிந்தி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு தலையங்க கட்டுரை எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் அதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கொடுக்குற மாதிரி லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஹிந்துல கீழே நிறைய கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கொடுப்பாங்க. நீங்க அந்த எடிட்டோரியல் படிச்சுட்டு கீழே அடுத்த நாள் அந்த லெட்டர்ஸ் டு எடிட்டர் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 பேர்த்தோட அந்த வியூ கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்களா சொந்தமா ஒரு கருத்தை உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த அனலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது, காம்ப்ரிஹெண்டிங் ஸ்கில்ஸ். நான் சிசாட்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி 80 கேள்வியில 40 கேள்விகள் மினிமம் 35-40 கேள்வி பார்த்தீங்கன்னா சிசாட்ல அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் நீங்க நல்லபடியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடிட்டோரியல்ஸ் படிச்சா மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் ஆன்சர் பண்ணாவே பெருசு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடினமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ரீசெண்டாக. பட் அது யாருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் அந்த எடிட்டோரியல்ஸ் படிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்.
ரெகுலராக எடிட்டோரியல்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து அது பிரச்சனையே இருக்காது. மூணாவது, உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து டூ யூ அக்ரி வித் த வியூ தட் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி கிரிட்டிக்கலி அனலைஸ் ஆர் எக்ஸாமின் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் இருக்கும். இப்போ அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறப்போ உங்களுடைய சொந்த கருத்தை சொல்லணும். அப்போ சொந்த கருத்தை சொல்றதுக்கு வந்து நீங்க எடிட்டோரியல்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் எந்த மாதிரியான கருத்தை சொல்ல முடியுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து ஃபைனலா உங்களோட இன்டர்வியூக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து எடிட்டோரியல்ஸ் தான். ஸோ நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல், அதுக்கு அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா நேஷனல் நியூஸ் ஐட்டம்ஸ், சார் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் எக்கானமி. இது 3 காலம் வந்து கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஸோ பிகினிங்ல வந்து ஒரு 5 hours ஆகும். ஒரு 4 months 5 months படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது 1.5 hours குறைஞ்சிரும். எஸ் சார், சொல்லுங்க. which coaching is best for UPSC sir? Online or offline? ஆஃப்லைன்னா இப்போ நாங்கள் நேரடியாக நீங்கள் இப்படி கேள்வி கேட்குற மாதிரி கேட்கலாம். ஆன்லைனில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் குறைவு தான், ரொம்ப குறைவு தான். ஸோ ஆஃப்லைன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். சார், சொல்லுங்க. ஐ அம் ரோஷினி ஃப்ரம் செகண்ட் மைக்ரோபயாலஜி. இப்போ நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது 2 சிலபஸ்மே டோட்டலி டிஃபர் ஆகுமா, இல்ல யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றத வச்சே நான் டிஎன்பிஎஸ்சி அட்டெண்ட் பண்ண முடியுமா? ஸோ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஓவர்லாப்பிங் வந்து நிறையவே இருக்கு. ஸோ யூபிஎஸ்சி வந்து இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடில் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிப்பீங்க யூபிஎஸ்சிக்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அது கூட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நீ எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதே மாதிரி ஜியாகிரபி படிக்கிறீங்கன்னா வேர்ல்டு ஜியாகிரபி, பிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் இந்தியன் ஜியாகிரபி படிப்பீங்க யூபிஎஸ்சிக்கு. அது கூட டிஎன்பிஎஸ்சி படிக்கிறப்ப தமிழ்நாடு ஜியாகிரபி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்திலையுமே தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க கூடுதலா கத்துக்கிற மாதிரி இருக்கும். அடிஷனலா நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இது வந்து ஆப்டிடியூட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே வந்து யூபிஎஸ்சி படிச்சீங்க அப்படின்னா அதுல 10ல் 1 பங்கு கடினத்தன்மையோட தான் டிஎன்பிஎஸ்சி வந்து கேள்வி இருக்கு. ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும் குரூப் 1 எல்லாமே. ஸோ யூபிஎஸ்சி படிக்கிறப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லுவோம். நீங்க இது ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும், மற்ற எல்லாத்துமே ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். பட் என்னன்னா அந்தந்த எக்ஸாமுக்கு வந்து கொஞ்ச நாள் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படிச்சீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து குரூப் 1 பாஸ் பண்ற மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சேர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெஜாரிட்டி அவங்க பாஸ் பண்றாங்க. சார், நீங்க யூபிஎஸ்சி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமாங்க. யூபிஎஸ்சில வந்து நம்ம பாஸ் பண்ணல அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா சார்? இவ்ளோ விஷயம் அந்த நீங்க சொல்றீங்க. காலகட்டத்துல இருந்துச்சு, இப்போ இல்ல, அவ்வளவுதான். ஏன் சார் அது இல்லைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அதாவது அங்க இருந்தா என்ன செஞ்சிருக்க முடியுமோ அதற்கு இணையான பணி எங்களால இப்ப செய்ய முடியுது. அதனால அந்த 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 ஜாப்ல வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஏமாற்றம் வந்து பெருசா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் என்னோட என்ட்ரி வந்து யூபிஎஸ்சி நான் லேட் என்ட்ரி தான். நான் டிகிரி முடிச்சது 2000 முடிச்சேன். அதுக்கப்புறம் ஊர்ல வந்து ஒரு 6 வருஷம் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஊர்ல ஆடுதான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சிவில் சர்வீஸ் நான் படிக்க வந்தேன். ஸோ எனக்கு இது பற்றியான விழிப்புணர்வு வந்து எனக்கு 27 வயசுல தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் சிவில் சர்வீஸ் படிக்க வந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு 33 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். ஸோ நடுவில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸ்பைனல் டிஸ்க் கொலாப்ஸ் ஆகி ஒரு 2 வருஷம் நான் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, சர்ஜரி பண்ணிட்டு. ஸோ அதனால எனக்கு என்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து தடங்கள் 1. 2வது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது வெறும் நாலேஜ் மட்டும் பார்க்க மாட்டாங்க, கேரக்டர் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் எனக்கு நிறைய கேரக்டர் டிஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து லேட்டராக தான் நான் ரியலைஸ் பண்ணேன். உதாரணத்துக்கு வந்து நான் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பேன், ஃப்ளெக்சிபிலிட்டி என்கிட்ட இருக்காது. பட் இப்போ உண்டு. அதெல்லாமே வந்து அனுபவத்தில் வரக்கூடிய விஷயங்கள்னு வச்சுங்களேன். ஸோ ஒருத்தர் சொன்னா வந்து உடனே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த மனப்பான்மை எனக்கு அப்போ இருந்தது இல்லை. 2வது 100% செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால நம்ம ஒரு 4 தடவை மெயின்ஸ் எல்லாம் எழுதணும். பட் அட்டெம்ப்ட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால நான் ஏஜ் எக்ஸாஸ்ட் ஆனதுனால எழுத முடியல. அவ்வளோ. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சார், பேப்பர் A and B எங்க இருந்து சார் படிக்கணும்? யூபிஎஸ்சி மெயின்ஸுக்குங்க பேப்பர் A and B எங்க இருந்து படிக்கணும்? பேப்பர் A and B லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த கம்பல்சரி சொல்றீங்களா? அதுக்கு நீங்க பேப்பர் A வந்து தமிழ், பேப்பர் B வந்து இங்கிலீஷ். எங்க இருந்து சார் படிக்கணும்? இல்லைங்க, அது நீங்க 12th வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா லாங்குவேஜ், அதுவே போதும். அதாவது யூஸ்வலா கம்பல்சரி லாங்குவேஜ் 2 விஷயம் நான் சொல்லுவோம். அதுக்காக நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. ஆனா அதே சமயத்துல நீங்க அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. லாங்குவேஜ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த 12வது அளவுல கேட்கக்கூடிய லாங்குவேஜ் பேப்பர்லயே ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர்கள் வந்து 1000கணக்கான பேர் இருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ அதனால இது என்ன ரீசன் அப்படின்னா, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10th அப்புறம் பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்க ஒரு எஸ்ஏ வந்து நீங்க முழுக்க தமிழ் எழுதினாலும் தமிழ் எழுத முடிய மாட்டேங்குது அவங்களால, முழுக்க ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஆங்கிலத்தில் எழுத முடியல. 2 மொழி புலமையுமே அவங்களுக்கு வந்து இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே 10th அப்புறம் கரியர் ஓரியன்டா படிக்க போயிடறாங்க. அதாவது சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மொழி புலமை இல்லாதனால நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. பட் உங்களால வந்து ஒரு ஒற்றுப்பிழை சந்திப்பிழை எல்லாம் இல்லாம தமிழ்ல வந்து ஒரு அடிப்படையான இலக்கணப்பிழை இல்லாம உங்களால எழுத முடியும் அப்படின்னா அந்த மொழி புலமையே போதும் கம்பல்சரி லாங்குவேஜ் வந்து பாஸ் பண்றது. நெக்ஸ்ட் क्वेश्चन 6th to 12th ஃபுல் புக்குமே படிக்கணுமா இல்ல வந்து என்சிஆர்டி இல்லைங்களா? என்சிஆர்டி வந்து 6th to 12th ஏன் படிக்க சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒரு பாடத்திட்டமா இருந்தாலும் நீங்க ஜியோகிராஃபியோ இல்ல பாலிட்டியோ இல்ல ஹிஸ்டரியோ எது எடுத்தீங்கனாலுமே பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம உங்களால வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து டெமோக்ரஸினா என்னன்னு தெரியாம எப்படி கான்ஸ்டிடியூஷன் புரிஞ்சுக்குவீங்க? ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாம எப்படி கான்ஸ்டிடியூஷன் புரிஞ்சுக்குவீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு குழந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் வந்து என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி படிக்கிறப்போ எல்லா விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளால பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கத்துக்க முடியும். ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறப்போ ஈஸியா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காக தான். ஸோ என்சிஆர்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் மாதிரி. ஸோ அது நீங்க ஸ்ட்ராங்கா போட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு மேல எவ்வளவு படிச்சாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்து தமிழ் இசை படிக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. ஸ்பெஷலைஸ்டு ஆத்தர்ஸ் புக் எதுவும் நீங்க சொல்லுவீங்களா சார்? ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஆத்தர்ஸ் புக்குங்களா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கைடு ப்ராப்பர் கொடுத்துருக்குமா? ஓகே, ஸ்டூடெண்ட் கைடு ஒன்று கொடுப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இப்போ ப்ரிலிம்ஸுக்கு தனியாக, மெயின்ஸ் தனியாக நாங்கள் புக் லிஸ்ட்டே கொடுத்துருக்கோம். அந்த புக் லிஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது கொஷின்ஸ்? சார், எக்கனாமிக்ஸ் ஆப்ஷனல் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பார்க்கணும்? மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தாராளமா எடுக்கலாம். இப்போ நான் யூஜி பண்றது எக்கனாமிக்ஸ். சோ எக்கனாமிக்ஸ் ஆப்ஷனல் தாராளமா எடுக்கலாம். ஆனா என்ன, நீங்க மேத்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிலபஸையும் பழைய கொஸ்டின் பேப்பரையும் பாருங்க. ஒரு என்ன சொல்றது 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர், எக்கனாமிக்ஸோட பழைய கொஸ்டின் பேப்பர் பிளஸ் சிலபஸ், இது ரெண்டையும் வந்து ஒரு 2-3 டைமாவது பாருங்க. உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா, என்னால இது பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எக்கனாமிக்ஸ் தாராளமா எடுக்கலாம். நாங்கள் கைட் பண்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா வராது சார் அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னா நீங்க கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாம். பட் மேத்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தாராளமா எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம். சார், நான் இப்போ 12th படிக்கிறேன். ஓகே. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன யூஜி டிகிரி எடுத்தா யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இப்போ இருக்கிற யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் ஆல். ஸோ எந்த டிகிரி எடுத்துட்டு உள்ள வந்தாலுமே அது வந்து ஈக்குவல் தான். ஒரு பர்டிகுலர் டிகிரி எடுத்துட்டு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலபஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்னும் வந்து இப்போ யூபிஎஸ்சியில் இல்லை. ஸோ யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரி படிக்கிறப்போ அதை வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்கே வந்து ஒரு பேக்கப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த நம்ம பிரபுசங்கர் சார் சொன்னார் இல்லைங்களா, அதே தான். ஸோ என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 100% அன்சர்டனிட்டி உள்ள ஒரு ஃபீல்டு. கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு வந்து 50-50 அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் நமக்கு பிளான் பின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா லைஃப் அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக போயிடும், பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அது எந்த டிகிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் திருமேந்தலா மேலூர் வில்லேஜ் வந்திருக்கு சார். என்னங்க சார்? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் திருமேந்தலா மேலூர் வில்லேஜ் வந்திருக்கு சார். சொல்லுங்க சார். பேப்பர் ஆர்டர் பார்த்தேன், நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டேன். ஓகே சார். ப்ரோக்ராம் இஸ் வெரி குட், நைட் ப்ரோக்ராம் சார். வாழ்வில் ஏற்பட்ட ஒரு முதல் சந்தோஷம். நானும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன். அப்படிங்களா? சந்தோஷம். ஆனால் யூபிஎஸ்சி நாட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே சார். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு போத்தில் போயிட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் ஆகலாமா, அதான் எனக்கு கேள்வி. டிஎன்பிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் ஆகலாமா? தாராளமாக ஆகலாம். குரூப் 1 வாங்கிட்டு தாராளமாக ஆகலாம். அதுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணும்? குரூப் 1ல நீங்கள் டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது முடிச்சு நீங்கள் அதில் உள்ள செலக்ட் ஆகி வரீங்க. குரூப் 1ல இதே மாதிரி தான், ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ. அங்கே வந்து பொது அறிவு தாள் மட்டும்தான் குரூப் 1ல.
ஸோ நீங்கள் சிலபஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்போ யூபிஎஸ்சி கம்பேர் பண்ணுறப்போ டிஎன்பிஎஸ்சி ஒரு சிலபஸ் குரூப் 1 சிலபஸ் வந்து லிமிடெட் சிலபஸ். ஸோ பேசிக்காக யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் குரூப் 1 பற்றி சொல்லணும். நான் பேசிக்காக குரூப் 1 படிக்கிறதுக்கும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா குரூப் 1ஓட வேகன்சிஸ் வந்து ஒரு 100-150 மேலே மேக்ஸிமம் இருக்காது. ஆனால் யூபிஎஸ்சியில் வேகன்சி வந்து 1000 வேகன்சிஸ் கிட்ட இருக்கும். யூபிஎஸ்சி 1000 வேகன்சிஸ்க்கு பொட்டன்ஷியல் காம்படிட்டர்ஸ் வந்து ஒரு 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் 100 வேகன்சிக்கு பொட்டன்ஷியல் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ காம்படிஷன் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அதிகம். ஆனால் சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப கம்மி. ஆனால் யூபிஎஸ்சி வந்து சிலபஸ் வந்து அதிகம், வாஸ்ட் சிலபஸ். இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். இங்க வந்து காம்படிஷன் அதிகம் டிஎன்பிஎஸ்சியில். எப்படிங்க? டிஎன்பிஎஸ்சியில் இந்தியா வைஸ்ல பார்க்கணும், யூபிஎஸ்சியில் வேர்ல்டு வைஸ் பார்க்கணும். ஆமாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். அதை புரிஞ்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓகே. சரி சார், நம்ம சங்கர ஐஎஸ் அகாடமியில் குரூப் 2க்கு மெயின் ப்ரிப்பரேஷன் இருக்குங்க. இப்போ நம்ம இப்போ ப்ரிலிமினரி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. குரூப் 1 வந்து May 21 இல்லைங்களா? ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் May 22 முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் மீண்டும் அன்பான நன்றி. இந்து தமிழ் திசை நாளிதழும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி முன்னெடுத்த ஆழப்பிறந்தோம் நிகழ்வில் கலந்து கொண்டு இவ்வளவு நேரமும் ஆளுமையாளர்களின் உரைகளை கேட்டதோடு உங்களது சந்தேகங்களுக்கான பதில்களையும் பெற்றிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறிய நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு இந்து தமிழ் திசை ஈவன் யூடியூப் பக்கத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடையலாம். அதே போல இந்த நிகழ்ச்சி வருகிற May 15 அன்று மதுரையிலும், May 28 அன்று புதுச்சேரியிலும் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் அந்த பகுதியில் உள்ள உங்கள் நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெற உறுதுணை புரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக மீண்டும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Shankar IAS Academy holds its core values integral to the culture of learning and innovation. We offer one of the best teaching team in the country, world-class infrastructure and digital classrooms for our students. I have seen students come in with a dream in their eyes and go out as bureaucrats. Our academy serves as a platform for students to become future IAS, IPS, ARS officers and also to face the challenges of life ahead. We help you fulfill that dream of the civil services. Your aspirations and dreams finally become a reality.